இது போன்ற பல செய்திகளை பெறுவதற்கு இந்த யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யவும். நீங்கள் இந்த தமிழ் செய்திகளை இப்பொழுது ஸ்பாட்டிஃபையிலும் கேட்கலாம். டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் உள்ள லிங்கை கிளிக் செய்து பார்க்கவும். தேவன் உங்களை ஆசீர்வதிப்பாராக. உண்மையாகவே இந்த அதிகாலையில் தேவனுடைய வீட்டிற்கு வந்து நம்முடைய உயிர்த்தெழுந்த கிறிஸ்துவாகிய நம்முடைய கர்த்தரை ஆராதிப்பது என்பது அது ஒரு சிலாக்கியமாக இருக்கிறது. சற்று முன்னர் தான் நான் உள்ளே வந்தேன். கடந்த இரவு உண்மையாகவே நமக்கு ஒரு அற்புதமான மிஷனரி கூட்டம் இருந்தது. திரளான கூட்டம். உண்மையாகவே நள்ளிரவு மட்டுமாய் சரியாக நன்றாய் பிரசங்கித்தேன். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை ஆராதிக்க இந்த காலையில் வந்துள்ளோம். சந்திக்க ஒன்று சேர்ந்து வருவது எவ்வளவு அற்புதமாயிருக்கிறது. சகோதரன் டாம் கூறிக்கொண்டிருந்தது போல அவர் யார் என்று அவர் நிரூபித்தது இன்றைய தினத்தன்றுதான். யார் வேண்டுமானாலும் மரிக்கலாம், ஆனால் மீண்டும் உயிரோடு எழும்புவதென்றால் அது தேவனால் தான் ஆகும். அவருடைய ஜீவியத்தில் அவர் தேவனை போன்று காணப்பட்டார். அவர் தேவனை போன்று பிரசங்கித்தார். அவர் தேவனை போன்று சுகமாக்கினார். அவர் தேவனை போன்று நடந்து கொண்டார். அவர் தேவனாய் இருந்தார். ஈஸ்டர் காலை என்று அவர் தேவனாய் இருந்தார் என்று அவர் நிரூபித்தார். அவர் ஒரு மனிதனை காட்டிலும் மேலானவராய் இருந்தார். அவர் ஒரு தீர்க்கதரிசி அல்ல, இருந்த போதிலும் அவர் ஒரு தீர்க்கதரிசியாய் இருந்தார். அவர் ஒரு நல்ல மனிதனாய் இருந்தார். ஆனால் இருந்த போதிலும் அவர் ஒரு நல்ல மனிதனை காட்டிலும் மேலானவராய் இருந்தார். அவர் தேவனாயிருந்தார். எனவே இதுதான் அந்த நாள். அவருடைய உயிர்த்தெழுதலின் நினைவு கூறுதலில், அதாவது அவர் அதை நிரூபித்தார். இன்று காலையில் நாம் ஒரு பிரயாணமாய் கங்கை நதி ஓரமாக தொடர்ந்து போக வேண்டும். தாய்மார்கள் அவர்களுடைய சிறு குழந்தைகளை பெரிய முதலைகளுக்கு பலியாய் தூக்கி அவர்களை எறிவதை நீங்கள் அங்கே காணலாம். நீங்கள் உத்தமத்தை குறித்து பேசுகிறீர்களா? அவர்கள் அவர்களுடைய சிறிய கொழுமையான பிள்ளைகளை அங்கே முதலைகள் நசுக்கப்படுவதற்காக அவர்களை தூக்கி எறிகிறார்கள். அது ஆழமான உத்தமம். நாம் இந்தியாவினூடாக சென்றால் இன்றைக்கு நீங்கள் வீதிகளின் ஓரங்களில் நெடுக அநேக ஜனங்கள் ஆணிகளின் மேல் படுத்து கிடப்பதையும் அக்கினியினூடாக நடப்பதையும் ஏதாவது ஒரு விதத்தில் அவர்கள் தங்களையே வேதனைப்படுத்திக் கொள்வதையும் காணலாம். அவர்களில் சிலர் நிச்சயமாக வெறுமன கோமாடித்தனம் பண்ணுகிறார்கள், ஏனென்றால் அது சுற்றுலா வரிகளுக்காகவே. ஆனால் அங்கே பின்னால் உள்ள தீவுகளில் உண்மையான மனிதர் அவ்விதமாக அங்கே பின்னாக படுத்துக்கொண்டு தன்னைத்தானே வேதனைப்படுத்திக் கொண்டு அவன் இளைப்பாறுதலையும் சமாதானத்தையும் முகமது நபியிடம் ஜெபித்து கண்டடைய முடியும் என்று நினைத்துக் கொண்டிருக்கிறான். அன்றொரு நாள் கொல்கத்தாவிற்கு போய்கொண்டிருக்கையில், இன்னும் சரியாக கூறினால் எருசலேம் பட்டணத்திற்கு புறம்பாக ஒரு பரிதாபமான காட்சி. சரியாக சிலுவையில் அறையப்பட்ட அதே இடத்தில் ஒரு முகமதிய கல்லறையின் முற்றத்தில் அவள் வைத்திருந்ததான ஒரு கட்டு காட்டு செடிகளின் கீழே ஒரு துண்டு பழைய கருப்பு ரொட்டியுடன் அவள் அங்கே கிடத்தப்பட்டிருந்தாள். அவள் அங்கே நாட்களாக படுத்து கிடந்து அவளுக்கு பிரியமாக இருந்து கடந்து போனவருடைய ஆத்மாவிற்காக அழுது கொண்டிருந்தாள். சரியாக சிலுவை நின்ற அதே இடத்தில். எனவே உலகம் காண்பதற்கு அதன் அஞ்ஞான நிலையில் இருக்கிறது. சமீபத்தில் சகோதரன் கேடஸ் அவர்களுடன் பேசிக் கொண்டிருந்தேன். அவர் இப்பொழுதுதான் சீனாவிலிருந்து திரும்பியிருந்தார். அவர் சகோதரன் பிரண்ணாம் சீனாவிலே பார்ப்பதற்கு அது ஒரு பரிதாபமான காட்சியாக இருந்தது என்றார். அவர்களில் சிலர் ஒரு கால் ஒரே நேரத்தில் 40 வருடங்களாக அவர்களுடைய கரங்களை உயர்த்தி கொண்டிருக்க, அவர்களுடைய நகங்கள் அவர்களுடைய கைகளினூடாக வளர்ந்து கொண்டே போய் பின்பக்கமாக துருத்திக் கொண்டு வரலாம். மகத்தான புத்தரே, நீர் என் ஆத்மாவிற்கு சமாதானத்தை கொடுக்கும் வரை நான் என் கரத்தை ஒருபோதும் அசைக்க மாட்டேன் என்று கூறுகிறார்கள் என்றார். பின்னர் சிறு பிள்ளைகளில் அநேகர் அவர்கள் வாலிபமாய் இருக்கும் பொழுது அவர்கள் இந்த விதமாக அவர்களுடைய பாதத்தின் வளைவில் உடைத்துக் கொண்டு சுமார் 2 அல்லது 3வது அளவுள்ள காலணியை மட்டுமே அவர்களுடைய ஜீவிய காலமெல்லாம் அணிகிறார்கள். சிறிய குட்டையான பாதம். ஏனென்றால் அவர்கள் ஏதோ அஞ்ஞான தேவனுக்கு பலி செலுத்திக் கொண்டிருக்கிறார்கள். ஒரு மார்க்கத்தை ஸ்தாபித்தவர்களுடைய கல்லறைகள் எல்லாவற்றுக்கும் பெரும்பாலும் நான் விஜயம் செய்திருக்கிறேன். முகமது, புத்தர், கன்ஃபூசியஸ் மற்றும் அநேக தத்துவ ஞானிகளின் கல்லறைகளுக்கும் கூட விஜயம் செய்திருக்கிறேன். ஆனால் இன்றைக்கு எல்லாவற்றுக்கும் மேலாக கிறிஸ்தவ ஜனங்களாகிய நம்மால் தலைகளை பின்னாக தள்ளி அவர் ஜீவிக்கிறார், அவர் ஜீவிக்கிறார், கிறிஸ்து இயேசு இன்றைக்கும் ஜீவிக்கிறார், அவர் ஜீவிக்கிறார் என்று எப்படி நான் அறிவேன் என்று நீங்கள் என்னை கேட்கலாம். அவர் என்னுடைய இருதயத்தில் ஜீவிக்கிறார் என்று பாட முடியும். இன்றைக்கு நமக்கு ஒரு காலியான கல்லறை இருக்கிறது. சுமார் 2 வருடங்களுக்கு முன்னர் நான் என் சிறு பையனின் கடந்து போன தாயாருக்கும் அவளுடைய கரங்களின் மேலிருந்த அவனுடைய சிறிய சகோதரிக்கும் கல்லறையின் மேல் ஒரு மலரை வைக்கும்படியாக வால்நட் ரிட்ஜ் கல்லறை மைதானத்தில் இருந்த கல்லறைக்கு ஒரு நாள் அதிகாலையில் போய்கொண்டிருந்தேன். ஒரு சிறிய பூங்குவளையை கொண்டு போய் கொண்டிருக்கையில்
அவன் 2 அல்லது 3 முறை அழுது கொண்டு அந்த சிறுவன் வாயடைத்துக் கொண்டான். நாங்கள் அங்கே முழங்கார் படியிட்டு எங்களுடைய தொப்பிகளை கழற்றி அவைகளை கல்லறையின் மேல் கல்லறையின் பக்கமாக வைத்தோம். நான் என்னுடைய கரத்தை உயர்த்தி என்னுடைய புயங்களை அவனை சுற்றி போட்டுக் கொண்டேன். நான், பெல்லி, உன்னுடைய தாயாரும் சிறிய சகோதரியும் அங்கே இருக்கிறார்கள். அவர்களுடைய சரீரம் இங்கே அடியில் இருக்கிறது. அவருடைய ஆத்துமாக்கள் தேவனுடைய சமூகத்தில் இருக்கிறது. ஆனால் கடலுக்கு அப்பால் அக்கறையிலே இன்றைக்கு காலியாயுள்ள ஒரு கல்லறை இருக்கிறது. அவர் ஜீவிக்கிறார் என்பதற்கு அதுவே எல்லா கிறிஸ்தவர்களுக்கும் ஒரு நினைவு சின்னமாக இருக்கிறது என்றேன். அவர் ஜீவிக்கிறார். இன்றைக்கு இயேசு கிறிஸ்து ஜீவிக்கிறார் என்ற நம்முடைய கிறிஸ்தவ விசுவாசத்திற்கு அதுதான் அடிப்படையான அஸ்திபாரமாக இருக்கிறது. இப்பொழுது காகிதத்தில் எழுதப்பட்டிருக்கிற வண்ணமாக இப்பொழுது நம்முடைய ஈஸ்டர் சூரியோதய ஆராதனையில் நாம் வழக்கமாக ஒரு பாடல் அல்லது 2 அநேக நேரங்களில் இங்கே இந்த கூடாரத்தில் ஒழுங்காக வைத்திருக்கிறோம். நம்மோடு இங்கே யாராவது புதியதாய் வந்திருப்பார்களேயானால் எங்களுடைய பெருவாரியான நேரம் வார்த்தையின் மேல் இருக்கிறது. தேவனுடைய வார்த்தையை விசுவாசிக்க நாம் மகத்தான ஜனங்களாக இருக்கிறோம். அடிப்படையாக நான் நினைக்கிறேன் அதுதான் பாதையாக இருக்கிறது, அதுதான் இடமாக இருக்கிறது. அது சரியே. இன்றைக்கு நான் சில மிக முக்கியமான காரியங்களை வைத்திருக்கிறேன். நான் உயிர்த்தெழுதலை குறித்தும் சில அடிப்படையான காரியங்களை குறித்தும் பேச விரும்புகிறேன். நான் தொடர்ந்து பேசுகையில் நான் தானே சில காரியங்களை குறித்து வைக்க விரும்புகிறேன். முதலாவதாக நாம் இங்கே வேத வார்த்தைகளில் மத்தேயு 24ஆம் அதிகாரம் இல்லை 22ஆம் அதிகாரத்திற்கு நாம் திருப்பி 41ஆம் வசனத்திலிருந்து துவங்குவோமாக. நான் ஒரு மூல பாட வேத வார்த்தையை வாசித்து பின்னர் உயிர்த்தெழுதலுக்குள் செல்ல விரும்புகிறேன். இந்த காலை ஆராதனையின் என்னுடைய பேசும் பொருள் அது இங்கே பொருத்தப்படுகிறது. பரிசேயர்கள் கூடியிருக்கையில் நான் உங்களுடைய மன்னிப்பை வேண்டுகிறேன். என்னுடைய பேசும் பொருளை வாசிப்பதில் நான் தவறான இடத்தை திருப்பிவிட்டேன். அது மத்தேயு 23ஆம் அதிகாரமாக இருந்தது என நான் நினைக்கிறேன். அப்படியே ஒரு நிமிடம், நான் வருந்துகிறேன். கடந்த இரவு நான் காலம் கடந்து வந்து என்னுடைய மூலப்பாடத்தை இன்று காலையில் எங்கிருந்து என்னுடைய வேத வாசிப்பை கண்டுபிடிப்பது என்று முடிவு செய்யாமல் இருந்தேன். ஓ ஆம், நான் அவர்களை கலிலேயாவிலே சந்திப்பேன் என்று போய் என்னுடைய சீஷருக்கு சொல்லுங்கள். சரி ஐயா. இப்பொழுது தேவனுடைய குமாரனாகிய இயேசு கிறிஸ்து இந்த ஏழை ஸ்திரீகளுக்கு இங்கே ஒரு கட்டளை கொடுத்தார். அதாவது அவருடைய உயிர்த்தெழுதலுக்கு பின்னர் அவர் என்ன செய்வதாக இருந்தார் என்பதை, அவர்களை கலிலேயாவில் அவர் சந்திக்கப் போவதாக இருந்ததை அவர் அவர்களிடத்தில் கூற வேண்டியவராக இருந்தார். அங்கே அவர்களுக்கு அவர் காட்சியளிப்பார் என்று அவர் அவர்களுக்கு வாக்களித்திருந்தார். அதாவது அவர் அவர்களுடன் என்னென்றைக்குமாய் இருப்பார் என்பதே. இப்பொழுது மத்தேயு 28ஆம் அதிகாரத்தில் 7ஆம் வசனம் முதல் நாம் வாசிப்போம். சீக்கிரமாய் போய் அவர் மரித்தோரிலிருந்து எழுந்தார் என்று அவருடைய சீஷர்களுக்கு சொல்லுங்கள். அவர் உங்களுக்கு முன்னே கலிலேயாவுக்கு போகிறார். அங்கே அவரை காண்பீர்கள். இதோ உங்களுக்கு சொன்னேன் என்றார். ஸ்திரீகளுக்கும் 2 மரியாளுக்கும் அது கொடுக்கப்பட்ட தூதனுடைய செய்தியாயிருந்தது. அது முதலாவது ஈஸ்டர் காலை என்று ஒலிக்கப்பட்ட மகிமையான செய்தியாயிருந்தது. அவர் இந்த பூமியின் மேல் ஜீவித்த போது அவர் ஒரு மனிதனை போன்று நடந்தார். அவர் ஒரு மனிதனை போன்று காணப்பட்டார். அவருடைய எல்லா வெளித்தோற்றங்களையும் அவர் ஒரு மனிதனை போன்றே உடையவராயிருந்தார். இருந்த போதிலும் உள்ளாக அவர் ஒரு மனித வர்க்கத்தை காட்டிலும் மேலானவராக இருந்தார். அவர் இம்மானுவேலாயிருந்தார். உலகம் முழுவதிலும் இதுவரை சம்பவித்திராத மகத்தான சம்பவத்தின் ஞாபகார்த்தமாய் இன்றைய தினம் இருக்கிறது. என் ஜீவனை கொடுக்கவும் எனக்கு அதிகாரம் உண்டு, அதை மறுபடியும் எடுத்துக்கொள்ளவும் எனக்கு அதிகாரம் உண்டு என்று கூறின கிறிஸ்து இயேசுவாகிய இந்த மனிதனுக்கு புறம்பாக அங்கே ஒரு மனிதனும் இருந்ததே இல்லை. கன்பூஷியஸ், ஆம், முகமது மற்றும் புத்தர், மற்றவர்களில் அநேகர் மகத்தான தத்துவ ஞானிகளாய் இருந்தனர். ஆனால் அவர்கள் மரித்த போதோ அது காரியத்தை முடிவுற செய்தது. அவர்கள் என்றென்றைக்குமாய் முடிவுக்கு கொண்டு வரப்பட்டனர். அவர்கள் அவர்களை புதைத்தார்கள். அது அதை முடித்தது. ஆனால் இந்த மனிதனோ தன் ஜீவனை கொடுக்கவும் அதை மீண்டுமாய் எழுப்பவும் வல்லமை உடையவராயிருந்தார். அதை செய்யக்கூடிய ஒரே நபராயிருந்தார். அதை உடையவராயிருந்த ஒரே ஒருவர் அவரால் அதை செய்ய முடியும் என்று நிரூபித்திருக்கிறார். இப்பொழுது காலங்களினூடாக அது மனிதனின் பயமாக இருந்து வருகிறது, மரணம்தான். இந்த உலகத்திற்குள் வந்த ஒவ்வொரு மனிதனும் எப்பொழுதும் மரணத்திற்கு பயந்திருந்தான். மகத்தானவர்கள், நமக்கு நெப்போலியன்கள் இருந்தனர், நமக்கு ஹிட்லர்கள் இருந்தனர், மற்றும் ஒவ்வொரு காரியமும் இருந்தது. ஆனால் அது மரணத்தின் நேரத்திற்கு வரும்பொழுது அவர்கள் ஒவ்வொருவரும் சுருங்கி போகிறார்கள். மனிதன்
பெரிய தேவதூஷணமான காரியங்களை பெருமையாக பேசுகின்றதை நான் கேட்டிருக்கிறேன். ஆனால் மரணத்திற்கு அது வரும்பொழுது அவர்கள் ஒவ்வொருவரும் சுருங்குகின்றனர். பாப் இங்கர்சாலை போல் மகத்தான அறியப்பட்ட நாத்திகன். அவன் அவனுடைய கைகடிகாரத்தை எடுத்து அவனுடைய கூட்டத்தாரிடம் அதை பிடித்து, ஒரு தேவன் அங்கே இருந்தால் இந்த கடிகாரத்தின் டிக் சத்தத்திலிருந்து ஒரு நிமிடத்தில் நான் மரித்து போவேன் என்றான். அப்பொழுது அந்த நிமிடம் கடந்த பிறகும் அவன் மரிக்கவே இல்லை. அவன் ஒரு மகத்தான பெரிய ஹஹா என்ற வார்த்தையை கூறி, நீங்கள் பாருங்கள், தேவன் என்ற அப்படி ஒரு காரியமே அங்கே கிடையாது என்று கூறினான். நிச்சயமாக அது வேத வார்த்தை நிறைவேறுவதற்கானதாய் மாத்திரமே இருந்தது. கடைசி நாட்களில் பரியாசக்காரர்கள் வருவார்கள் என்று வேதம் கூறியுள்ளது. நாம் அவர்களை உடையவர்களாய் இருக்கிறோம். எனவே அவன் இப்பொழுது பாருங்கள், தேவன் என்ற அப்படி ஒரு காரியமே கிடையாது. ஆனால் மருத்துவமனை அறையில் அவர் மரித்துக் கொண்டிருக்கும் பொழுது என்ன சம்பவிக்கும் என்று காணும்படியாக அநேகர் அங்கே கூடி வந்திருந்தனர். அவன், ஓ தேவனே, என்னுடைய ஆத்மாவின் மேல் இரக்கமாயிரும் என்று சத்தமிட்டான். பெயர் பெற்ற ஒரு நாத்திகனுக்கு என்னுடைய தகப்பனார் மிகவும் ஒரு தனிப்பட்ட நண்பனாய் இருந்தார். சரியாக சொல்ல போனால் நெருங்கின நண்பனாய் அல்ல. அவன் தேவன் என்று அப்படிப்பட்ட ஒரு காரியமே கிடையாது என்றான். அவன் தேவனுடைய கருத்துக்களையே மிகவும் சபித்தான். அவனுடைய மனைவி ஒற்றை குதிரை வண்டியில் சபைக்கு போவாள். அவன் ஞாயிற்றுக்கிழமைகளில் அவனுடைய சோழ வயலை உழுவான் மற்றும் ஒவ்வொரு காரியத்திலும் தேவன் என்று அப்படி ஒரு காரியமே அங்கே இல்லை என்று காட்டும்படி செய்வான். ஒரு நாள் அப்பொழுதுதான் அவன் அவனுடைய கோதுமையை விதைத்தான். அது எல்லாம் நாசமாய் போயிற்று. மின்னல்கள் அதை தாக்கி அதை எரித்து போட்டது. அவன் வெளியே போய் அவனுடைய கரங்களை அங்கே உயர்த்தி உண்மையான தேவனுடைய கருத்துக்களை சபித்தான். அவன் அதை செய்தபோது அப்பொழுதே மின்னல் அவனுடைய களஞ்சியத்தை தாக்கியது. அவன் அங்கே சில அருமையான பந்தய குதிரைகளை வைத்திருந்தான். அவைகள் ஒவ்வொன்றையும் கொன்று போட்டது. அதற்கு சில வாரங்கள் கழித்து அவன் நச்சு காய்ச்சலால் பாதிக்கப்பட்டு என்னுடைய தகப்பனார் படுக்கையில் அவனுக்கு உதவியாக தாங்கி பிடிக்கையிலே மரித்து போனான். பிசாசுகள் அவனை சுற்றிலுமாய் சங்கிலிகளால் சுற்றி அவனை பின்தொடர்ந்து வந்து கொண்டிருப்பதாகவும் மற்றும் ஒவ்வொரு காரியத்திற்காகவும் அவன் கூச்சலிட்டு கதறினான். அவன் போகும்படியாய் வெளியே வந்தபோது அவன் அவனுடைய குடும்பத்தை ஒன்று கூட்டி அவனுடைய சிறு பிள்ளைகளை அழைத்தான். அவன் அவர்களிடத்தில், உங்களுடைய தகப்பனார் சென்ற பாதையில் நீங்கள் போகாதீர்கள், உங்கள் தாயார் போகின்ற பாதையிலே செல்லுங்கள், ஏனென்றால் அது மாத்திரமே ஜீவ வழியாய் இருக்கிறது என்றான். வீட்டிலே என்னிடத்தில் ஒரு புத்தகம் இருக்கிறது. அது அநேக பெயர் பெற்ற மனிதர்களின் சாட்சியை கொண்டுள்ளது. இங்கிலாந்தின் மகத்தான ராணிகளில் ஒருவள் மற்றும் சில மற்ற மனிதர்களுடையதையும் கொண்டுள்ளது. அவர்கள் மரணத்திற்குள்ளாக காலடி எடுத்து வைத்துக் கொண்டிருந்த போது அவர்கள் அலறினர், அழுதனர். இங்கிலாந்தின் ராணி எலிசபெத், தேவனோடு என்னுடைய இருதயத்தை சரிபடுத்த என்னுடைய மனம் திரும்புதலை நான் செய்திருக்கும்படியாக நான் இன்னும் 5 நிமிடங்கள் அதிகமாக ஜீவித்திருந்தால் நான் என்னுடைய ராஜ்யத்தையே கொடுத்திருப்பேன் என்று கூறினாள். மற்றொரு மகத்தான பெயர் போன மனிதன், நான் இருளுக்குள் காலடியை எடுத்து வைத்துக் கொண்டிருக்கிறேன், நான் எங்கே போய்க் கொண்டிருக்கிறேன் என்று நான் அறியேன் என்று கூறினான். மற்றொரு மகத்தான நாத்திகன் கூறியது, அங்கே 2 மதில் சுவர்கள் இருப்பது போன்று காணப்படுகின்றது. நான் அலறினேன். வெறுமன ஒரு மதிலிலிருந்து இன்னொரு மதிலுக்கு எதிரொலி கேட்டது என்று கூறினான். அவனால் கேட்க முடிந்ததெல்லாம் அவ்வளவுதான். அது அதிக காலதாமதமாக மட்டாய் ரட்சிப்பின் நாளை அவன் தள்ளி போட்டிருந்தான். பின்னர் நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவிலும் அவருடைய உயிர் தெழுதலிலும் விசுவாசமுள்ள மரித்து போன மகத்தான பெயர் பெற்ற மனிதர்களை குறித்து நான் நினைக்கிறேன். இங்கே நான் D.L. மூடி அவருடைய மரணத்தின் போது அதிகமாக சொல்லப்பட்டிருப்பதை குறித்து நான் நினைக்கிறேன். அவர், ஏன் இது மரணமா, இது என் முடிசூட்டும் நாளாக இருக்கிறது என்றார். நான் நினைத்தேன், ஜான் வெஸ்லி அவர்கள் மரித்துக் கொண்டிருந்த போது ஆபிரகாம் லிங்கன் சுடப்பட்டு மரணத்திற்கு ஏதுவாக ரத்தம் அழிந்து கொண்டு ஒரு இடத்தில் கிடந்த போது சமீபத்தில் இங்கே இல்லினாய்ஸில் உள்ள ஒரு பொருட்காட்சி சாலையின் பக்கமாக நான் கடந்து சென்றேன். வளையம் போன்று அவருடைய தலையில் சிறிது வெள்ளை முடிவுடன் ஒரு வயதான கருத்த மனிதன் பார்த்து கொண்டே சுற்றி நடந்து கொண்டிருந்ததை நான் கண்டேன். கொஞ்சம் கழித்து அவர் நின்றார். கண்ணீர் அவர் கண்களில் வழிந்தது. அவர் அப்படியே பின்னிட்டு வந்து ஒரு ஜெபம் செய்ய துவங்கினார். நான் அவரை ஒரு சில நிமிடங்களாக கவனித்தேன். நானும் கூட சுற்றி நடந்து கொண்டிருந்தேன். எனவே நான் நடந்து போய், பெரியவரே, என்ன சங்கதி, நீர் ஜெபித்துக் கொண்டிருப்பதை நான் கவனிக்கிறேன் என்றேன். அவர், அங்கே கிடக்கின்றதை பாருங்கள் என்றார். அங்கே கிடக்கின்றதை நான் நோக்கி பார்த்தேன். நான் காண முடிந்த ஒரே காரியம் ஒரு ஆடையாயிருந்தது. நான் ஒரு ஆடையை காண்கிறேன் என்றேன். அவர், ஆனால் ஐயா பாருங்கள், என்னுடைய சட்டைக்கு அடியில் ஒரு அடிமைப்பட்டையின் தழும்பு இருக்கிறது. அவன், அதுதான் ஆபிரகாம் லிங்கனின் ரத்தம் என்றான். அவன்
அந்த அடிமைப்பட்டையை என்னிலிருந்து எடுத்து போட அது ஆபிரகாம் லிங்கனின் ரத்தத்தை எடுத்துக்கொண்டது என்றார். அந்த ஆபிரகாம் லிங்கனின் ரத்தத்தின் நிமித்தமாக ஒரு அடிமைப்பட்டையை அது எடுத்து போட்ட காரணத்தினால் அது ஒரு கருத்த மனிதனை எழுச்சியாக்க கூடுமானால் இயேசு கிறிஸ்துவின் ரத்தம் ஒரு விசுவாசிக்கு என்ன செய்தாக வேண்டும்? நாம் கல்வாரியை திரும்பி பார்த்து அவர் நம்முடைய பாவத்தின் கச்சையை நம்முடைய இருதயங்களில் இருந்து எடுத்து போட்டு நம்மை விடுவித்ததை காணும்போது அது நமக்கு என்ன செய்தாக வேண்டும் என்று நான் நினைத்தேன். அதாவது கடந்த சில இரவுகளாக நாம் அதை குறித்து தான் பேசிக் கொண்டிருந்தோம். என்ன ஒரு வித்தியாசமாக அது இருக்கிறது. ஆபிரகாம் லிங்கன் அவர் மரித்துக் கொண்டிருக்கும் போது அவர் ஒரு முடிவுக்குள்ளானவராக இருந்தார். ஆனால் அவர் அங்கே சுடப்பட்ட போது இந்த மகத்தான முக்கிய தேவாலயத்திலே அவருடைய படுக்கையில் அவர் மரித்துக் கொண்டிருந்த போது அவர் சூரியன் அஸ்தமித்துக் கொண்டிருக்கிற பக்கத்தை நோக்கியவாறு என் முகத்தை திருப்புங்கள் என்றார். மாலையிலே சூரியன் மறைந்து கொண்டிருந்தது. லிங்கன் சுவாசித்துக் கொண்டிருந்தார். அவருடைய நுரையீரல்களில் ரத்தம் கொப்பளித்துக் கொண்டிருந்தது. அவர் எப்பொழுதுமே தேவனை நம்பியிருந்தார். அவர் என் கரங்களை உயர்த்தி பிடியுங்கள் என்றார். அவருடைய கரத்தை அவர் உயர்த்தி பிடித்தார். அவர் பரமண்டலங்களில் இருக்கிற எங்கள் பிதாவே உம்முடைய நாமம் பரிசுத்தப்படுவதாக என்று கூறி அவருடைய தலையை தாழ்த்தி அவருடைய ஆவியை விட்டார். என்னுடைய நெருங்கிய நண்பனான பால் ராடர் அவர்கள் என்னுடைய தலைப்பு பாடலான நம்பிடுவாய் என்ற பாடலை எழுதியவர். அவர் மரித்துக் கொண்டிருக்கும் போது அவருடைய தோளில் சாய்ந்தவராய் அவருடைய தலை என்னுடைய மேலாளர் திரு பாக்ஸ்டர் அவர்களின் மேல் சாய்ந்திருந்தது. அவர் ஒரு மகத்தான வீரன். அவர் கடல்களையும் சமுத்திரங்களையும் எல்லா காரியத்தையும் கடந்து சென்றவர். அவர் எங்கோ அடிப்படைவாதிகளோடு கலப்பாகி அவருடைய செய்தியே அவரை மரணத்துக்குள்ளாக கவலைக்குள்ளாக்கியது. அவர் மரித்துக் கொண்டிருக்கும் போது அவர் ஒரு அறையில் கிடந்தார். மரணத்திற்கு சமீபமாயிருந்தார். முடிவுக்காக போராடி கொண்டிருந்தார். ஒரு மனிதனின் உண்மையான வெற்றி இங்கேதான் இருக்கிறது. அவர் எப்பொழுதுமே ஒரு மகத்தான நகைச்சுவையாளராகவே இருந்தார். உங்களில் அநேகர் பால் அவர்களை அறிந்துள்ளீர்கள். சிறிய மூடி வேதாகம பள்ளியில் இருந்து வந்த 4 பாடற் குழுவினர் அங்கே இருந்தனர். அவர் மரித்துக் கொண்டிருந்த போது அவர்கள் எல்லா ஜன்னல்களின் திரைகளை இழுத்து மூடிவிட்டார்கள். அவர் மேலே எழுந்து நோக்கி பார்த்தார். அவர் அவருடைய தலையை அசைத்து அவர் யார் மரித்துக் கொண்டிருக்கிறது, நீங்களா அல்லது நானா என்று கூறி திரைகளை உயர்த்துங்கள், எனக்கு சில நல்ல அருமையான உயிர்த்தெழுதலை பற்றின சுவிசேஷ பாடல்களை பாடுங்கள் என்றார். அவர்கள் அந்த விதமாக பாடத் துவங்கியதும் அவர் என்னுடைய சகோதரன் லூக்கா எங்கே என்றார். அவருடைய சகோதரனை அழைத்து வந்தார்கள். என்னுடைய மகன் என்னோடு செய்கிறது போலவே அவரோடு சென்றது லூக்கா தான். லூக்கா பக்கத்து அறையில் இருந்து கொண்டு அழுது கொண்டிருந்தார். லூக்கா உள்ளே வந்தார். ஒரு மகத்தான பெரிய அகலமான தோள்களை உடைய மனிதன். ஒருவேளை நீங்கள் அவரை அறிந்திருக்கலாம். அவரும் மேசண்டேயும் அவர்கள் எல்லோரும் அங்கே இருந்தனர். அவர் அப்படியே சுற்றி திரும்பின போது அவர் லூக்காவை கரத்தில் பிடித்து, லூக்கா, நாம் இருவருமாக சேர்ந்து நீண்ட தூரம் வந்திருக்கிறோம். ஆனால் இப்பொழுதிலிருந்து 5 நிமிடங்களில் அதை குறித்து சிந்தித்துப்பார். நான் இயேசு கிறிஸ்துவின் சமூகத்தில் அவருடைய நீதியை உடுத்திக் கொண்டு நின்று கொண்டிருப்பேன் என்றார். மகத்தான மனிதர்களின் ஜீவியங்கள் எல்லாம் நம்மை நினைவுறுத்துகிறது. நம்முடைய ஜீவியங்களை நம்மால் மேன்மையுள்ளதாக ஆக்க முடியும். பிரிந்து போகுதல்களினால் நமக்கு பின்னே அடிச்சுவடுகளை கால மணல்களின் மேல் விட்டு செல்கிறோம். அடிச்சுவடுகள் ஒரு காலம் இன்னொன்றாக இருக்கலாம். ஜீவியத்தின் பயபக்தியான ஓட்டத்தை படையில் கடக்கலாம். ஒரு கதியற்ற கப்பர் சேதத்தில் சிக்கிய சகோதரன் காணும் போது அவன் மீண்டுமாய் தன் இருதயத்தை உறுதியாக்குவான். லாங்ஃபெலோ என்ற மகத்தான ஆங்கில புலவன் நான் நினைக்கிற ஜீவியத்தின் சங்கீதத்தை குறித்து அவர்தான் அதை எழுதினார். சில மாதங்களுக்கு முன்னர் அவருடைய கல்லறையின் அருகே நான் நின்றேன். நான் அவருடைய மகத்தான செய்யுளை குறித்தும் மற்றும் அவர் உலகத்திற்கு என்ன கொடுத்தார் என்றும் நினைத்தேன். அந்த ஜீவியத்தின் சங்கீதம் என்னுடைய பாராட்டுகளில் ஒன்றாயிருக்கிறது. மரணம் எப்பொழுதுமே ஒரு பயமாக இருந்தது. ஆதியிலிருந்தே முழுவதுமாக மனிதன் அதற்கு பயந்தான். முற்கால ஏதேன் தோட்டம் முதற்கொண்டே மனிதன் மரணத்திற்கு பயந்தான். மகத்தான தீர்க்கதரிசியாகிய யோபை குறித்து நான் நினைக்கையில் அந்த நேரத்தில் அவன் அங்கே அமர்ந்திருந்த போது அவன் மரித்துக் கொண்டிருக்கிறான் என்பதை அவன் அறிந்திருந்தான். அங்கே அவன் அந்த மகத்தான செய்தியை பேசினான். அதாவது நாம் அதை யோபு 14 பார்க்கலாம். எப்படியாய் அவன் பூக்களை கவனித்தான், அவைகள் எப்படி மரித்து அவைகள் மீண்டும் எழுகின்றன. அவன் மரங்களை எப்படியாய் கவனித்தான், அது எப்படியாய் காற்றினால் அலகடிக்கப்படுகிறது. காற்றானது அதை கிழித்து போடுகிறது, காற்றினால் கீழே தள்ளப்படுகிறது. மரணத்தில் இவை நடக்கிறது, இருந்த போதிலும் அது மீண்டுமாய் ஜீவிக்கிறது என்று அவன் கூறினான். ஒரு சில துளி தண்ணீரினால் ஆம் அது ஜீவிக்கிறது என்று அவன் கூறுகிறான். நாம் நம்முடைய மிருகங்கள் முதலானவைகளை கவனிக்கிறோம். அவைகள் ஜீவித்து மரிக்கின்றன. அசைந்து கொண்டிருக்கின்ற எந்த காரியமும் அது மரிக்கும் போது அது மீண்டுமாய் ஒருபோதும் ஜீவிப்பதில்லை. எனவே எப்படி தேவனால் ஒரு பூவை எடுத்து அதை மறுபடியும் ஜீவிக்க செய்ய முடிகிறது, இருந்த போதிலும் அவனால் மீண்டுமாய் ஜீவிக்க முடியவில்லை என்று யோபு வியந்தான். அவன் ஆம், மனுஷனோ வென்றால் செத்தப்பின் ஒழிந்து போகிறான்.
மனுபுத்திரன் ஜீவித்து போன பின் அவன் எங்கே என்றான். அவன் பிள்ளைகள் கனமடைந்தாலும் அவனோ அதை உணரான் என்றான். பின்னர் அவன், ஓ, நீர் என்னை பாதாளத்தில் ஒளித்து உமது கோபம் தீரும் மட்டும் என்னை மறைத்து வைத்தால் நலமாயிருக்கும். நீர் எனக்கு காலங்களையும் கட்டுகளையும் குறிக்கிறீர், என்னால் கடந்து செல்ல முடியாது. ஆனால் உம்முடைய கோபம் தீரும் மட்டும் நீர் என்னை ஒரு மறைவிடத்தில் ஒளித்து வைத்தால் நலமாயிருக்கும் என்றான். அவருடைய துன்பத்தின் மத்தியில், சரியாக மிகவும் இருட்டான வேளையில், சரியான அந்த கடும் சோதனையான நேரத்தில், அப்பொழுது அங்கே அந்த சிறிய எலிகு வந்து அவனுடன் பேச துவங்கினான். அவனிடத்தில் அந்த பூ பாவம் செய்யவில்லை, அவன்தான் பாவம் செய்தவன் என்றும் அங்கே ஒரு உயிர்த்தெழுதல் உண்டாயிருக்கும் என்றோ ஒரு நாள் அந்த நீதியான ஒருவர் வருவார், இந்த உலகத்திற்கு ஒத்தவராய் தேவனுடைய சாயலின் ரூபத்தில் மனித சாயலில் உண்டு பண்ணப்பட்டவர் பாவத்தின் சாயலான மாம்ச ரூபத்தை தம்மேல் எடுத்துக் கொண்டார். வேறொரு முறையில் கோபமான பரிசுத்த தேவனுக்கும் ஒரு பாவமுள்ள மனிதனுக்கும் இடையே நின்று அவருடைய கரத்தை இருவர் மேலும் வைத்து வழியை இணைத்து வைப்பார் என்று கூறிக்கொண்டிருந்தான். யோபு அதை கண்டபோது அவன் கர்த்தருடைய உயிர்த்தெழுதலை பார்த்துக் கொண்டிருந்தான். அவன் அதை கண்டான். இப்பொழுது கவனியுங்கள். வேறு வார்த்தைகளில் கூறினால் யோபு இதை பெற்றுக்கொள்ள முயற்சித்துக் கொண்டிருந்தான். அதாவது, ஒரு மனிதன் பூமியின் தூளுக்கு போகும் பொழுது அவன் வெறுமனை கெட்டு போய் அழிந்து போகிறான். நான் அவரை கவனிக்கிறேன். அவன் திரும்ப எழுகின்றதே இல்லை. அவன் அப்படியே கிடந்து தன் ஆவியை விடுகிறான். அவன் தூர போய் விடுகிறான். அவன் எங்கே இருக்கிறான் என்று ஒருவனும் அறியான். ஆனால் மரித்தவனிடத்திலிருந்து மற்ற காரியங்கள் எழுப்புகின்றதை நான் கவனிக்கிறேன். ஆனால் அவன் எழும்புவதில்லை, நான் அறிவேன். அப்பொழுது இந்த தீர்க்கதரிசி ஆவிக்குள்ளான போது என்ன சம்பவிக்க போவதாக இருந்தது என்பதை தேவன் அவனுக்கு காண்பிக்க துவங்கினார். அதாவது, அங்கே யாரோ ஒருவர் இருப்பார், அவர் உலகத்தின் பாவத்தை சுமந்து தீர்ப்பார், மீண்டும் உயிர்த்தெழுவார் என்பதை. அவன் கர்த்தருடைய உயிர்த்தெழுதலை கண்டான். பின்னர், நான் நினைக்கும் பொழுது நான் அதை நேசிக்கிறேன். அவன் எழும்பி நின்றதாக அவன் கூறினான். அவன் தன்னைத்தானே உதறிக்கொண்டான். அவன் ஒரு சாம்பல் மேட்டின் மீது உட்கார்ந்து கொண்டிருந்தான். என்னே, நாம் இன்றைக்கு என்னவென்று அழைக்கிறோம்? அவனுடைய வீட்டை கெட்ட யோகம் தாக்கியிருந்தது என்று. அவனுடைய பிள்ளைகள் எல்லோரும் கொல்லப்பட்டனர். அவனுடைய ஆஸ்தி முழுவதும் போய்விட்டது. அவனுடைய ஆரோக்கியம் சீரழிந்தது. அவன் ஒரு கிறிஸ்தவனாக அல்லது ஒரு விசுவாசியாக கைவிடப்பட்டவனாய் உட்கார்ந்து கொண்டிருந்தான். மனிதன், அவனுடைய சபையும் கூட அவரை தள்ளிவிட்டு அதனுடைய முதுகை அவனுக்கு காட்டியது. அவன் அங்கே உட்கார்ந்து கொண்டு அவனுடைய கொப்பளங்களை தேய்த்துக் கொண்டிருந்தான். பின்னர் கர்த்தருடைய ஆவி அவன் மேல் வந்தபோது அவன் உயிர்த்தெழுதலை அந்த காலையில் கண்டு, உங்களுக்கு தெரியும், அவன் எழும்பி நின்று, என் மீட்பர் உயிரோடு இருக்கிறார் என்றும் அவர் கடைசி நாட்களில் பூமியின் மேல் நிற்பார் என்றும் நான் அறிந்திருக்கிறேன். இந்த என் தோல் முதலானவை அழுகி போன பின்பு நான் என் மாம்சத்தில் இருந்து தேவனை பார்ப்பேன், அவரை நானே பார்ப்பேன் என்று அவன் கூறினான். கடைசி நாட்களில் அவரை அவன் காண்பான் என்றும், ஏனென்றால் அங்கே ஒரு உயிர்த்தெழுதல், ஒரு பொதுவான உயிர்த்தெழுதல் இருக்கும் என்றும் அவன் அறிந்திருந்தான். தாவீதிற்கு வயதாகிக் கொண்டே போன போது நான் அவனை குறித்து நினைத்தேன். ஒரு மகத்தான ராஜாவாக அவன் இருந்ததால் அவனுடைய அறைகளின் கனிகளின்படியாய் அவருடைய வலது பாரசத்தில் வீற்றிருக்க கிறிஸ்துவை அவர் எழுப்புவதாக தேவன் அவனுக்கு ஆணையிட்டு கொடுத்திருந்தார். பின்னர் நான் தாவீதை காண்கிறேன். அவன் வயதான போது, அவனுடைய பாதையின் முடிவுக்கு வந்து கொண்டிருந்த போது எல்லா சரீர பலனும் ஏறக்குறைய போய்விட்டிருந்தது. அவன், என் மாம்சமும் நம்பிக்கையோடு தங்கியிருக்கும், என் ஆத்மாவை பாதாளத்தில் விடீர், உம்முடைய பரிசுத்தவானின் அழிவை காணப்பட்டீர் என்றான். அவன் இயேசுவை, கிறிஸ்துவின் உயிர்த்தெழுதலை முன்னதாக கண்டான். அவருடைய சரீரம் பூமியின் தூளின் மேல் இருக்காது, ஆனால் அது மீண்டுமாய் உயிரோடு எழும்பும் என்பதை அறிந்திருந்தான். முற்காலத்து ஆபிரகாமை தேவன் அங்கே அவரை உட்கார வைத்ததை குறித்து நான் நினைக்கிறேன். இப்பொழுது ஆபிரகாமே, உனக்கு வயதாகிக் கொண்டே போகிறது. நீ வயதை தாண்டியவனாயிருக்கிறாய். நீயும் சாராளும் இருவரும். ஆனால் பிள்ளை பிறக்கும் வயதை தாண்டிவிட்டாய். ஆனால் நான் உனக்கு ஒரு வாக்குத்தத்தின் குமாரனை கொடுக்க போகிறேன் என்றார். பின்னர் எப்படி ஆபிரகாம் அவனுடைய பிரயாணத்தை துவக்கி ஒரு வாக்குத்தத்தம் பண்ணப்பட்ட தேசத்திற்குள் சென்றான். இந்த ஆசீர்வதிக்கப்பட்ட ஒருவர் வரும் காலம் வரைக்கும் அங்கே காத்திருந்தான். அது கிறிஸ்து இயேசுவை சுட்டி காட்டுவதாயிருக்கும். இந்த வாக்கு தத்தத்தை 25 வருடங்களாக விசுவாசித்துக் கொண்டிருந்த பின்னர் வாக்கு தத்தமானது நிறைவேறுவதற்கு சற்று முன்னர், அப்பொழுது தேவர் ஆபிரகாமுக்கு தோன்றி அவருடைய குமாரனை அவர் மரணத்தில் சிலுவையில் அறைந்து உயிர்த்தெழுதலில் அவர் அவரை மீண்டும் எழுப்பி எல்லாவற்றையும் அவருக்கு கொடுப்பேன் என்பதை அவருக்கு காண்பித்தார். அவர்கள் இதை கண்டபோது மனிதனை சுற்றிலுமாய் பயமுறுத்திக் கொண்டிருந்த எல்லா காரியங்களின் நிழல்களையும் அழிக்கும்படி மரண திகிலையே இல்லாமற் போகும்படி செய்தது. அவர் வயதான ஆபிரகாமுக்கு அதன் முன் தோற்றத்தை அளித்தார். அவன் வெட்டி வைத்திருந்த அந்த துண்டங்களின் நடுவே அவர் ஊடாக கடந்து சென்றார். நாம் சில வாரங்களுக்கு முன்னர் அல்லது கடந்த வாரத்திற்கு முந்தின வாரம் நம்முடைய ஆராதனைகளில் அதை குறித்து தியானித்தோம். தேவனாயிருந்த இந்த சிறிய வெள்ளை ஒளியை அவர் எப்படியாய் உண்டு பண்ணி அவைகளின் ஊடாக கடந்து போய் அந்த உடன்படிக்கையின் ஆணையை உறுதிப்படுத்தினார். பின்னர் அப்படியே திரும்பி ஆபிரகாமை ஆசீர்வதித்தார். 100 வயதான ஒரு வயோதிப மனிதனையும்
90 வயதுடைய ஒரு ஸ்திரீயையும் வாலிப மனிதனாயும் ஒரு வாலிப ஸ்திரீயாயும் அவர்களை திரும்ப மாற்றி குமாரனாகிய ஈசாக்கை கொண்டு வந்தார். அவனுக்குள்ளிருந்து ஆபிரகாமின் வித்து வெளிவந்தது. அதிலிருந்து ஈசாக்கிலிருந்து தாவீது வந்தான். தாவீதிலிருந்து கிறிஸ்து வந்தார். கிறிஸ்துவின் மரணத்திலிருந்து உயிர்த்தெழுதல் வந்தது. என்ன ஒரு மகிமையான வாக்குத்தத்தம்! எப்படியாய் தேவன் காலங்களினூடாக இந்த எல்லா காரியங்களையும் முன்னேளாய் காட்டினார். பின்னர் முடிவிலே கடந்த சில நாட்களாக ஒரு பின்னணியத்திற்காக நாம் தியானித்தது போல பழைய ஏற்பாட்டின் எல்லா ஜனங்களும் பழைய ஏற்பாட்டின் எல்லா தீர்க்கதரிசிகளும் எப்படியாய் அவர்களுடைய அடக்க ஸ்தலத்தை குறித்து காட்டினார்கள். இன்றைக்கு நீங்கள் கல்லறை மைதானத்திற்கு சென்று உங்களில் அநேகர் உங்களுடைய அன்பார்ந்தவர்களுடைய கல்லறைகளின் மேல் மலர்களை வைப்பீர்கள். இப்பொழுது இதை கவனியுங்கள். பண்டைய எல்லா தீர்க்கதரிசிகளும் கடந்து போகும்படியாக எந்த ஒரு வேத வாக்கியமும் இல்லாமல் நமக்கு இருப்பது போன்று எந்த தெய்வீக தேவனுடைய வாக்குத்தத்தமும் பரிசுத்த ஆவியின் வழிநடத்துதலின் மூலமாக மாத்திரமே. பண்டைய மனிதர்கள் பரிசுத்த ஆவியினால் அவர்கள் ஏவப்பட்டு தேவனுடைய வார்த்தையை எழுதினர். அவர்கள் ஒவ்வொருவரும் அவர்கள் மரித்த போது அவர்கள் பலஸ்தீனாவில் அடக்கம் பண்ணப்பட வேண்டும் என்பதை அவர்கள் குறிப்பாக கூறினர். அதற்கு புறம்பாக அவர்கள் விரும்பவில்லை. அவர்களில் அநேகர் பலஸ்தீனாவுக்கு புறம்பாக மரித்தார்கள். ஆனால் பலஸ்தீனாவில் அடக்கம் பண்ணப்பட வேண்டும் என்று விரும்பினார்கள். ஏனென்றால் தேவன் உயிர்த்தெழுதலின் முதற்கனிகளை பலஸ்தீனாவில் இருந்து தான் கொடுத்தார். பின்னர் இயேசுவானவர் வந்தபோது அவர்கள் என்ன செய்வோம் என்று அவர்கள் கூறினார்களோ அதையே அவர்கள் அவருக்கு செய்தனர். அவர் பெத்லகேமிலே பிறந்தபோது அவர் ஒரு முன்னணியின் வழியாக வந்து மரண தண்டனையூடாக வெளியே சென்றார். அவர் இந்த பூமியின் மேல் இருந்தபோது அவர் ஒருபோதும் 50 மைல் தூரமான ஒரு பிரயாணம் கூட செய்ததில்லை. அவர் பலஸ்தீனாவை சுற்றி எங்கேயும் போனதே இல்லை. இருந்த போதிலும் அவருடைய சுவிசேஷத்தின் செய்தியானது உலகத்தின் மூலை முடுக்குகளுக்கெல்லாம் பிரயாணம் செய்திருக்கிறது. அவருடைய ஜீவியத்தில் அவர் ஒரு புத்தகத்தையும் ஒருபோதும் எழுதவில்லை. இருந்த போதிலும் அவரை பற்றிய புத்தகம் எழுதப்பட்டது. அந்த வேதாகமும் எல்லா காலத்திலும் எழுதப்பட்ட எந்த புத்தகத்தை காட்டிலும் அதிகமாக விற்கப்பட்டது. இருந்த போதிலும் அவருடைய ஜீவியத்தில் அவர் அந்த கல்லூரிக்கும் போனதே இல்லை. மற்றெந்த மனிதனுக்கோ அல்லது மற்றெந்த பெயருக்கோ அல்லது பூமியின் மேல் இருந்து வருகிற மற்றெந்த காரியங்களை காட்டிலும் அவருடைய கனத்திற்காக அங்கே அநேக கல்லூரிகள் கட்டியெழுப்பப்பட்டன. அவர் ஒருபோதும் அதிக தூரம் சென்றதில்லை. அவர் ஒரு தாழ்மையான எளிமையான வாழ்க்கையை ஜீவித்தார். அவர் கேலி செய்யப்பட்டார், பரிகசிக்கப்பட்டார், ஏளனமாக நகைக்கப்பட்டார். அவருடைய ஜீவனை கொடுக்கும் வல்லமையையும் அதை மேலே எழுப்பும் வல்லமையையும் அவருக்கு உண்டாயிருந்தது என்று அவர் கூறினார். எந்த ஒரு மனிதனாலும் அதை போன்று பெருமை அடித்துக் கொள்ள முடியும். ஆனால் ஈஸ்டர் காலை என்று அவர் உயிர்த்தெழுந்த போது அவருடைய உறுதியான செய்தியை அவர் நிரூபித்தார். அவருடைய கைகளிலும் அவருடைய பாதத்திலும் அவருடைய விழாவிலும் அவர்கள் உருவ குத்தின போது, அவருடைய தலையின் மேல் முள்முடி சுட்டின போது அவர் அக்கறையிலே இரக்கத்திற்காக அலறி கல்வாரியில் மரித்தார். அவர் பூமியின் மேல் இருந்த போது அவர் ஒரு மனிதனை போன்று காணப்பட்டார். அவர் ஒரு மனிதனை போன்று நடந்து கொண்டார். அவர் கல்வாரியில் மரித்த போது அவர் ஒரு மனிதனை போன்று இரக்கத்திற்காக சத்தமிட்டார். ஆனால் அவர் உயிரோடு எழுந்த போது ஈஸ்டர் காலை என்று அவர் ஒரு மனிதனை காட்டிலும் மேலானவராய் இருந்தார் என்று அவர் நிரூபித்தார். அவர் தேவனாய் இருந்தார். அவருடைய ஜீவனை கீழே கிடத்த அவருக்கு வல்லமை இருந்தது. இப்பொழுது முதல் காரியம், அந்த காலையில் அந்த சிறிய கூட்ட சீஷர்கள் எல்லோரும் மனமுடைந்து போயிருந்தனர். என்ன சம்பவித்தது என்று அவர்களுக்கே தெரியவில்லை. அவர்களில் சிலர் மீண்டுமாய் அவர்களுடைய மீன்பிடிக்கும் தொழிலுக்கு திரும்பி போக விரும்பினர். இப்பொழுது ஒரு சிறிய முன்காட்சியாக, அதாவது நம்முடைய கிறிஸ்தவ மார்க்கத்தினூடாக ஸ்தாபகர்களுக்கு மரணம் என்னவாய் இருந்தது என்றும் மரணம் எவ்வளவு பயங்கரமாக இருந்தது என்றும் இந்த காலையில் நான் குறிப்பிட்டபடி இந்த கோத்திர பிதாக்களின் மூலமாக வாக்குத்தத்தங்கள் எப்படி கொடுக்கப்பட்டது என்றும் பார்த்தோம். இப்பொழுது அது எங்கே இருக்கிறது என்று நாம் நேராக வீட்டிற்கு வருவோம். இந்த சிறிய சீஷர்கள், சிறிய குழு துவக்கத்திலேயே வெறுக்கப்பட்டது. அவர்களுக்கு பூமியின் மேல் அதிக நண்பர்கள் இல்லாதிருந்தனர். இயேசு கிறிஸ்துவை சேவிக்கிற எந்த மனிதனுக்கும் இந்த பூமிக்குரிய அதிக நண்பர்கள் இருக்க மாட்டார்கள். உன்னுடைய தினநம்பிக்கையின் மேல்தான் நீ தரித்து நிற்க வேண்டும். அநேக நேரங்களில் நீ மட்டுமே உன் சார்பாக நிற்க வேண்டியதாக இருக்கும். ஆனால் அவர் உன்னோடு நிற்பார் என்று அவர் வாக்களித்திருக்கிறார். உலகத்தின் முடிவு பரியந்தம் நான் உன்னுடன் இருப்பேன். இப்பொழுது நான் அவரை பார்க்கையில் நாம் அதை நோக்கி பார்ப்போம். அவர் தூரமாக கொண்டு போகப்பட்டார். அவர்கள் எதிர்பார்த்தனர். ஏனென்றால் அவரால் அற்புதங்கள் செய்ய முடியும். பிதாவானவர் அவருக்கு காண்பித்ததே என்று அவர் தானாய் ஒன்றும் செய்யவில்லை என்று அவர் உரிமை கோரினார். ஆனால் அவர் அற்புதங்களை செய்பவராக இருந்தார். அவர் பிலாத்துவின் கரங்களில் கொடுக்கப்பட்ட போது தேவனாகிய மேசியா அவருடைய ஆடைகள் எல்லாம் களையப்பட்டு அங்கே நிறுத்தப்பட்டு அடிக்கப்பட்டு காயப்பட்டு நசுக்கப்பட்டு நொறுக்கப்பட்டு உமிழப்பட்டு அதை குறித்து அவர் ஒரு வார்த்தையும் கூறவோ அவருடைய வாயை கூட திறவாமல் இருந்ததை காண்பதற்கு எப்படி அவர்களால் காத்திருக்க முடிந்தது? அது அவர்களுடைய இருதயங்களை உடைத்தது. அதே மனிதன் தன் கரத்தை நீட்டி
அமைதியா இரு என்று கூற காற்றும் மலைகளும் அவருக்கு கீழ்ப்படிந்தன. அதே மனிதன் சம ஊர்வலத்தை நிறுத்தி அவருடைய கரத்தை அந்த பெட்டியின் மேல் வைத்து, வாலிப மனிதரே, நான் உனக்கு கூறுகிறேன், எழுந்திரு என்று கூற அவன் உயிர்த்து வெளியே வந்தான். இருதயம் நொறுங்குண்ட ஒரு வீட்டிற்கு சென்றவர். அங்கே ஒரு குமாரத்தி அப்பொழுதுதான் மரித்து போயிருந்தாள். இயேசுவோடு தன்னை அமர்த்திக் கொள்ள விரும்பின ஒரு சிறிய ஆசாரியன் எவீரு ஒரு விசுவாசியாக ஆனான். அவர் உள்ளே நடந்து, அமைதியாயிருங்கள், ஏனென்றால் பிள்ளை மரிக்கவில்லை, அவள் நித்திரையாயிருக்கிறாள் என்றார். நிச்சயமாக அவர்கள் அறிந்திருப்பார்கள். நிச்சயமாக அங்கே ஏதோ காரியம் இருந்தது. அவர் உள்ளே நடந்து சென்று அவளுடைய கரத்தை பிடித்து அவளை நோக்கி பார்த்து, சிறுபண்ணே, எழுந்திரு என்று நான் உனக்கு சொல்கிறேன் என்றார். மரித்து போயிருந்த அவளுடைய ஆத்துமா போய்விட்டதான ஒரு பெண் அவளுடைய காலூன்றி எழும்பி நின்று மீண்டும் ஜீவித்தாள். எப்படியாய் அவர் லாசருவின் கல்லறைக்கு சென்று ஒரு மனிதனை போன்று அழுது கொண்டு அவருடைய கண்ணங்களில் கண்ணீர் வடிந்தோட அவர் அழுதவாறு அங்கே நின்றார். மரித்து 4 நாட்களான ஒரு மனிதன், புழுக்கள் அவனுடைய சரீரத்துக்குள்ளிருந்தும் வெளியிலிருந்தும் நகர்ந்து கொண்டிருந்த ஒரு மனிதன். ஆனால் அவரை பாருங்கள், அவருடைய நலிந்த சரீரத்தை இந்த விதமாய் நிமிர்த்தி நின்று, நானே உயிர்த்தெழுதலும் ஜீவனுமாயிருக்கிறேன், என்னை விசுவாசிக்கிறவன் மரித்தாலும் படைப்பான், உயிரோடு இருந்து என்னை விசுவாசிக்கிறவனும் என்னென்றைக்கும் அறியாமல் இருப்பான் என்றார். அதை சற்றே சிந்தியுங்கள். உயிரோடு இருந்து என்னை விசுவாசிக்கிறவன் என்னென்றைக்கும் அறியாமல் இருப்பான். அப்படியானால் நாம் நம்முடைய அன்பார்ந்தவருடைய கல்லறைகளுக்கு போய் பார்க்கும்போது இந்த காலையில் நமக்கு என்ன ஒரு நம்பிக்கை இருக்கிறது? பரிசுத்த ஆவியானவர் அவர் ஜீவிக்கிறார், ஒருபோதும் மரியான், நித்திய ஜீவன் உடையவனாய் இருக்கிறான் என்று சாட்சி பகர்கையில் இந்த அழிவுக்கு எதுவான சரீரத்தில் என்ன ஒரு நம்பிக்கை நமக்கு இருக்கிறது? இருப்பினும் நாம் நம்முடைய பரிசுத்தமானவருடைய சரீரங்களை கல்லறையின் மேல் வைக்கிறோம். ஆனால் உள்ளேயோ அவர்கள் ஜீவனோடு இருக்கிறார்கள். அவர்கள் எங்கேயோ ஜீவித்துக் கொண்டிருக்கிறார்கள். அவர் நின்றபோது, நானே உயிர் தெழுதலும் ஜீவனுமாய் இருக்கிறேன் என்றார். அங்கே ஒரு மனிதன் கிடத்தப்பட்டிருந்தான். அவர் அந்த கல்லை எடுத்து போடுங்கள் என்றார். அவருடைய சரீரத்தின் அழிவு, ஒரு மனித சரீரத்தின் நாற்றம், அது என்னவென்று உங்களுக்கு தெரியும். அவர்கள் எழும்பும் போது ஏன் அங்கே சுற்றிலும் வியாதியின் நாற்றம் இருந்தது. ஆனால் அவர் பேசி சொன்னது, லாசருவே, வெளியே வா என்றார். 4 நாட்களாய் மரித்து கிடந்த ஒரு மனிதன் கல்லறையில் இருந்து எழுப்பி நின்றான். அந்த விதமான ஒரு வல்லமையை உடைய ஒரு மனிதன் பயங்கரமான பரியாசத்துடன் அவரை பரியாசம் செய்த போர் சேவகனின் எச்சல்கள் அவருடைய தாடியிலிருந்து வடிந்து கொண்டு கல்வாரியில் தொங்கிக் கொண்டிருப்பதை அவர்களால் எப்படி பார்க்க முடிந்தது? அவருடைய முகத்திலிருந்து ஒரு கைப்பிடி அளவு தாடியின் முடியை பிடுங்கி அவரை தலையின் மேல் அடித்து, உன்னை அடித்தது யார் என்று தீர்க்க தரிசனம் உரைத்து கூறு என்று கூறினார்கள். ரோம ஆணிகள் அவருடைய கைகளிலும் கால்களிலும் கடாவப்படுவதை அவர்கள் காணும் பொழுது அப்பேற்பட்டதான ஒரு மனிதன் மரிப்பதை அவர்களால் எப்படி காண முடிந்தது? ஏனென்றால் தேவனுக்கும் நியாய தீர்ப்பு தேவையாயிருந்தது. கிறிஸ்து நம்முடைய நியாய தீர்ப்பை எடுத்துக் கொண்டார். அவர்கள் அவ்வளவாய் ஏமாற்றமடைந்தனர். அவர்கள் மீண்டும் அவர்களுடைய மீன் பிடிக்கும் வலைகளுக்கே போய்விட்டனர். நான் மீன் பிடிக்கப் போகிறேன் என்று பேதுரு கூறினான். சீஷர்கள் அவரிடத்தில், நாங்களும் உன்னுடன் வருகிறோம் என்றார்கள். அவர்கள் சென்றார்கள். அவர்கள் ஏகமொத்தமாய் கிழிக்கப்பட்டு ஏமாற்றம் அடைந்திருந்தனர். அங்கே அவர்கள் அவருடைய சரீரத்தை கீழே இறக்கி மெல்லிய துணியினால் அதை சுற்றி அதை கல்லறையில் கிடத்தினர். அந்த மதவெறியனின் முடிவு அதுதான் என்றனர். உலகம் எப்படியாய் அவருக்கு எதிராக இருந்தது. அவன் ஒரு பரிசுத்த உருளை, அவன் ஒரு புத்தி சுவாதீனமற்றவன், அவன் ஒரு மதவெறியன் என்று இவ்வாறே அவர்கள் கூறினர். ஆனால் அவர் தேவனாய் இருந்தார் என்றார். அவரோ அவரை போன்றே காணப்பட்டார். அவர் அவரை போன்றே நடந்தார். அவர் தேவன் என்பதை அவர் நிரூபித்தார். அது உண்மை. சமீபத்தில் ஒரு ஸ்திரீ இதை கூறினாள். நான் இதை அநேக முறை கூறியிருக்கிறேன். அவள், சகோதரன் பிரண்ணாம் அவர் ஒரு தெய்வீகமானவர் அல்ல என்றாள். ஒரு கிறிஸ்தவ விஞ்ஞான ஸ்திரீ. அவர் ஒரு மனிதனாய் மாத்திரமே இருந்தார் என்றாள். அவர் வெறுமென ஒரு மனிதன் என்றாள். அவர் ஒரு மனிதனை காட்டிலும் மேலானவராய் இருந்தார், அவர் தேவனாய் இருந்தார் என்றேன். நான் ஒன்று அவர் தேவனாய் இருக்க வேண்டும் அல்லது வஞ்சிக்கிறவராக இருந்திருப்பார் என்றேன். அவர் லாசருவின் கல்லறையில் அழுத காரணத்தால் அவர் ஒரு மனிதனை என்று வேறொன்றும் இல்லை என்று அவர் நிரூபித்தார் என்றாள். அவர் அழுது கொண்டிருக்கும் பொழுது அவர் ஒரு மனிதனை போன்று அழுதார். ஆனால் அவர் மரித்தவனை எழுப்பின போது அவர் தேவனாய் இருந்தார் என்பதை அவர் நிரூபித்தார் என்றேன். அது சரியே. அவர் பசியாய் இருந்த பொழுது ஒரு மனிதனை போன்று அவருக்கு பசித்தது என்றேன். ஆனால் ஒரு மனிதனாய் அத்திமரத்தை சுற்றி நின்று கொண்டு சாப்பிட ஏதாவது கிடைக்குமா என்று முயற்சித்துக் கொண்டிருந்தார். ஒரு சில நாட்கள் கழித்து சில அப்பங்களையும் சுமார் 2 அப்பங்களையும் 2 அல்லது 3 துண்டு மீன்களையும் கொண்டு 5000 ஜனங்களுக்கு பொரித்த மீனோடு போஷித்ததை உங்களால் யூகித்து பார்க்க முடிந்ததா? கல்வாரியில் ஒரு மனிதன் நின்று கொண்டு அங்கே வானத்திற்கும் பூமிக்கும் இடையே தொங்கிக் கொண்டு நான் தாகமாயிருக்கிறேன் என்று சத்தமிட்டுக் கொண்டிருந்ததை உங்களால் யூகித்து பார்க்க முடிந்ததா? தண்ணீரை திராட்சரசமாக மாற்றினவராயிற்றே. தண்ணீரின் சிருஷ்டிகர்த்தர் அங்கே நின்று கொண்டு தண்ணீருக்காக சத்தமிட்டுக் கொண்டிருந்தார். அதாவது நாம் அவருடைய தரித்திரத்தில் ஐஸ்வர்யவான்களாகும்படிக்கு அவர் நமக்காக பாவமானார். அவர்
அவருடைய மரணத்தில் அவர் ஒரு பாவியைப் போல மரித்தார். அதாவது நாம் நம்முடைய மரணத்தில் தேவனுடைய குமாரரும் குமாரத்திகளுமாய் மரிக்க முடிந்தது. மரணங்களுக்கிடையே என்ன ஒரு வித்தியாசம் என்பதை நான் சிந்திக்கிறேன். வயதான ஹேசின் அப்பா அவர் மரித்துக் கொண்டிருந்த போது அவர் அவருடைய பிள்ளைகளை பக்கமாக அழைத்தார். அங்கே அவர் 2 அல்லது 3 நாட்களாக சுய நினைவற்றவராய் படுத்து கிடந்தார். அவருக்கு ஒரு வழக்கு சொல்லிருந்தது. அவர், அன்புள்ளவரே, என்னுடைய ஆத்மாவை ஆசீர்வதியும் என்றார். அவருடைய பிள்ளைகளை அவர் பக்கமாக அழைத்தார். நீண்ட வெண்மையான தாடி தொங்கிக் கொண்டிருந்தது. அவர், அன்புள்ளவரே, என் ஆத்மாவை ஆசீர்வதியும். தகப்பனார் ஹே மரித்து போனார் என்று நீங்கள் நினைத்தீர்கள். அவர், நான் ஒருபோதும் அறியேன். இயேசு ஜீவிக்கின்ற காரணத்தால் நானும் கூட ஜீவிக்கிறேன் என்றார். அங்கே அவர் அவருடைய ஒவ்வொரு பிள்ளையையும் ஆசீர்வதித்தார். என் கரங்களை உயர்த்தி பிடியுங்கள் என்றார். அவருடைய கரங்களை அவரால் உயர்த்த முடியவில்லை. அவருடைய பிள்ளைகளில் ஒருவன் அந்த கரத்தை ஒருபுறம் உயர்த்தினான், இன்னொருவன் அந்த கரத்தை உயர்த்தினான். அவர் பாடத் துவங்கினார். அவருடைய கண்கள் வானத்தை நோக்கி பார்க்க துவங்கினதும் அவர், இன்ப நாள் இயேசு என் பாவங்களை கழுவின நாள் முதற்கொண்டு எப்படி ஜெபிக்க வேண்டும், ஒவ்வொரு நாளும் சந்தோஷித்துக் கொண்டு ஜீவிக்க வேண்டும் என்று அவர் எனக்கு போதித்தார் என்றார். அவருடைய கண்களை மூடினார். தேவனை சந்திக்கும்படியாய் சென்றார். நான் உங்களுக்கு சொல்லுகிறேன், அந்த விதமாகத்தான் நானும் போக விரும்புகிறேன். அதுதான் வழி. நான் இயேசு கிறிஸ்துவுக்குள் நான் மரிக்கட்டும். பின்னர் எல்லா ஏமாற்றங்களையும் அவருக்கு உண்டான எல்லா காரியத்தையும் அவருடைய சீஷர்கள் கண்டபொழுது அவர்களை கைவிட்டது போன்று காணப்பட்டது. அவர்கள் எல்லோரும் மீன் பிடிக்க திரும்பி போக துவங்கினர். ஒருவன் அவனுடைய வேலைக்கு திரும்பி போனான், இன்னொருவன் திரும்பி இந்த வழியாய் சென்றான். இப்பொழுது நாம் இந்த காலையில் கல்லறையில் இருந்து துவங்க விரும்புகிறோம். அவருடைய உயிர்த்தெழுதலுக்கு பின்னர் மரியாளும் மார்த்தாலும் மகதலேனா மரியாளும் இயேசுவின் தாயாகிய மரியாளும் அது ஒரு விடியற் காலையாயிருந்தது. அவர்கள் அவருடைய சரீரத்தை பூமியின் மேல் ஓய்வு நாளுக்கு முன்னர் வைத்தனர். ஓய்வு நாள் என்று அவர்கள் எந்த காரியத்தையும் செய்யாதிருப்பது அவருடைய வழக்கமாயிருந்தது. எனவே அவர் வெள்ளிக்கிழமை பிற்பகல் 3 மணிக்கு மரித்து ஞாயிறு விடியற் காலையில் எழும்பினார். இப்பொழுது நீங்கள் இங்கே இந்த சூரியோதய ஆராதனையில் இருக்கையில் நான் இந்த கேள்வியை தீர்த்து வைக்க விரும்புகிறேன். 3 நாள் இரவு பகலுமாய் அவர் கல்லறையில் இருந்தார் என்று அவர்கள் எப்படி கூறுகிறார்கள் என்று அநேக ஜனங்கள் கூறுகிறார்கள். அவர் அதை செய்வதாக அவர் ஒருபோதும் கூறவே இல்லை. இந்த 3 நாட்களுக்குள்ளே நான் என்னுடைய சரீரத்தை எழுப்புவேன் என்று அவர் கூறினார். புரிகின்றதா? இப்பொழுது அவர் அதை செய்ததற்கு காரணம் ஏனென்றால் தாவீது வேத வார்த்தைகளில் ஓரிடத்தில் அவருடைய ஆத்துமாவை நான் பாதாளத்தில் விடேன், என்னுடைய பரிசுத்தரின் அழிவை நான் காண மாட்டேன் என்று கூறியிருந்தார். மனித சரீரத்தில் அழிவு 72 மணி நேரத்திற்கு பின்னரே 3 பகல்களும் 3 இரவுகளுக்கும் பின்னரே துவங்கும் என்று அவர் அறிந்திருந்தார். அந்த 3 பகல்கள் 3 இரவுகளுக்கு இடையில் ஏதாவது நேரத்தில் தேவன் அவரை எழுப்பப் போவதாக இருந்தார். எனவே அவர் வெள்ளிக்கிழமை பிற்பகல் 3 மணிக்கு மரித்து ஞாயிறு அதிகாலையில் எழுந்தார். இப்பொழுது நாம் ஒரு சிறிய நாடகத்தை இங்கே எடுத்து 1 நிமிடம் நிறுத்தி கவனிப்போம். நெடுநேரமாக இரவெல்லாம் அப்படியே என்னால் அவரை பார்க்க முடிகிறது. பாவம், சிறிய வயதான மரியாள் ஆகிய தாயார், அவளுடைய இருதயம் உடைந்து விட்டது. தீர்க்க தரிசனியாகிய அன்னாள் அநேகருடைய இருதய சிந்தனைகள் வெளிப்படத்தக்கதாக அவள் உருவப்படுவாள் என்று அவளிடத்தில் கூறினாள். எப்படியாய் அவருடைய சரீரம் பாதிக்கப்பட்டது. அவளுடைய அருமையான குழந்தை சிலுவையின் மேல் தொங்கிக் கொண்டிருக்க சபைக்கு என்ன ஒரு அவமானத்தை அவர் கொண்டு வந்திருந்தார். ஆனால் இருந்த போதிலும் அவளுடைய இருதயத்தில் அந்த தாயினுடைய அன்பு வெளிவந்தது. அவர் என்ன செய்திருந்தாலும், எவ்வளவு அவமானமாயிருந்தாலும் அக்கறை இல்லை. இன்றைக்கு ஒரு குற்றவாளி தூக்கிலிடப்படுவதற்கு அல்லது மின்சாரத்தால் மரணமடிக்கப்படுவதற்கு அல்லது ஏதோ காரியத்திற்கு அங்கே போவது போன்று மரண தண்டனையில் அவர் மரித்தார். அந்த விதமாகத்தான் வெட்கத்திலும் அவமானத்திலும் அவர் மரித்தார். பாவத்தை தேவன் எப்படி தண்டித்தார் என்று பாருங்கள். அப்படியானால் அவள் எப்படியாய் அழுதிருந்தாள்? ஒரு கால் இரவெல்லாம் அழுதிருப்பாள். மகதலேனா மரியாள் அவருடைய வல்லமையை அவள் அறிந்திருந்தாள். அங்கிருந்து அவரை பற்றி ஏதோ காரியம் மற்றவர்களிடமிருந்து வித்தியாசமாய் இருந்தது என்று அவள் அறிந்திருந்தாள். அவளிடமிருந்த 7 பிசாசுகள் வெளியே துரத்தப்பட்டிருந்தன. இயேசு கிறிஸ்துவின் வல்லமையினால் பிசாசினிடத்திலிருந்து விடுவிக்கப்பட்ட ஒவ்வொருவரும் அவர்கள் எங்கே நின்று கொண்டிருக்கிறார்கள் என்பதை அறிந்திருக்கிறார்கள். அவருடைய மகத்தான தெய்வீக சமூகத்திற்கு முன்பாக எவனொருவரும் எப்பொழுதாயிலும் அந்த அதே நபராக இனி ஒருபோதும் இருக்கவே முடியாது. நீங்கள் மாற்றப்பட்டிருக்கிறீர்கள். அங்கே ஏதோ காரியம் உங்களுக்கு சம்பவிக்கிறது. நீங்கள் எட்டி நிற்கலாம். மனோ தத்துவ சாஸ்திரம் இதை யோகிக்கலாம், இதை ஏற்றுக்கொள்ளலாம், ஒரு குறிப்பிட்ட காரியத்தை, சில தத்துவங்களை அல்லது அதை போன்ற ஏதோ காரியங்கள். ஆனால் வேத சாஸ்திரத்தில் நமக்கோ நம்பிக்கை இல்லை. இயேசு கிறிஸ்துவின் உயிர்த்தெழுந்த வல்லமையில் நாம் நம்பிக்கை உள்ளவர்களாய் இருக்கிறோம். நீங்கள் அவருடைய சமூகத்திற்குள் வரும்பொழுது அங்கே ஏதோ காரியம் உங்கள் ஜீவியத்தில் சம்பவிக்கிறது. அது உங்களை மாற்றுகிறது. கிறிஸ்துவின் பிரசன்னத்திற்குள் எப்பொழுதுமாய் இருக்கிற ஒரு மனிதனாய் அதற்கு மேல் நீங்கள் அதே விதமாக ஒருபோதும் இருப்பதில்லை. ஆக அவளிடத்திலிருந்து 7 பிசாசுகள் துரத்தப்பட்டிருந்தது. பெருமை, பொறாமை,
மற்றும் அவள் அவ்வளவு அழகா இருந்தாள் என்றும் அங்கே அவளை போன்று ஒருவரும் இருந்ததில்லை என்றும் அவள் எண்ணினாள். ஆனால் இயேசுவானவர் பேசி நீ சுத்தமாக என்று கூறின போது அவை எல்லாம் அவளை விட்டு போய்விட்டது. அவள் ஒரு புதிய நபராக ஆனாள். அவளுடைய சொந்த பார்வையில் அதற்கு மேல் அவள் அவ்வளவு அழகா இல்லை. ஆனால் தயவும் சாந்தவுமான அங்கியினால் அவள் தன்னை சுற்றி கொண்டு ஆண்டவரை பின்தொடர்ந்தாள். அவள் அவரை நேசித்தாள். பின்னர் ஈஸ்டர் காலை என்று என்னால் அவளை பார்க்க முடிகிறது. அவருடைய சீஷர்கள் வெளியே போய் அவர்களில் சிலர் மீன் பிடிக்கும் படகுகளை இழுத்துக் கொண்டிருந்தனர். அவர்களில் சிலர் வீட்டிற்கு போய் கொண்டிருந்தனர். சிலர் வித்தியாசமான வழிகளில் சென்று கொண்டிருந்தனர். அவர்களுடைய வேலைகளுக்கு திரும்பி சென்றனர். பின்னர் அதிகாலையில் தாயாகிய மரியாளும் மகதலேனா மரியாளும் குன்றின் ஓரமாக துவங்கி கல்லறையை நோக்கி போகிறதை என்னால் காண முடிகிறது. அவர்கள் சில வாசனை திரவியங்களையும் மற்றும் பொருட்களையும் வைத்திருந்தனர். அவருடைய சரீரத்தை சுகந்த வர்க்கமிட்டு அவரை வைக்க அவர்கள் விரும்பினர். ஆக அவர்கள் குன்றின் மேல் ஏறி போகையில் என்னால் இன்னொரு காட்சியை யூகித்து காண முடிகின்றது. நாம் இங்கே சற்று பார்ப்போம். ஒரு கூட்ட போர் வீரர்கள் அங்கே நின்று கொண்டிருக்கிறதை என்னால் காண முடிகின்றது. அவர்கள் இரவு முழுவதுமாய் சீட்டு விளையாடிக் கொண்டிருந்தனர், அல்லது பகடையை குறிவைத்து, அல்லது அவருடைய தாயக்கட்டையோடு தரையின் மேல் தாயம் விளையாடிக் கொண்டிருந்தனர். அவர்கள் தொடர்ந்து விளையாடிக் கொண்டிருந்தனர். அவர்களில் சிலர், எங்கே பாருங்கள், அந்த வஞ்சகனை உங்களுக்கு நினைவிருக்கிறதா? 3 நாட்களில் அவன் எழும்பப் போகிறான் என்று அவன் கூறினான். எனவே இப்பொழுது நாம் பார்ப்போம், நாம் கல்லறை மட்டுமாய் போவோம் என்றனர். அது மட்டுமாய் அவர்கள் நடந்து சென்று அவர்களுடைய மார்பை அவர்களாகவே தட்டிக்கொண்டு அவர்களுடைய இதை போன்ற பெரிய தளவாடங்களை மற்றும் ரோம பட்டயத்தை வீசி அவனால் என்ன செய்ய முடியும் என்று நாம் பார்ப்போம் என்று கூறுவதை என்னால் காண முடிகிறது. ஏனென்றால் அந்த கல்லறை முத்திரிக்கப்பட்டிருந்தது, ஒரு ரோம முத்திரை. அந்த முத்திரையை உடைக்கிறவனுக்கு ஐயோ! ஒரு கல் அங்கே வைக்கப்பட்டிருந்தது. அது 100 புருஷர்களால் கொண்டு வரப்பட்டிருந்தது. அதை 100 புருஷர்கள் அங்கே உருட்டி கொண்டு வந்தனர். ஒரு பெரிய மகத்தான கல்லை அவர்கள் அந்த கல்லறையின் மேல் உருட்டி வைத்தனர். அவர் அங்கே உள்ளே இருக்கிறார், மிகுந்த பத்திரமாக இருக்கிறார் என்றனர். அவர்கள் ஒரு மகத்தான நேரத்தை உடையவர்களாக இருந்தனர். ஆனால் வந்து கொண்டிருக்கையிலே ஏறக்குறைய பொழுது விடிந்து கொண்டிருந்தது. அவர்கள் எல்லோரும் அந்த குன்றின் மேல் வந்து கொண்டிருந்தார்கள். அங்கே 2 சிறிய பெண்கள் அதிகாலையிலே வெளியே வந்து ஒருவர் இன்னொருவர் மேல் கரங்களை போட்டவாறு குன்றின் பக்கமாக போய்க் கொண்டிருந்திருக்கலாம். ஓ ஓ எப்படி அவர்கள் அந்த குன்றின் பக்கமாக போய்க் கொண்டிருந்தனர் என்பதை ஏறக்குறைய என்னால் அப்படியே காண முடிகிறது. தாயாகிய மரியாள் மகதலேனா மரியாளிடம் அந்த கல்லறையிலிருந்து யார் நமக்காக புரட்டுவர், என்ன செய்யலாம், நாம் அதை எப்படி செய்ய போகிறோம் என்று கூறுவதை என்னால் கேட்க முடிகின்றது. அதற்கு மரியாள் தேவன் அதை பார்த்துக் கொள்ளுவார் என்று திருப்பி கூறுவதை என்னால் கேட்க முடிகிறது. அதுதான் முக்கியமான காரியம். கவலை இல்லை, நான் இதை அல்லது அதை எப்படி செய்ய போகிறேன் என்று ஜனங்கள் கூறுகிறார்கள். தேவன் அதை பார்த்துக் கொள்ளுவார், நீங்கள் வெறுமன போய்கொண்டே இருங்கள், பாருங்கள், மற்ற எல்லாவற்றையும் தேவன் பார்த்துக் கொள்ளுவார். பின்னர் சடுதியாக எல்லா நட்சத்திரங்களும் அங்க துவங்கியதை நாங்கள் காண்கிறோம். முதலாவது காரியம் உங்களுக்கு தெரியும், அங்கே ஒரே ஒரு நட்சத்திரம் தான் விடப்பட்டிருந்தது. அதுதான் பெரியது, பிரகாசமான விடிவெளி நட்சத்திரம் அக்கறையில் நின்று கொண்டிருந்தது. எப்படி ஒவ்வொரு காரியங்களும் சேவகர்கள் சிரித்துக் கொண்டும் கேலி செய்து கொண்டும் இருப்பதை என்னால் கவனிக்க முடிகிறது. இப்பொழுது நீங்கள் பாருங்கள், அது பகல் வெளிச்சமாயிருந்தது. இன்னும் ஒரு காரியமும் சம்பவிக்கவில்லை என்றார்கள். அவர்கள் தொடர்ந்து போய்கொண்டே இருந்தனர். பாருங்கள், அவன் வெறுமன ஒரு வஞ்சகனாயிருந்தான். இந்த நாட்களிலும் அந்த நாட்களிலும் எழும்பின அநேக வஞ்சகர்களை போன்று இவனும் வெறுமன ஒரு மனிதன். இந்த காரியங்கள் செய்யப்பட்டு வந்தது, ஆனால் இவைகள் உரிமை கோரப்பட்டன என்றனர். ஆனால் அப்பொழுது சடுதியாக எல்லா சிறிய பறவைகளும் ராபின் பறவைகளும் பாடுவதை நிறுத்தின என்பதை என்னால் யூகிக்க முடிகிறது. பறவைகள் பாடுவதை நிறுத்திவிட்டன. பறவைகளும் கூட அவைகள் பாடுவதை நிறுத்தும் அளவிற்கு அவருடைய சத்தம் அவ்வளவு இனிமையா இருந்தது என்று புலவன் கூறினான். ஏதோ காரியம் சம்பவிக்க ஆயத்தமாய் கொண்டிருந்தது. அந்த மகத்தான விடிவெள்ளி நட்சத்திரம் அதன் ஸ்தானத்தில் அக்கறையில் தொங்கிக் கொண்டிருக்கிறதை என்னால் காண முடிகிறது. காலத்தின் துவக்கத்திலிருந்தே அவர் அதை அங்கே தொங்க வைத்தார். அது அசைய துவங்கியது, ஒரு வட்டமிடுவதை என்னால் காண முடிகிறது. மரியாளும் மற்றவர்களும் அதை கவனித்துக் கொண்டிருந்தார்கள். அது என்ன செய்து கொண்டிருந்தது? அது ஒரு தூதன். அவர்கள் வைத்திருந்த கல்லறையை அது சுற்றி தேடிக்கொண்டிருந்தது. வேத வார்த்தை நிறைவேற்றப்படுவதற்கு ஆயத்தமாய் இருந்தது. சகோதரனே, சகோதரியே, தேவனுடைய வேத வார்த்தையானது எப்பொழுதாவது நிறைவேற்றப்பட ஆயத்தமாய் இருக்கும் பொழுது நீங்கள் கவலையே பட வேண்டாம், அது சரியாக அங்கே இருக்கும். அந்த நட்சத்திரம் சுற்றி அசைந்து அதன் பயணத்தை துவக்குகிறதை என்னால் காண முடிகிறது. அந்த ரோமர்கள் 100கணக்கானவர்களின் கூட்டம் அங்கே அவர்களுடைய உருவின பட்டயத்தோடு நின்று கொண்டு என்ன சம்பவிக்கிறது என்று நாம் இப்பொழுது பார்ப்போம் என்று கூறிக்கொண்டிருக்கிறது என்னால் காண முடிகிறது. சடுதியிலே இந்த மகத்தான நெருப்பு பந்து பரலோகத்திலிருந்து பறந்து கொண்டு வந்து கல்லறையின் பக்கத்தில் நின்றது. அது அங்கே நின்று கொண்டிருந்த மகத்தான தேவனுடைய தூதனாக அது மாறினது.
சேவகர்கள் மயக்கமடைந்து மரித்த மனிதர்களைப் போன்று தரையின் மேல் விழுந்தனர். அவனுடைய கரத்தின் ஒரு அசைவினால் அங்கே வைக்கப்பட்டிருந்த கல்லை அதை அவன் பின்னாக தள்ளி அந்த ரோம முத்திரையை உடைத்து போட்டான். அவரை குறித்து வைத்த ரோம முத்திரை என்ன செய்கிறது? ஐக்கிய நாடுகளின் முத்திரை அல்லது வேற ஏதாவது காரியம் அல்லது ஏதாவது சபையின் ஒரு முத்திரை அல்லது எந்த காரியமாக இருந்தாலும் அதற்கு மேல் ஒன்றுமே இல்லை. தேவன் ஜீவிக்க வேண்டியவராக இருக்கிறார். அவர் வெளியே வர வேண்டியவராக இருக்கிறார். மரித்தோர் மத்தியில் அவரால் ஜீவிக்க முடியாது. எனவே அவன் அந்த கல்லை பின்னாக அசைத்து அதை பின்னாக உருட்டினான். அவன் அங்கேயே நின்றான். இப்பொழுது யார் மேற்கொண்டது? சேவகர்கள் அவர்களுடைய கேடயங்களையும் மற்ற காரியங்களையும் பற்றிக் கொண்டு அவர்களால் போக முடிந்த அளவு வேகமாக அந்த தோட்டத்தினூடாக குன்றினூடாக ஓட அவர்களுடைய தளவாடங்கள் ஒன்றோடு இடித்துக் கொண்டு அவர்கள் மேல் அவருடைய இரும்புகள் அவருடைய கேடயங்கள் முதலானவைகள் இருந்தன. அங்கே அவன் தனிமையாய் நின்றான். கொஞ்சம் கழித்து மரியாள் அது சம்பவித்த போது அங்கே ஒரு மகத்தான பூமி எதிர்ச்சி உண்டாகி அங்கே அந்த காலையில் அந்த பூமியை அசைத்தது. யாரோ ஒருவர் எங்கேயோ ஏதோ காரியம் நடந்து விட்டது, எங்கேயோ ஏதோ வெடித்திருக்க வேண்டும், மின்னல் அல்லது ஏதோ காரியம் பூமியை தாக்கியிருக்க வேண்டும் என வியந்து கூறினார். ஆனால் அதுவோ இயேசுவானவர் மரித்தோரிலிருந்து எழுந்ததாக இருந்தது. அப்பொழுது அவர்கள் மரியாளும் மார்த்தாளும் கல்லறை எண்டைக்கு நடந்து சென்றனர். அந்த தூதன் அங்கே நின்று கொண்டிருந்ததை அவர்கள் கண்டனர். அவன் அவர்களுக்கு முன்பாக அவர் கலிலேயாவுக்கு போகிறார் என்றும் அங்கே அவர்களை அவர் சந்திப்பார் என்று அவருடைய சீஷர்களுக்கு போய் சொல்லுங்கள் என்றான். இதோ நான் உங்களுக்கு கூறியிருக்கிறேன், அவர் அவர்களை சந்திப்பார் என்று அவர் கூறியது போல அப்படியே அவர் அவர்களை சந்திக்க போகிறார் என்று இப்பொழுதே சீக்கிரமாய் போய் சீஷர்களுக்கு சொல்லுங்கள் என்று அவன் கூறினான். ஓ, நான் அதை குறித்து நினைக்கும் பொழுது என் வசனத்தை கேட்டு என்னை அனுப்பினவரை விசுவாசிக்கிறவனுக்கு நித்திய ஜீவன் உண்டு. கடைசி நாட்களில் நான் அவரை எழுப்புவேன். இதோ நான் உங்களிடத்தில் கூறியிருக்கிறேன் என்பதே. அவருடைய தூதர்கள் அதை உலகம் முழுவதிலும் பரப்பியிருக்கின்றனர். தன்னைத்தானே வெறுத்து அவருடைய சிலுவையை எடுத்துக்கொண்டு அவரை பின்பற்றுகிற எந்த மனிதனையும் அவர் உன்னை உயிர்த்தெழுதலில் சந்திப்பார் என்பதே. கல்லறையின் மேல் நாம் மலர்களை தூவி சாம்பலுக்கு சாம்பலும் மண்ணுக்கு மண்ணுமாவா என்று நாம் கூறுவதனால் அதனால் என்ன பலன்? பரலோகத்திலே ஒரு தேவன் இருக்கிறது போல அந்த சரீரமானது கல்லறையை விட்டு நிச்சயமாக எழும்பி வெளியே வரும். இதோ நான் உங்களுக்கு கூறிவிட்டேன். நாம் கவனிப்போமாக. இதோ அவருடைய 2 சீஷர்கள் போகிறார்கள். அவர்கள் பாதையில் இருக்கிறார்கள். அவர்கள் சிலர் மீன்பிடிக்க சென்றனர். எனவே இயேசுவானவர் கரையின் மேல் நின்று கொண்டு அவர் நோக்கி பார்த்தார். அவர் அங்கே அவர்களை கண்டார். அவர், பிள்ளைகளே, உங்களிடத்தில் ஏதாவது அப்பம் உண்டா என்றார். அவர் அவர்களிடத்தில் கூறின முதலாவது காரியம், உங்களுடைய வலையை அந்த பக்கத்திலே போடுங்கள் என்றார். அவர்கள் இரவு முழுவதுமாய் மீன் பிடிக்க போய் ஒன்றையும் பிடிக்காதிருந்தனர். அந்த விதமாகத்தான் அது இருக்கிறது. நீங்கள் படகின் தவறான பக்கத்தில் மீன் பிடித்துக் கொண்டிருக்கிறீர்கள். எனவே இயேசுவானவர் உங்களுடைய வலைகளை இந்த பக்கமாக போடுங்கள் என்றார். பின்னர் அவர்கள் அவர்களுடைய வலையை இந்த பக்கமாக வீசின போது இந்த விதமாக அதை இழுக்க பார்த்தார்கள். என்ன, அங்கே அவ்வளவு அதிகமான மீன்கள் அவர்களுடைய வலைகளை கூட கிழித்து விடும் அளவிற்கு இருந்தன. பேதுரு சுற்றும் முற்றும் பார்க்க துவங்கி அங்கே ஒரே ஒரு மனிதனால் தான் இதை செய்ய முடியும் என்றான். அவன் திரும்பி கரையை பார்த்தான். அங்கே அவர் நின்று கொண்டிருந்தார். அப்பமும் மீனும் அவர்களுக்கு ஆயத்தமாக நெருப்பின் மேல் இருந்தது. படகு வரும் வரைக்கும் பேதுருவினால் காத்திருக்க முடியவில்லை. அவன் தண்ணீருக்குள் அப்படியே குதித்து தூரமாய் அவரை சந்திக்க சென்றான். அவன் துரிதப்பட வேண்டியதாக இருந்தது. ஓ, இன்றைக்கு உலகத்திற்கும் ஒவ்வொரு பாவியும் அந்த விதமாய் இருக்க நான் விரும்புகிறேன். அங்கே பேதுரு அவரை மறுதலித்திருந்தான். அவன் வெளியே சென்று மனம் கசந்து அழுதான். அவன் தொடர்ந்து ஜெபித்தான். அவன் இயேசுவை சந்திக்க வேண்டும் என்றிருந்தான். அங்கே சென்று அவன் அவருடைய பாதத்தில் விழும்படியாக அவன் விரும்பினான். அங்கே ஒரு ஜோடி இருந்தது. அவர்களில் ஒருவன் பெயர் கிளையோப்பா. அவர்கள் எம்மாவுக்கு போகிற அவற்றினுடைய பாதையில் இருந்தார்கள். நொறுங்குண்ட துக்கமான இதயத்தோடு அவர்கள் போய்கொண்டிருந்தார்கள். அவர்கள் அதை குறித்து, ஓ, அது எவ்வளவு மோசமாக இருந்தது என்று பேசிக்கொண்டே நெடுக போய்கொண்டிருந்தனர். சடுதியாக யாரோ ஒருவர் புதர்களில் இருந்து வெளியே வந்தார். ஒரு சாதாரண மனிதர். அவருடைய கழுத்து பட்டையை திருப்பி அணிந்தவராகவோ அல்லது வித்தியாசமாக உடுத்தினவராகவோ அல்ல, மற்ற மனிதரை போன்றே அவர் உடுத்தியிருந்தார். மற்றவர்களுக்கு இருந்தது போன்றே அவருக்கு தலைமுடியும் அவருடைய தாடியும் அவருக்கு இருந்தது. அவரிடம் எந்த வித்தியாசமும் இல்லை. அவர் ஏதும் பெரிய வித்தியாசத்தை உண்டு பண்ணவில்லை. அவருடைய சான்றிதழ்கள் என்ன என்றும் அவர் என்னவா இருந்தார் என்றும் அவருடைய ஜீவியம் நிரூபித்தது. அந்த விதமாகத்தான் நாம் இருக்க தேவன் விரும்புகிறார். நம்முடைய ஜீவியமே நம்முடைய சான்றிதழ்களாக இருக்க விரும்புகிறார். அது உண்மையே. பின்னர் அவர் தொடர்ந்து நடக்க துவங்கினார். அவர், சகோதரர்களே, நீங்கள் ஏன் எவ்வளவு வருத்தமாயிருக்கிறீர்கள்? நீங்கள் ஏன் இந்த சம்பாஷணைகள் இருக்கிறீர்கள் என்றார். ஓ, நான் அதை முற்றிலும் விரும்புகிறேன். அதற்கு அவர்கள், ஐயா, ஏன் நீர் என்ன இந்த இடத்திற்கு அந்நியரா என்றனர். அவன், ஏன், முழு தேசமே சின்னாபின்னமாக்கப்பட்டிருக்கிறது. இதோ நாங்கள் இருக்கிறோம்.
இதோ நாங்கள் எங்கள் பாதையிலே வீட்டிற்கு திரும்பி போய்க் கொண்டிருக்கிறோம் என்றான். அவன் ஏன் நசரேயனாகிய இயேசு அந்த தீர்க்கதரிசி, அவர் வரும்போது அவர் இஸ்ரவேலின் ராஜாவாக இருப்பார் என்று நாங்கள் நிச்சயமாக நினைத்திருந்தோம். இப்பொழுதோ அவர் மரித்து விட்டார். அவர்கள் அவரை அடக்கம் செய்தனர். அவர்கள் அவரை இருதயத்தினூடாக உருவ குத்தினார்கள். அவர்கள் அவரை அப்புறப்படுத்தினார்கள். அவர் மரித்ததிலிருந்து அதெல்லாம் சம்பவித்தது முதல் இன்றைக்கு 3வது நாளாக உள்ளது. சில ஸ்திரீகள் கல்லறைக்கு சென்றனர். தூதர்களின் ஒரு தரிசனத்தை கண்டு திரும்பி வந்து அவர் உயிரோடு இருக்கிறார் என்றார்கள். ஓ, நாங்கள் அந்த கதையை நம்ப முடியவில்லை. நாங்கள் அப்படியே போய்கொண்டிருக்கிறோம் என்று கூறினார்கள். ஆக அவர்கள் தொடர்ந்து போய்கொண்டிருக்கையில் அவர் கிறிஸ்து இவ்விதமாக பாடுபடவும் 3ஆம் நாளிலே மீண்டும் எழும்புவார் என்று தீர்க்கதரிசிகள் சொன்ன யாவையையும் விசுவாசிக்கிறதற்கு புத்தி இல்லாத மந்த இருதயம் உள்ளவர்களே, நீங்கள் எவ்வளவு சோம்பேறித்தனமாய் இருக்கிறீர்கள் என்று கூறினார். எவ்வளவு அழகாயிருக்கிறது என்று பாருங்கள். என்னே, இதை பாருங்கள். வருத்தமான மற்றும் இருதயம் நொறுங்குண்டவர்கள் மத்தியில் கிறிஸ்து. அங்கேதான் அந்த வருத்தமான மற்றும் இருதயம் நொறுங்குண்டவர்கள் மத்தியில் தான் அவர் போகிறார். இதுவரை அவர்கள் கண்டிராத இருளான வேளையிலே அவர்கள் நெடுக போய்கொண்டிருக்கிறார்கள். அவர்களுடைய எல்லா நம்பிக்கையும் அற்று போயிருந்தன. அவர்கள் சபையிலிருந்தும் ஜெப ஆலயங்களில் இருந்தும் வெளியே தள்ளப்பட்டார்கள். ஏனென்றால் அவர்கள் அவர் மேல் விசுவாசம் வைத்திருந்தனர். இப்பொழுது அவரோ யாரில் அவர்கள் நம்பிக்கையை வைத்திருந்தார்களோ அவர் மரித்து விட்டார். சில ஸ்திரீகள் ஏதோ தரிசனத்தை குறித்த ஒரு சிறு கதையோடு சுற்றி வந்து அவர் அவர்களை கலிலேயாவிலே சந்திப்பேன் என்று அவருடைய சீஷர்களுக்கு சொல்லுங்கள் என்ற சில தூதர்களை அவர்கள் கண்டிருந்ததாக கூறினர். ஆனால் அவர்களால் அதை விசுவாசிக்க முடியவில்லை. அவர்கள் இருதயம் நொறுங்குண்டவர்களாய் விசனமாய் அழுது கொண்டிருந்தனர். அங்கே அந்த அன்புள்ள இயேசுவானவர் நொறுங்குண்ட இருதயம் உள்ளவர்கள் மத்தியில் தோன்றுகிறார். இன்னொரு காரியம், அது முதலாவது ஈஸ்டர் காலையாக இருந்தது. எல்லா ஜீவன்களின் உயிர்த்தெழுதலுக்கும் இயேசுவானவர் ஜீவனோடும் வசந்த காலத்தின் மத்தியில் பறவைகளின் சத்தத்தின் மத்தியில் புதிய பூக்களை கொண்டு வருவதன் மத்தியில் இருக்கிறார். உயிர்த்தெழுந்த இயேசுவானவர் வசந்த காலத்தில் இருந்து உயிர்த்தெழுதலின் காலத்தில் முன்னோக்கி வருகிறார். எப்படியாய் அவர் அங்கே அவர்களோடு தொடர்ந்து நடந்து அவர்களோடு பேச துவங்கி அவர்களுக்கு கூறிக்கொண்டிருந்தார். இப்பொழுது நீங்கள் தீர்க்கதரிசிகள் கூறினவற்றை விசுவாசித்தாக வேண்டும். கிறிஸ்துவை குறித்து வேத வார்த்தைகளில் என்னவெல்லாம் எழுதப்பட்டிருக்கின்றதோ, அவர் எவ்விதமாக பாடுபட வேண்டும் என்றும் மீண்டும் 3ஆம் நாளில் எப்படி எழுவார் என்றிருக்கிறபடியே நீங்கள் விசுவாசித்தாக வேண்டும் என்றார். அவர்கள் அதிக இருதய நொறுங்குண்டவர்களாயிருந்தார்கள். கொஞ்சம் கழித்து அவர் பேச துவங்கினதற்கு பிறகு மற்ற மனிதர்கள் பேசினதிலிருந்து இந்த மனிதன் பேசினதை குறித்த ஏதோ காரியம் அங்கே சிறிது வித்தியாசமாக இருந்தது. அவர் அந்த சராசரி மனிதனின் வரிசையில் இருக்கவில்லை. ஒரு ஆழமான உத்தமத்தை அவர் உடையவராய் இருக்கிறது போன்று அங்கே ஏதோ காரியம் இருந்தது. அதை பற்றிய ஏதோ காரியம் அதில் அர்த்தமுடையதாக இருந்தது. அவர் வேத வார்த்தைகளை குறித்து விளக்க துவங்கினார். அவர் ஒரு வேத ஆசிரியராக இருந்தார். அதாவது கிறிஸ்துவானவர் மரித்து 3ஆம் நாளில் மீண்டும் எழும்புவார் என்று எப்படி தீர்க்கதரிசிகள் கூறினார்கள் என்றார். அவர்களுடைய இருதயங்கள் அவர்களுக்குள்ளே எப்படியாய் கொழுந்து விட்டு எரிய துவங்கியது. ஏதோ காரியம் சம்பவித்துக் கொண்டிருந்தது. அவர்கள் தொடர்ந்து பிரயாணமாய் போகையில் அவர்கள் நாள் முழுவதுமாக பேசினர். இப்பொழுது அவர்கள் எருசலேமிலிருந்து சுமார் ஒரு சில கஜ தூரங்கள், சுமார் 1.5 மைல் தூரத்தில் இருந்தார்கள். அங்கேதான் அவர்கள் போய்க் கொண்டிருந்தார்கள். மெதுவாக அவர்கள் உயிர்த்தெழுந்த கிறிஸ்துவோடு கூடவே நடந்து போய்க் கொண்டிருந்தனர். அதை அவர்கள் அறியாதிருந்தனர். அவர் எத்தனை முறை உன்னோடு இருக்கையில் அமர்ந்திருந்தார். உன்னுடைய சோதனைகள் மற்றும் தொல்லைகளின் நேரங்களில் அவர் உன்னோடு எத்தனை முறை நின்றிருக்கிறார். நீ அதை அடையாளம் கண்டுகொள்ளவில்லை. விபத்தில் ஏறக்குறைய நீ மரிக்க வேண்டிய நேரத்தில், அல்லது விபத்திலிருந்து தவித்துக் கொண்ட போது, அல்லது ஏதோ காரியத்தில் எத்தனை முறைகள் அவர் அந்த சக்கரத்தில் இருந்தார். அது அவர்தான் என்பதை நீ அடையாளம் கண்டுகொள்ளவில்லை. குடம் காலியான நேரத்தில், கலசம் பற்றி போன நேரத்தில், குழந்தைகளுக்கு ஒன்றுமே இல்லாதிருந்த நேரத்தில் அவர் எப்படியாய் உன்னோடு இருந்தார். எப்படியாய் அந்த மனிதன் வந்து பல சரக்குகளை கொண்டு வந்து வாசலில் வைத்தான். அது என்னவாய் இருந்தாலும் சரி, அது கிறிஸ்துவாய் இருந்தது. அவர் இன்றைக்கு ஜீவனோடு இருக்கிறார். அவர் மரிக்கவில்லை, ஆனால் அவர் ஜீவிக்கிறார். சில காலங்களுக்கு முன்னர் நான் லூயிவில்லில் ஒரு நாத்திக வைத்தியரின் பக்கத்தில் நின்று கொண்டிருந்தேன். ஆப்பிரிக்காவில் இருந்து வந்த பின்னர் நான் அங்கே போயிருந்தேன். அவர்கள் எனக்கு வயிற்றுடலுக்காக பரிசோதனை கொடுத்துக் கொண்டிருந்தனர். அவர், சங்கை பிரணாமே, புத்திகரமானதை நீங்கள் விசுவாசிக்கிறீரா என்றார். நான் ஆமையா என்றேன். அவர், அந்த மனிதன் மரித்தோரிலிருந்து எழுந்தார் என்று நீங்கள் விசுவாசிக்கிறதாக என்னிடம் கூறுகிறீர்களா என்றார். நான், ஆமையா, நான் அதை விசுவாசிக்கிறேன் என்றேன். அதற்கு அவர், அவர் மரித்தோரிலிருந்து எழுந்தார் என்று உங்களால் எப்படி நிரூபிக்க முடியும் என்றார். நான், அவர் உயிர்த்தெழுந்த கிறிஸ்துவாக இருக்கிறார் என்று என்னால் நிரூபிக்க முடியும் என்றேன்.
அவர் எப்படி இருக்க முடியும் என்றார். நான் என்னுடைய இருதயத்தில் அவர் ஜீவிக்கிறார், அந்த விதமாகத்தான் அவர் செய்தார் என்று நான் அறிவேன் என்றேன். இங்கே உள்ளே அவர் என்னை ஒரு பாவியிலிருந்து ஒரு கிறிஸ்தவனாக மாற்றினார். அவர் என்னுடைய சோபத்தை மாற்றினார், என்னுடைய நடத்தைகளை மாற்றினார், எனக்குள்ளாக இருந்த எல்லாவற்றையும் அவர் மாற்றினார். அவர் என்னை ஒரு புதிய சிருஷ்டியாக ஆக்கினார். ஆகையினால் தனிப்பட்ட முறையில் அவர் மரித்தோரிலிருந்து எழுந்தார் என்று நான் அறிவேன் என்றேன். அதற்கு அவர் மரித்தார் என்று நான் விசுவாசிக்கிறேன் என்றார். அதற்கு நானும் கூட விசுவாசிக்கிறேன். ஆனால் அவர் மரித்தார், ஆம், அதை காட்டிலும் அதிகமாக அவர் மரித்தோரிலிருந்து எழுந்தார் என்று கூறினேன். இன்றைக்கு அவர் எங்களுடைய இருதயத்துக்குள் ஜீவிக்கிறார். அதனால்தான் நாங்கள் சந்தோஷமாயிருக்கிறோம் மற்றும் பாட முடிகிறது. அதனால்தான் நாங்கள் அவரை கவனிக்க முடிகிறது. இங்கே அதிக நாட்களுக்கு முன்பல்ல, தேவனுடைய குமாரனாகிய இயேசு கிறிஸ்து என்னுடைய சொந்த ஜீவியத்தில் எனக்காக ஒரு மகத்தான அற்புதத்தை செய்தார். அவர் உங்களுக்காக அற்புதங்களை செய்திருக்கிறார். அவர் உங்களோடு தினமும் நடக்கிறார். அவர் ஒவ்வொரு விசுவாசிகளுடன் நடக்கிறார். இதோ நான் எப்பொழுதும் உங்களோடு இருக்கிறேன், உலகத்தின் முடிவு வரைந்தும் இருக்கிறேன். என்ன வந்தாலும் அல்லது போனாலும் அக்கறை இல்லை. கிறிஸ்து இன்னமும் ஜீவித்துக் கொண்டு இன்றைக்கு மானிட இருதயத்தில் அரசாளுகிறார். அதனால் தான் கதை கூறினபடியாய் நீங்கள் கவனியுங்கள். ஒவ்வொரு காலையும் நாம் அதிருப்தியோடு எழும்பி வெளியே போகிறோம் மற்றும் நான் சுமார் அரை தூக்கத்தில் இருக்கிறேன் என்று இவ்வாறு நமக்கு அதிக ரத்த அழுத்தம், சர்க்கரை வியாதி மற்ற எல்லா காரியங்களும் இருப்பதில் வியப்பொன்றுமில்லை. ஒரு சிறிய ராபின் பறவையை பாருங்கள். ஒவ்வொரு காலையும் அவன் எழும்பி முதல் காரியம் அவனுடைய முகத்தை வானங்களுக்கு நேரே உயர்த்தி அதனுடைய உச்ச குரலில் பாடிக்கொண்டிருக்கும். நீங்கள் அவைகளில் ஒன்றையும் கூட அதிக ரத்த அழுத்தத்தினாலோ கக்க தண்டங்களுடன் நடக்கவோ சக்கரை வியாதியோட ஒருபோதும் பார்த்திருக்க மாட்டீர்கள். ஒரு சமயம் ஒரு சிறிய ராபின் இந்த ஜனங்கள், இந்த காரியங்கள், மனித வர்க்கம் என்று தங்களை அழைத்துக் கொள்ளுகிற சிருஷ்டிகள், இவர்களுக்கு என்ன காரியம் என்று மேய்க்கிறேன் என்றது. அவர்கள் ஏன் அவ்வளவு விசனமாய் இருக்க வேண்டும்? நம்மேல் அக்கறை கொண்டுள்ள நமக்கு இருக்கின்றது போன்றது ஒரு பரலோக பிதா ஒரு கால் அவர்களுக்கு இல்லை போலும் என்று கூறினதாம். ஒரு இரவு இங்கே மில்டன் பாப்டிஸ்ட் சபையில் ஒரு கூட்டம் நடத்தி கொண்டிருந்தேன். அப்பொழுது அங்கே நான் போதகராயிருந்தேன். என்னுடைய பழைய நண்பன் ஒருவரோடு இரவெல்லாம் தங்கியிருக்கும்படி வீட்டிற்கு வந்து கொண்டிருந்தேன். நான் வழக்கமாக கவனிப்பேன். நான் அங்கே கடந்து போகும்போது அங்கே ஒரு இன்னிசை பறவையான நைட்டிங்கேல் அங்கே தேவதாரு புதரில் உட்கார்ந்து கொண்டிருக்கும். அதனுடைய உச்ச குரலில் அதனால் எவ்வளவு சத்தமாய் பாட முடியுமோ அவ்வளவு சத்தமாய் இரவெல்லாம் பாடும். பகல் வெளிச்சமாய் இருக்கும் போது ஏன் பறவைகள் பாடுகின்றன என்று என்னால் எவ்வளவு நன்றாய் புரிந்து கொள்ள முடிந்தது. என்னால் யூகிக்க முடிகின்றது. சூரிய வெளிச்சம் அவைகள் மேல் குளிப்பாட்டுவது அவைகளை பாட வைக்கிறது. ஆனால் இந்த இன்னிசை பறவையான நைட்டிங்கேலை பாட வைப்பதுதான் என்ன? எனவே நான் எனக்காக இன்னிசை பறவையான நைட்டிங்கேலை பற்றின ஒரு புத்தகத்தை வாங்கி வாசிக்க துவங்கினேன். அந்த நைட்டிங்கேலை அதை இரவில் பாட வைப்பது என்ன என்றால் அது ஆகாயத்தை கவனிக்கிறது என்பதை நான் கண்டறிந்தேன். ஒவ்வொரு முறையும், அதாவது அவன் மேகங்கள் அசைய துவங்குவதை காணும் பொழுது, ஒரு நட்சத்திரத்தை காணும் பொழுது, ஒரு ஒளிக்கதிரை காணும் பொழுது அவன் கத்த துவங்கி அதன் உச்ச குரலில் பாட துவங்கிறது. ஏனென்றால் எங்கேயோ சூரியன் பிரகாசித்துக் கொண்டிருக்கிறது என்பதை அது அறிந்திருக்கிறது. சூரியன் எங்கேயோ பிரகாசித்துக் கொண்டிருக்கிறது என்பதை அது பூமிக்கு திரும்பவும் கூறிக்கொண்டிருக்கிறது. சகோதரனே, சகோதரியே, இருண்ட மேகங்களின் வேதனை மற்றும் சோதனைகள், தொல்லைகள் என் இருதயத்தினூடாக ஆழத்தில் இருக்கும் மட்டும் எப்பொழுதாவது ஒரு தடவை பரிசுத்த ஆவியானவர் மூலமாக அழுத்துவதையும் ஒரு ஆசீர்வாதத்தை எனக்கு கொடுக்கிறதையும் என்னால் உணர முடிந்தால் தேவனுடைய வல்லமை இன்னமும் ஜீவிக்கிறதையும் எங்கேயோ ஆளுகிறது என்பதையும் நான் அறிவேன். அது உண்மை. உன்னை அங்கே பிரகாசிக்க செய்கிறது என்ன? நீ ஏன் பிரகாசித்துக் கொண்டிருக்கிறாய் என்று என்னால் அந்த விடிவெளி நட்சத்திரத்தை கேட்க முடிந்தால் அது சகோதரன் பிரண்ணாம் பிரகாசித்துக் கொண்டிருக்கிறது நான் அல்ல என்று கூறும். அந்த நட்சத்திரத்தினால் பேச முடிந்தால் சூரியன் தானே என் மேல் பிரகாசித்துக் கொண்டிருக்கிறது, அதுதான் என்னை பிரகாசிக்க செய்கிறது என்று கூறும். அவருக்குள் மறைந்திருக்கிற இயேசு கிறிஸ்துவில் விசுவாசியாய் இருக்கிற ஒவ்வொரு மனிதனோடும் அது அந்த விதமாகத்தான் இருக்கிறது. அது ஒன்றும் நீங்கள் பிரகாசிப்பதல்ல, உண்மையில் பிரகாசித்துக் கொண்டிருப்பது பரிசுத்த ஆவியாயிருக்கிறது. அது உங்களுக்கு இந்த நம்பிக்கையையும் இந்த உயிர்த்தெழுதலின் சந்தோஷத்தையும் கொடுக்கிறது. இங்கே பேசிக் கொண்டிருக்கையில் நான் வழக்கமாக தண்ணீர் குடிக்கும் ஒரு பழைய ஊற்றை குறித்து நான் வழக்கமாக கூறுவது உண்டு. அது பொங்கிக் கொண்டும் குதித்துக் கொண்டும் குதித்துக் கொண்டும் குதித்துக் கொண்டும் இருக்கும். அது மில்டனை சுற்றிலுமாயிருந்தது. அந்த ஊற்று ஏன் குதிக்கிறது என்று நான் வழக்கமாய் ஆச்சரியப்படுவேன். எனவே ஒரு நாள் நான் அங்கே உட்கார்ந்து அதனிடம் பேசிக் கொண்டிருந்தேன். ஒரு மனிதன் ஒரு ஊற்றண்டை பேசிக் கொண்டிருப்பதை யூகித்து பார்த்தீர்களா? ஆனால் அந்த ஊற்றை உண்டாக்கின இயற்கை இடத்தில் நான் பேசிக் கொண்டிருந்தேன். உன்னை இவ்வளவு பொங்கவும் இவ்வளவு குதிக்கவும் வைக்கிறது தான் என்ன? பிள்ளைகள் இங்கு வந்து உன்னிடத்தில் தண்ணீர் குடிக்கிற காரணத்தினாலா, அல்லது நான் உன்னிடத்திலிருந்து குடிப்பதினாலா, அல்லது வேறு ஏதாவது காரியமா என்று நான் வியக்கிறேன். அந்த ஊற்றினால் திருப்பி பேச முடிந்தால் அது இல்லை பில்லி, நீ இதிலிருந்து தண்ணீர் குடிக்கும் காரணத்தினால் அல்ல,
மற்றவர்கள் என்னிடத்திலிருந்து தண்ணீர் குடிக்கின்ற காரணத்தினாலும் அல்ல, ஏதோ காரியம் இங்கே எனக்கு கீழாக இருந்து கொண்டு என்னை தள்ளிக் கொண்டிருக்கிறது, என்னை பொங்கவும் குதிக்கவும் இந்த விதமாய் செய்து கொண்டிருக்கும் செய்கிறது என்று கூறும். அந்த விதமாகத்தான் தேவனுடைய ஆவியினால் பிறந்த ஒவ்வொரு மனிதனும் அல்லது ஸ்திரீயும் இருக்கின்றனர். அது நீங்கள் அல்ல, அது ஒன்று மனுஷிக்கு எழுச்சி அல்ல. அந்த உயிர்த்தெழுதல் அல்லது தேவனுடைய வல்லமை அந்த மனுஷிக்கு ஜீவியத்திற்குள் இருக்கின்ற காரணத்தால் நித்திய ஜீவனுக்குள்ளாக அதை அழித்துக் கொண்டு மேலே தள்ளி நித்திய ஜீவனுக்குள்ளாக போகிறது. இங்கே உள்ளே இருக்கின்ற ஏதோ காரியம், நீங்கள் அதை உணர்வாய் இருந்தால் உங்களால் அமைதியாக இருக்கவே முடியாது. அங்கே ஏதோ காரியம் உனக்குள்ளாகவே இருக்கிறது. இயேசுவானவர் எருசலேமுக்குள்ளாக நடந்து கொண்டே வந்தபோது அவர்கள் குருத்தோள்களை வெட்டி கூச்சலிடத் தொடங்கி சத்தமிட்டுக் கொண்டும் அந்த விதமாய் தொடர்ந்து போய்க் கொண்டிருந்தார்கள். விரைத்து போன அந்த பரிசேயர்களில் சிலர் அவர்களை அமைதியாக இருக்க சொல்லுங்கள், ஏன் அவைகள் எங்களுக்கு நடக்கத்தை கொடுக்கிறது, ஓ அந்த ஜனங்கள் எப்படி கூச்சலிட்டுக் கொண்டே தொடர்ந்து போய் கொண்டிருக்கிறார்களே என்றார்கள். அதற்கு அவர்கள் அமைதியாக இருந்தால் இந்த கல்லைகள் உடனே சத்தமிடும் என்றார். ஏதோ காரியம் வர வேண்டியதா இருக்கிறது. மரித்தோர் மத்தியில் ஜீவனானது வரும்போது அங்கே நிச்சயம் ஒரு உயிர்த்தெழுதல் இருக்கத்தான் வேண்டும். நம்முடைய அன்பார்ந்தவர்கள் உறங்கிக் கொண்டிருக்கின்ற கல்லறைக்கு இயேசு கிறிஸ்துவுக்குள் இருந்த அந்த ஜீவன் வரும்பொழுது அங்கே ஒரு உயிர்த்தெழுதல் உண்டாயிருக்கும். இருளும் வெளிச்சமும் எப்படி ஒன்றாக இசைந்திருக்க முடியாதோ அதை போலவே மரணமும் ஜீவனும் ஒன்று சேர்ந்து வாசம் செய்ய முடியாது. பகல் வெளிச்சம் வரும்பொழுது அது இருளை அழுத்தி தள்ளுகிறது. பகல் வெளிச்சம் பிரகாசிக்க வேண்டியதாயிருக்கிறது. என்ன சம்பவிக்கிறது என்பது ஒரு காரியம் அல்ல. சூரியனுக்கு முன்பாக அந்த உலகம் அங்கே சுழலும் பொழுது அங்கே பகல் வெளிச்சம் வந்தாக வேண்டும், அது இருக்க வேண்டும். நித்தியத்தை குறித்து எவ்வளவு நிச்சயமோ, ஏனென்றால் தேவகுமாரனுடைய வருகையின் நேரத்தை அது சுற்றிலுமாக இழுத்துக் கொண்டிருக்கிறது போன்றே இந்த உலகத்தின் மேல் ஒரு உயிர்த்தெழுதல் உண்டாயிருக்கும். தேவனுக்குள்ளாக நித்திரையாயிருக்க யாவரையும் அவருடைய உயிர்த்தெழுதலில் கிறிஸ்து அவருடனே கொண்டு வருவார். அது இருந்தாக வேண்டியதாக இருக்கும். அதற்கு புறம்பாக அங்கே வேற ஏதும் வழியே கிடையாது. அதை நீங்கள் உடலாக இருக்கத்தான் வேண்டும். அது இங்கே உள்ளே இருந்தாலுடைய நீங்கள் எப்படி அதை உடலாக இருக்க முடியும்? இந்தியாவில் உள்ள கிரேயில் சமீபத்தில் நான் நின்று கொண்டிருந்த போது அவர்கள் என்னை அங்கே உள்ள அந்த பெரிய கிரே இருப்பாலைக்குள்ளாக அழைத்து சென்றனர். நான் அதை கவனித்துக் கொண்டிருக்கையில் நான் மிகவும் குழப்பமடைந்திருந்தேன். கண்காணிப்பாளர் என்னை அழைத்து சென்று அவர் அந்த இடம் முழுவதையும் சுற்றி எனக்கு காட்டிக் கொண்டிருந்தார். நான் ஆட்களை கவனித்துக் கொண்டிருந்தேன். வேலை முடிவதற்கு 5 நிமிடங்களுக்கு முன்னர் ஒரு சிறிய ஊதல் ஊதப்பட்டது. ஒவ்வொரு மனிதனும் அவனுடைய மேலங்கியை கழற்றி அதை அவனுடைய எந்திரத்தின் மேல் கிடத்தினதை நான் கவனித்தேன். சரியாக அதனூடாக அவனுடைய கடசல் எந்திரம் மற்றும் சாதனங்களை சுற்றிலுமாய் அவன் வேலை செய்து கொண்டிருந்த இரும்புகளிலிருந்து சேகரிக்கப்பட்ட ஒரு கூட்ட இரும்பு சீவல்களை அவன் அந்த திட்டத்துக்குள்ளிருந்து பெருக்கிக் கொண்டிருந்தான். அவன் அவைகளை எல்லாம் அந்த திட்டுக்குள்ளிருந்து பெருக்கிக் கொண்டிருந்தான். அவர், சங்கை பிரணாம் அவர்களே, இங்கே நான் உங்களுக்கு ஏதோ காரியத்தை காட்டுவேன் என்றார். நான் சரி என்றேன். பின்னர் அவர் ஒரு சிறிய இடத்திற்கு திரும்பி நடந்து சென்றார். முக்கிய ஊதல் ஊதப்பட்டதும் எல்லா மனிதர்களும் வெளியே சென்றனர். எல்லோரும் கட்டடத்தை விட்டு வெளியேறினர். நாங்கள் மட்டும் தனியாய் விடப்பட்டு நின்று கொண்டிருந்தோம். அவர் ஒரு பொத்தானை அழுத்தினார். அங்கே பின்னாக இடி முழக்கமான ஏதோ காரியம் கர்ஜித்துக் கொண்டு வர்ற என்று கீழே வந்தது. அது என்னவாயிருக்கும் என்று நான் நினைத்தேன். கொஞ்சம் கழித்து அவர், இப்பொழுது நீர் ஒரு பக்கமாக நில்லும் என்றார். நான் ஒரு பக்கமாக நின்றேன். ஒரு தண்டவாளத்தினூடாக கீழே இறங்கி வருவதை அங்கே நான் பார்த்தேன். அப்படியாக அது வந்தபோது அங்கே அதனூடாக ஒரு மகத்தான காந்தம் கீழே இறங்கி வந்தது. அந்த பாதையின் வழியாக அந்த காந்தம் கடந்து சென்ற போது நான் கவனிக்க துவங்கினேன். அந்த உலோக சீவல்கள் எல்லாம் மேலே பறந்து போய் அதை போன்று அதை சந்தித்தது. அவைகளில் சில உயிரை செல்லாமல் இருந்ததை நான் கவனித்தேன். மற்றும் சில இரும்பு துண்டுகளும் உயிரே போகவில்லை என்பதை நான் கவனித்தேன். அந்த காந்தம் அப்படியே இரும்பு வார்ப்பட அடுப்புக்குள்ளாக திரும்பி சென்று அவற்றையெல்லாம் அந்த இரும்பு வார்ப்பட அடுப்புக்குள்ளாக கொட்டினது. அது உருக்கப்பட்டு மீண்டும் உற்பத்தியாக்கப்பட்டது. நான் ஏன் அதெல்லாம் எழும்பி மேலே போகவில்லை என்றேன். நான் சில சீவல்களை பார்த்தேனே என்றேன். அதற்கு அவர், சங்கை பிரணாம் அவர்களே, நாங்கள் சில அலுமினிய பொருட்களையும் செய்கிறோம் என்றார். அவர், அந்த அலுமினிய துண்டுகள் அந்த காந்தத்தின் காந்த ஈர்ப்பு சக்திக்குட்பட்டவைகள் அல்ல என்றார். நான், கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் என்றேன். அதற்கு அவர், உங்களுடைய காரியம் என்ன என்றார். நான் வெறுமன சிந்தித்துக் கொண்டிருந்தேன் என்றேன். எனவே நான் ஏன் மற்ற இரும்பு துண்டுகள் உயிரை செல்லவில்லை என்றேன். அதற்கு அவர், நீங்கள் கவனித்திருந்தால் அவைகள் கீழே அடிக்கப்பட்டிருக்கின்றன, அவைகளால் உயிரை எழும்ப முடியாது என்றார். நான், தேவனுக்கு ஸ்தோத்திரம், அல்லேலூயா என்றேன். அவர், சங்கை பிரணாம், காரியம் என்ன என்றார். நான் வெறுமன ஒரு சிந்தனையில் இருந்தேன் என்றேன். அதற்கு அவர், நீர் இருந்திருக்க வேண்டும் என்றார். நான், சகோதரனே, எங்கேயோ அங்கே பின்னால் அக்கறையிலே நித்தியத்திலே அல்லேலூயா, அங்கே ஒரு மகத்தான காந்தம் இருக்கிறது. இக்காலைகள் ஒன்றில் தேவனுடைய குமாரன் அவிழ்த்து விட போகிறார். அவர் இந்த பூமியின் மேல் ஒரு காந்தத்தை போன்று அசைவாடிக் கொண்டிருக்கிறார்.
அவரிடமாய் காந்த ஈர்ப்பு கொண்ட ஒவ்வொரு ஆத்மாவும் ஆகாயத்தில் அவரை சந்திக்கும்படியாய் உயரே போகும். அங்கே உயிர்த்தெழுதலில் இருக்க, அவரோடு ஜீவிக்க அக்கறைக்கு கொண்டு போகப்படுவார்கள். இப்பொழுது நாம் ஜீவிக்கிறதான இந்த பழைய சரீரங்கள் அல்லது இப்பொழுது நமக்கு இருப்பதை போன்றும் அது வயதாய்க்கொண்டே திரைச்சிலையை போன்று தொங்கிக் கொண்டு விழுந்து கொண்டே போகிறது. அக்கறையிலே தூசியின் இரும்பு வார்ப்பட அடுப்பிலே கொட்டப்பட்டு திரும்ப வார்ப்பிக்கப்பட்டு அது திரும்பி வரும்போது முழுவான உயிர்த்தெழுதலில் அவருடைய சொந்த மகிமையான சரீரத்தை போன்றே ஆக்கப்படுவோம். நான் இப்பொழுது இங்கே பாருங்கள், காந்த ஈர்ப்பு சக்தி இல்லாத அநேக ஜனங்கள் அங்கே இருக்கிறார்கள். அநேக ஜனங்கள் இங்கே சூழ்நிலைகளால் இணைக்கப்பட்டிருக்கிறார்கள். உதாரணமாக, என்னால் அதை செய்ய முடியாது, என்னால் வெறுமனே அதை செய்ய முடியவில்லை, அதனுடைய கிரயம் மிகவும் அதிகமாக இருக்கிறது என்கிறார்கள் என்றேன். சகோதரனே, அக்கரையிலே அமர்ந்து கொண்டிருக்கும் ஆத்மா பரிசுத்த ஆவியினாலே தேவனோடு காந்த விசையூட்டப்பட்டு அந்த இருதயம் மாற்றப்பட்டிருந்தால் ஒழிய இயேசுவானவர் வரும்பொழுது நீங்கள் தனிமையாய் பூமியின் மேல் விடப்படுவீர்கள். எனவே இருக்கட்டும், இந்த காலைகள் ஒன்றில் அங்கே ஒரு உயிர்த்தெழுதல் இருக்கும். கிறிஸ்துவுக்குள் மரித்தவர்களை மாத்திரமே தேவன் அவரோடு கொண்டு வருவார். சீஷர்கள் மத்தியில் நடந்து கொண்டு தம்மை தாமே அறியும்படி செய்தல். உதாரணமாக, தம்மை தாமே அறியும்படி செய்தல். சில நேரங்களில் தெய்வீக சுகமளித்தலை குறித்து என்னை குறை கூறுகின்ற மனிதன் தேசத்தினூடாக எல்லா இடங்களிலும் எனக்கு உண்டு. ஏன் என்னுடைய சகோதரனே, தெய்வீக சுகமளித்தல் பரிசுத்த ஆவியின் சுவாபமாக இருக்கையில் என்னால் எப்படி அதினின்று விலகி இருக்க முடியும்? தேவனுடைய ஆவியினால் பிறந்த ஒவ்வொரு மனிதனும் இயற்கைக்கு மேம்பட்டதை விசுவாசித்தாக வேண்டும். ஏனென்றால் அவன் தேவனுடைய ஒரு பாகமாக இருக்கிறான். அவன் ஒரு தேவனுடைய சந்ததியாக இருக்கிறான். நீர் உம்முடைய தகப்பனாரை போன்று காணப்படுகிறீர் என்கிறேன். உமக்கு இதை போன்றது ஒரு மூக்கு இருக்கிறது, அப்பாவை போன்று எனக்கு மூக்கு இருக்கிறது, அப்பாவை போன்று எனக்கு ஒரு வாய் இருக்கிறது என்று என்னிடம் சொல்கிறீர்கள். ஏன்? அவர் என்னுடைய தகப்பனார், நான் அவரை போன்று காணப்பட எனக்கு உரிமை இருக்கிறது. அல்லேலூயா! அப்படியானால் தேவன் என்னுடைய தகப்பனாராக இருக்கிறார் என்றால் இயற்கைக்கு மேம்பட்டதை விசுவாசிக்க எனக்கு ஒரு உரிமை இருக்கிறது. ஏனென்றால் நான் இயற்கைக்கு மேம்பட்ட ஆவியினால் பிறந்திருக்கிறேன். அது என்னிலிருந்து ஒரு இயற்கைக்கு மேம்பட்ட ஜீவியத்தை உண்டாக்குகிறது. உட்புறத்திலும் வெளிப்புறத்திலும் நான் ஒரு களிமண்ணான மனிதனாக இருக்கிறேன். நீங்கள் ஒரு களிமண்ணான மனிதனாக இருக்கிறீர்கள். ஆனால் உட்புறத்திலோ நீங்கள் தேவனுடைய ஆவியினால் பிறக்கும் பொழுது அங்கே உள்ளே நீங்கள் ஒரு இயற்கைக்கு மேம்பட்ட ஜீவனாகிறீர்கள். அந்த இயற்கைக்கு மேம்பட்ட ஜீவனானது அக்கறையில் உள்ள அதனுடைய பரலோக வீட்டிற்காக பசியாயும் தாகமாயும் இருக்கிறது. அது உண்மை. ஆமென். அதை கவனியுங்கள். அங்கே அவர்கள் இருந்தனர். இப்பொழுது இங்கே அவர் நடந்து கொண்டிருக்கிறார். அவர் மரித்தோரிலிருந்து எழுந்திருக்கிறார். சந்தோஷம் பெற துவங்குகிறது. சீஷர்கள் அவர்களுடைய அடிகளில் சற்று அதிக எழுச்சியை பெற துவங்குகிறார்கள். ஏதோ காரியம் சம்பவித்திருக்கிறது. அவர் மரித்தோரிலிருந்து எழுந்திருக்கிறார். ஒவ்வொரு மனிதனோடும் அல்லது ஸ்திரீயோடும் அது அந்த விதமாகத்தான் இருக்கிறது. தேவனுடைய ஆவியினால் அவன் பிறக்கும் பொழுது அந்த உண்மையான உயிர்த்தெழுதலை காண்கிறான். எந்த மனிதனும் அவன் தானே கிறிஸ்து இயேசுவுக்குள்ளாக மரித்து மறுபடியுமாய் பிறந்து பரிசுத்த ஆவியினால் புதுப்பிக்கப்பட்டாலுடைய இயேசு மரித்தோரிலிருந்து உயிர்த்தெழுப்பப்பட்டிருக்கிறார் என்பதை அறியான். பரிசுத்த ஆவியானவர் இயேசு கிறிஸ்துவின் உயிர்த்தெழுதலை குறித்து சாட்சி பகரும் வரை ஒவ்வொரு மனிதனும் வேத சாஸ்திரத்தின்படி மட்டுமே விசுவாசிக்கிறான். அவன் மூல பொருட்களின்படியாய் மாத்திரமே விசுவாசிக்கிறான். அவன் அதை வெறுமன காகிதத்தின் மேல் மட்டுமே பார்க்கிறான். நீங்கள் ஜீவியத்தின் மரித்த காரியங்களிலிருந்து கிறிஸ்து இயேசுவுக்குள்ளான ஒரு புதிய மற்றும் ஜீவிக்கின்ற நம்பிக்கைக்கு வர வேண்டும். இந்த காலையில் அது இல்லாமல் இருக்கிற எந்த ஒரு மனிதனோ அல்லது ஸ்திரீயோ இழக்கப்பட்டவர்களாயிருக்கிறீர்கள். அது உண்மை. ஓ என் சகோதரனே, சகோதரியே, தேவனோடு சரிப்படுத்திக் கொள்ளுங்கள். அந்த இருதயம் சுத்தமாக்கப்படட்டும். அங்கேதான் பரலோகத்தின் சந்தோஷ மணிகள் ஒலிக்கிறது. அங்கே ஒரு உயிர்த்தெழுதல் இருக்கிறது. இருதயத்துக்குள்ளே இயேசுவானவர் ஜெபிக்கிறார், ஆளுகை செய்கிறார். கவனியுங்கள். அவர்கள் தொடர்ந்து பாதையின் ஓரமாக போய்க் கொண்டிருக்க துவங்கையில் நான் நினைக்கிறேன் அது அங்கே அத்தகைய ஒரு அற்புதமான காரியமாக இருந்தது. அவர்கள் ஒருவரோடு ஒருவர் பேசிக்கொண்டு பாதையில் தொடர்ந்து அவர்கள் சென்றனர் என்று வேதம் கூறியுள்ளது. அவர்கள் அன்றிரவு முழுவதுமாய் தங்கப்போவதாக இருந்த இடத்தண்டை அந்த முடிவுக்கு அவர்கள் வந்தபோது அவர்கள் அவரை அப்படியே விட்டுவிட்டு செல்ல விரும்பவில்லை. அங்கே ஏதோ காரியம் அவரை குறித்து இருந்தது. நீங்கள் எப்பொழுதாவது அவரோடு தொடர்பு கொள்ள நேர்ந்தால் நீங்கள் அவரை விட்டு செல்ல விரும்ப மாட்டீர்கள். அது உண்மை. அவர்கள் உள்ளே வாரும், எங்களோடு தங்கியிரும் என்றனர். உள்ளே வந்து எங்களோடு தங்கியிரும், அதை நான் விரும்புகிறேன். இயேசு கிறிஸ்துவோடு எப்போதும் தொடர்பு கொள்ள வருகிற ஒவ்வொரு மனிதனும் அவர் தங்கியிருக்கவே விரும்புகிறார். எங்களோடு தங்கியிரும். உலகம் மரித்து போயிருக்கிறது, கிறிஸ்துவோ எழும்பி இருக்கிறார். இங்கே அவர் நம்மோடு ஜீவித்துக் கொண்டிருக்கிறார். சரி, உள்ளே வந்து எங்களோடு தங்கியிரும். அது நெருங்கிக் கொண்டிருந்தது. இப்பொழுது நினைவில் வையுங்கள், இயேசுவை அவர்கள் அவரை உள்ளே அழைத்தனர். கிறிஸ்துவுக்குள் எப்பொழுதாவது வருகின்ற எந்த ஒரு மனிதனும் நீங்கள் ஜீவிக்கின்றதான உங்களுடைய சிறிய வீட்டிற்குள்ளாக கிறிஸ்துவை அழைத்தாக வேண்டும். அழைப்பினால் மட்டுமே அவர் வருகிறார். அவர் தம்மை தாமே உங்கள் மேல்
தள்ளி கொண்டு வருவதில்லை. எனக்கு அந்த மதவெறியான காரியம் எதுவும் எனக்கு வேண்டாம் என்று நீங்கள் கூறலாம், பரவாயில்லை, கவலைப்படாதீர்கள், அது அங்கே இருக்காது. ஆனால் நீங்கள் விருப்பமாயும் ஆயத்தமாயும் இருந்து கொண்டு உலகத்தின் காரியங்களை விற்று போட ஆயத்தமாயிருக்கும் போதே ஊழியக்காரர்களிடம் கடந்த இரவு பேசிக் கொண்டிருந்தது போல நான், ஆம், நீங்கள் இங்கே பள்ளிக்கு போகிறீர்கள், நீங்கள் உங்களுடைய வேத சாஸ்திரத்தை கற்றுக்கொள்கிறீர்கள், இங்கே வெளியே சென்று வாசிக்கவும் எழுதவும் மற்றும் கணிதத்தை கற்று ஆப்பிரிக்காவுக்கு சென்று அந்த சுதேசியை முதல் ஸ்தானத்தில் நீங்கள் செய்ததை விட இரட்டத்தனையாய் நரகத்தின் மகனாய் ஆக்குகிறீர்கள் என்றேன். ஆனால் நான் கூறினேன், இயேசுவானவர் அவருடைய சீஷர்களுக்கு போய் ஊழியர்களாய் இருக்க கட்டளை கொடுத்த போது அவர், என் பிதா வாக்குத்தத்தம் பண்ணினதை இதோ நான் உங்களுக்கு அனுப்புகிறேன், நீங்களோ முதலாவதாக எருசலேம் நகரத்தில் இருங்கள், ஏதோ குருமார் பள்ளியில் அல்ல, ஏதோ நீதி நூல் பள்ளியில் அல்ல என்றார். அவர், நீங்களோ உன்னதத்தில் இருந்து வரும் பெறனால் தரிப்பிக்கப்படும் வரை எருசலேம் நகரத்தில் இருங்கள் என்றார். என் பிதா வாக்குத்தத்தம் பண்ணினதை இதோ நான் உங்களுக்கு அனுப்புகிறேன், நீங்களோ உன்னதத்தில் இருந்து வரும் பெறனால் தரிப்பிக்கப்படும் வரை எருசலேம் நகரத்தில் இருங்கள் என்றார். பரிசுத்த ஆவி உங்கள் மேல் வந்த பின்னர் எருசலேமிலும் யூதேயாவிலும் சமாரியாவிலும் உலகத்தின் கடைசி பரியந்தமும் நீங்கள் எனக்கு ஊழியக்காரராகவோ அல்லது சாட்சிகளாகவோ இருப்பீர்கள் என்றார். ஒரு மனிதன் கல்வியினால் அல்ல, வேத சாஸ்திரத்தினால் அல்ல, சபை அங்கத்தினாவதினால் அல்ல, பரிசுத்த ஆவியினால் தரிப்பிக்கப்படும் வரைக்கும், ஆமென், எருசலேமுக்கு சென்று பரிசுத்த ஆவியின் அபிஷேகத்தினால் நிரப்பப்படும் வரை அவன் பிரசங்க பீடத்திற்கோ ஒரு ஊழியராகவோ அல்லது ஏதாவதாகவோ இருக்க தகுதி வாய்ந்தவன் அல்ல. அது உண்மையே. பிலிப் அங்கே புறப்பட்டு போன போது முதல் ஊழியனாய் வெளியே போய் சமாரியாவுக்கு சென்றான். அவன் அங்கே சென்றிருந்த பொழுது அவன் சுவிசேஷத்தை பிரசங்கித்து வியாதிஸ்தரை சுகப்படுத்தி குருடருடைய கண்களை திறந்து செவிடர்களுடைய காதுகளின் அடைப்பை எடுத்தான். அந்த பட்டணத்தில் மிகுந்த சந்தோஷம் உண்டாயிருந்தது. எங்கெல்லாம் ஒரு அசலான உண்மையான தேவனுடைய ஊழியன் அல்லது ஒரு பிரசங்கியார் போகிறாரோ அங்கே கிறிஸ்துவின் உயிர்த்தெழுதலை பற்றிய சந்தோஷ மணிகள் ஒலித்துக் கொண்டே இருக்கும். உங்களால் மரணத்தையும் ஜீவனையும் ஒன்று சேர்த்து வைக்க முடியாது, அது பிரிந்துவிடும். ஆமென். பின்னர் கிறிஸ்து மனித இதயத்துக்குள் வரும்பொழுது அவர் உலகத்தின் செத்த காரியங்களில் இருந்து உன்னை பிரித்து ஒரு ஜீவிக்கின்ற நம்பிக்கைக்கு கிறிஸ்து இயேசுவுக்குள் ஒரு புதிய சிருஷ்டியாய் ஆக்குகிறார். அவர் ஒரு புதிய மனிதனாய் ஆகின்றான். என்னுடைய சகோதரரே, நான் உங்களுக்கு சொல்லுகிறேன், இன்றைக்கு உலகத்திற்கு ஏதாவது காரியம் தேவையாயிருக்கிறது என்றால் அது ஒரு அசலான உண்மையான கிறிஸ்துவின் உயிர்த்தெழுதல் அவர்களுக்கு பிரசங்கிக்கப்படுவதே ஆகும். அவர்கள் வந்து எங்களோடு தங்கியிரும் என்றனர். சாயங்காலம் ஆயிற்று, பொழுதும் போயிற்று. அந்த ஸ்திரீகள் என்ன கூறினார்களோ அதை நாங்கள் கேட்டோம். அதெல்லாம் போதுமான உண்மையா இருக்குமா என வியக்கின்றோம். நெடுக போய்கொண்டிருக்கையிலே வேறு ஏதோ காரியத்தை குறித்து ஒரு விதமாக சிந்தித்துக் கொண்டிருந்தோம். ஆனால் அவன் சிறிது நேரம் உள்ளே இருப்போம் என்றான். அவர்களோ உள்ளே இப்பொழுது வாரும், எங்களோடு தங்கியிரும் என்றார்கள். அவர் அப்புறம் போகிறது போல காண்பித்தார். நீங்கள் என்ன செய்வீர்கள் என்று காணும்படியாக அநேக முறைகளில் அவர் அதை செய்கிறார், அது உண்மையே. ஆக அப்புறம் கொஞ்சம் கழித்து அவர்கள் அவரை வருந்தி கேட்டுக்கொண்டார்கள். அவர்கள் உள்ளே வரும் என்றார்கள். அவர்கள் உள்ளே சென்று ஒருவேளை சாப்பிடும் பொருட்களின் பட்டியலை எடுத்து, இப்பொழுது விருந்திலே உமக்கு என்ன வேண்டும் என்றார்கள். அவர்கள் பேசத் துவங்கி, எங்களுடனே தங்கியிரும், நாங்கள் உம்மை நேசிக்கிறோம். ஏன், நீர் எங்களுடைய மேய்ப்பனாய் இருக்க நாங்கள் ஆசிக்கின்றோம். மற்ற ஜனங்களை காட்டிலும் ஏதோ காரியம் உம்மை குறித்து வித்தியாசமாய் இருக்கிறது. உம்மை குறித்து அங்கே ஏதோ காரியம் இருக்கிறது. மற்ற மனிதரை காட்டிலும் நீர் சிறிது வித்தியாசமாய் வேத வார்த்தைகளை விளக்குகிறீர். நீர் எங்களோட கூட வர வேண்டும் என நாங்கள் விரும்புகிறோம். நீர் எங்களுடைய நண்பர்களாகிய பேதுரு, யாக்கோபு, யோவான் முதலானவர்களை சந்திக்க வேண்டும் என்று நாங்கள் விரும்புகிறோம். இயேசுவை பின்பற்றுகிற சில நண்பர்கள் எங்களுக்கு உண்டு. நீர் உள்ளே வர வேண்டும் என்று நாங்கள் விரும்புகிறோம். நீர் அவரை குறித்து அவ்வளவு அதிகமாக அறிந்திருக்கிறீர் போன்று தோன்றுகிறது என்றார்கள். அது அவராயிருந்தது, அவர் தாமே, அது அவராயிருந்தது. அவர் உங்கள் பக்கத்தில் அநேக முறை அமர்கிறார். இதோ அவர் அங்கே நின்று அவர்களிடத்தில் பேச துவங்கினார். எனவே உங்களுக்கு தெரிந்த முதலாவது காரியம், அவர் அப்பத்தை எடுத்தார். இப்பொழுது அவர்களுடைய கண்கள் குருடாக்கப்பட்டிருந்தன. அவர் அப்பத்தை பிட்டார். அவர் தன்னுடைய கண்களை ஏறெடுத்து பார்த்து அதை ஆசீர்வதித்து அதை பிட்டார். அவர்களுடைய கண்கள் திறக்கப்பட்டது. நான் அதை விரும்புகிறேன். அவர்களுடைய கண்கள் திறக்கப்பட்டது. கிறிஸ்துவின் சபைக்கு அதனுடைய கண்கள் திறக்கப்பட வேண்டிய ஒரு நேரம் எப்பொழுதாவது இருந்திருக்குமானால் அது இன்றைக்குத்தான். நமக்கு இன்னும் அதிகமான அப்பம் பிட்குதல் தேவை. அவர்களுடைய கண்கள் திறக்கப்பட்டது. அது அவரேதான் என்பதை அவர்கள் அடையாளம் கண்டு கொண்டனர். ஓ நண்பரே, அந்த விதத்தில் உங்களுடைய கண்கள் எப்பொழுதாவது திறக்கப்பட்டிருக்கின்றதா? அந்த விதத்தில் அவர் உங்களை எப்பொழுதாவது ஆசீர்வதித்திருக்கிறாரா? உலகத்தின் காரியங்களில் இருந்து அவர் எப்பொழுதாவது உங்களை உடைத்து உங்களை வேறுபடுத்தியிருக்கிறாரா? ஒரு உடைக்கப்படுதல், ஒரு திறக்கப்படும் நேரம் எப்பொழுதாவது உண்டாயிருக்கிறதா? இன்றைக்கு சபைக்கு தேவையாயிருக்கிறது அதுதான், ஒரு உடைக்கப்படுதலும்
திறக்கப்படுதலுமே தேவையாயிருக்கிறது. அவனுடைய கண்கள் திறக்கப்பட்டன. இன்னும் சரியாக சொல்ல போனால் அவர்களுடைய கண்கள் திறக்கப்பட்டன. அவர்கள் அவரை அடையாளம் கண்டு கொண்டனர். அந்த விதமாக அவர் அந்த அப்பத்தை பிட்டார். அந்த விதமாகவே அவர்கள் அவரை அடையாளம் கண்டு கொண்டனர். என்ன எத்தனை முறைகள்! இங்கே அண்மையில் அந்த மூலையில் ஒரு அம்மாள் இருந்தாள். அவளுக்கு ஷைரோகம் இருந்தது. இன்று காலையில் அவள் சபையில் இருக்கிறாள் என நான் இருக்கிறேன். அவளுடைய பெயரை இப்பொழுது என்னால் ஞாபகப்படுத்த முடியவில்லை. அவள் இங்கே எங்கோ தாண்டி ஜெபிக்கிறாள். உமக்கு நன்றி சகோதரி. சரியே, திருமதி ரீஸ். அவள் அங்கே படுத்து கிடந்தால் 3 அல்லது 4 பிள்ளைகளோ இருந்தது. அவளுக்காக ஜெபிக்க நான் அங்கே போனேன். அவள் சுகவீனமுற்றோரின் பாதுகாப்பு இல்லத்திலிருந்து கைவிடப்பட்டு மறிக்கும்படி அனுப்பிவிடப்பட்டிருந்தாள். எனவே நான் அவளுக்காக ஜெபிக்கும்படி போயிருந்தேன். அங்கே எனக்கு பக்கத்து வீட்டில் ஒரு நாத்திகன் வசித்து வந்தான். அவன் அரசாங்கத்தில் வேலை செய்தான். திரு ஆண்ட்ரூஸ். என்னுடைய பழைய இருசக்கர மிதிவண்டியில் நான் அந்த மூலையை கடந்து போய் கொண்டிருந்தேன். அதற்கு 2 இரவுகளுக்கு முன்னால் ஓரிரவு நான் அவளுக்காக ஜெபித்திருந்தேன். நான் வீட்டுக்கு சென்றேன். நான் என் முன் மண்டபத்தில் உட்கார்ந்து கொண்டிருக்கையில் அந்த ஸ்திரீ ஜீவிப்பாள் என்று எனக்கு கர்த்தர் ஒரு தரிசனத்தை காட்டினார். எனவே நான் அங்கே போனேன். நான் உனக்காக நான் கர்த்தர் உரைக்கிறதாவது வைத்திருக்கிறேன், நீ ஜீவிக்க போகின்றாய் என்றேன். அதற்கு அவள், ஓ தேவனுக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக என்று அந்த சிறு ஏழையானவள் கூறினாள். நான், நீ எழுந்து அவரை தொழுது கொண்டு உன்னுடைய பாவங்களை போக்கி கழுவ கர்த்தருடைய நாமத்திலே ஞானஸ்நானம் பெற்றுக் கொள்ளுவாயா என்றேன். அதற்கு அவளோ, தேவன் என்னை செய்யும்படி கூறிய எந்த காரியத்தையும் நான் செய்வேன், நீர் வந்து என்னை நடத்தும், எனக்கு சொல்லும், நான் அதை செய்வேன் என்றாள். நான் சரி என்றேன். அதற்கு சில காலைகள் கழித்து நான் அங்கே வீதி வழியாய் போய்க் கொண்டிருந்த ஒரு மனிதனை சந்தித்தேன். அது திரு ஆண்ட்ரூஸாக இருந்தது. அவர், பிரசங்கியாரே, 1 நிமிடம் அங்கே காத்திரும் என்றார். இந்த காலை நேரத்தில் என்று நான் நினைக்கிறேன். அவர், பிரசங்கியாரே, 1 நிமிடம் அங்கே காத்திரும் என்றார். அவர், நீர் எங்கே போய்க் கொண்டிருக்கிறீர் என்றார். நான், பலசரக்கு கடை வரைக்கும் என்றேன். அவர், உன்னை குறித்து நீயே வெட்கப்படவில்லையா என்றார். நான், என்ன என்றேன். அவர், பாவம் மரித்துக் கொண்டிருக்கிற அந்த ஏழை தாயாருக்கு அங்கே நீ ஜீவிக்க போகிறாய் என்று கூறுவது என்றார். நான், நல்லது, அவள் ஜீவிக்கத்தான் போகின்றாள் என்றேன். அவர், அவள் ஜீவிக்க போகின்றாள் என்று உமக்கு எப்படி தெரியும் என்றார். நான், இயேசுவானவர் அவ்விதமாய் கூறியிருக்கிறார், அந்த காரணத்தினால் தான் எனக்கு தெரியும் என்று. உனக்கு எப்படி தெரியும் என்றார். நான், அவர் எனக்கு அவளை பற்றின ஒரு தரிசனத்தை காண்பித்தார். அதே விதமாகவே அவர் அதை செய்தார். அப்படியாய் அது இருக்க போவதை நான் அறிந்திருந்தேன், அது உண்மையே என்றேன். அவர், நான் என்னை குறித்து வெட்கப்பட்டிருப்பேன் என்றார். நீர் அப்படியே சுற்றி அந்த விதமான ஜனங்களை வஞ்சிக்கின்றாய் என்றார். நீ அவமானம் அடைந்திருக்க வேண்டும். இப்பொழுது உன்னை சந்தித்து இந்த விதமாக உம்மிடத்தில் பேசுவது எனக்கு தெரியும். முதலாவதாக எனக்கு அது ஒரு விதமாக கடினமாய் இருக்கிறது என்றார். நான், அதெல்லாம் பரவாயில்லை, உன்னுடைய சொந்த கருத்துக்களை நீ உடனாய் இருக்கிறாய், நானும் கூட என்னுடைய உடனாய் இருக்கிறேன் என்றேன். நான் என்னுடைய பழைய இருசக்கர மிதிவண்டியில் ஏறி ஓட்டிச் சென்றேன். அதற்கு 2 நாட்கள் கழித்து அவருடைய மனைவி ஒரு கிறிஸ்தவ ஸ்திரியா இருக்கிறவள், அவள் வியாதிப்பட்டாள். நான் அங்கே சென்றேன். நான், திரு ஆண்ட்ரூஸ், நான் உங்களுக்கு ஏதாவது செய்யலாமா என்றேன். அவர், இங்கே பாரும், எங்களுக்கு ஒரு நல்ல வைத்தியர் இருக்கிறார், உன்னிடத்திலிருந்து எந்த உதவியும் எங்களுக்கு தேவையில்லை என்று கூறினார். நான், உமக்கு நன்றி என்றேன். நான், உமக்கு ஒரு நல்ல வைத்தியர் இருக்கிறார் என்று எனக்கு தெரியும் என்றேன். அவருடைய பெயரை அவர் கூப்பிட்டார். இந்த பட்டணத்தில் அவர் ஒரு அருமையான வைத்தியர், என்னுடைய நண்பர். நான், அவர் ஒரு நல்ல வைத்தியர் என்றேன். அவர், அவளுக்கு குடல் வாழ்வு இருக்கிறது, அதை நாங்கள் வெளியே எடுக்க வேண்டும், அவ்வளவுதான், இங்கே எங்களை சுற்றி எந்த ஜபமும் வேண்டாம் என்றார். நானோ, திரு ஆண்ட்ரூஸ், நான் அதை கேட்கவில்லை என்றேன். உங்களுடைய கட்டையை என்னால் வெட்ட முடியும் என்றே நான் வெறுமனே உங்களிடம் கூற விரும்பினேன். உங்களுக்காக என்னால் முடிந்த எதையாவது நான் செய்ய முடியும், கரியடுப்பை சற்று தூண்டி எதையாவது நான் செய்ய முடியும் என்று நான் கூறினேன். ஆக, ஓ, அதை குறித்து அவர் மதியாமல் இருந்தார். அவரோ ஜபத்துடன் எதையும் செய்ய விரும்பவில்லை. நான் சரிதான் என்று கூறினேன். எனவே நான் வீட்டுக்கு திரும்பி சென்றேன். நான் அதை செய்த போது, ஏன், அவர்கள் அவளை மருத்துவமனைக்கு கொண்டு சென்றனர். அடுத்த நாள் காலை நான் ரோந்து போக துவங்கினேன். நான் ஒரு வேட்டை காவலனாய் இருந்தேன் என்று உங்களுக்கு தெரியும். என்னுடைய சிறிய பழைய துப்பாக்கியை எடுத்து கட்டிக்கொண்டு நான் வீதி வழியாய் புறப்பட்டேன். நான் வீதி வழியாய் தொடர்ந்து நடந்து போய்கொண்டே இருந்தேன். அங்கே அதனூடாக போய்கொண்டே இருந்தேன். அங்கே முதலாவது காரியம் உங்களுக்கு தெரியுமா? ஏதோ காரியம் என்னிடத்தில் திரும்பு பின்னாக போய் என்றது. திரும்பு பின்னாக போய் என்றது. அதுதான் அந்த உயிர் தெழுந்த இயேசுவாக இருக்கிறது. நான், ஓ, ஒருவேளை நான் அப்படியாய் உணர்கிறேன் போலும் என்று நான் எண்ணினேன். ஏதோ காரியம் என்னிடம் திரும்பி போய் என்றது. நான் அப்படியே சுற்றி திரும்பி சென்றேன். நான் அந்த பொதுப்பணித்துறை நிர்வாக தொலைபேசியில் தொடர்பு கொண்டேன். நான் உயர்வான பாதி வழியாயும் கூட ரோந்து போய் கொண்டிருந்தேன். எனவே தொலைபேசியில் அழைத்து அந்த நாளன்று நான் வேலை செய்யவில்லை என்று அவர்களிடத்தில் கூறினேன். அப்பொழுது ஒரு விதமாக மழை தூறிக் கொண்டிருந்தது. இருந்தாலும் வேலையிலிருந்து என்னை தடை செய்யாதபடிக்கு ஓரளவாக பெய்து கொண்டிருந்தது. ஆனால் நான் திரும்பி சென்றேன்.
ஏனென்று எனக்கு தெரியவில்லை. நான் கீழே உட்கார்ந்து என்னுடைய சிறிய துப்பாக்கியை தனியாக எடுத்து அங்கே நின்று கொண்டு அதை மெருகேற்றிக் கொண்டிருந்தேன். என்னுடைய மனைவி மேடா என்னிடத்தில், பின்னாக நீர் என்ன செய்து கொண்டிருக்கிறீர் என்று கூறினாள். நான், எனக்கு தெரியாது, அவர் என்னை திரும்பி வீட்டுக்கு போக சொன்னார். பலியை பார்க்கலும் கீழ்ப்படிதலும், ஆட்டுக்கடக்காலின் இனத்தை பார்க்கலும் செவி கொடுத்தலும் உத்தமும், அப்படியே திரும்பி வந்து விட்டேன் என்றேன். நான் அங்கே கீழே உட்கார்ந்து அந்த சிறிய பழைய துப்பாக்கியை மெருகேற்றிக் கொண்டிருந்தேன். முதலாவது காரியம் உங்களுக்கு தெரியுமா? வீட்டை சுற்றி வரும்பொழுது நான் கவனித்தேன், இதோ அவன் வந்தான். அவனுடைய தொப்பி பக்கவாட்டில் தொங்க உங்களுக்கு தெரியுமா? அவனுடைய மூக்கிலிருந்து சளி வடிந்து கொண்டிருந்தது. அவன் உள்ளே வந்தான். அவன், திருமதி பிரணாம் என்றான். அவள் ஆம் என்றாள். பிரசங்கியார் இங்கே இருக்கிறாரா என்றான். அவள், ஆம், உள்ளே வரும் திரு ஆண்ட்ரூஸ் என்றாள். அவன், ஹலோ பிரசங்கியார் என்றான். நான், காலை வணக்கம் திரு ஆண்ட்ரூஸ், நாற்காலில் உட்காரும் என்றேன். அவன், திருமதி ஆண்ட்ரூஸை குறித்து கேள்விப்பட்டீர்களா என்றான். நான், இல்லையே என்றேன். அவர், இருக்கட்டும் பிரசங்கியாரே, அவள் மறிக்கப் போகிறாள் என்றார். நான் சொன்னேன், ஓ, அது மிகவும் மோசமானது, நான் அதை கேட்க வெறுக்கிறேன் என்று நான் கூறினேன். இருந்தாலும் நீங்கள் ஒரு நல்ல வைத்தியரை வைத்திருக்கிறீர்கள் என்று நான் அறிவேன் என்றேன். அவர் ஆம் என்றார். அவர், ஆனால் அது 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 குடல் வாழ்வு அல்ல என்றார். நான், அதல்லவா இல்லையா என்றேன். அவர், இல்லை, நாங்கள் லூயிவில்லில் இருந்து அதற்கான விசேஷமானவரை அழைத்தோம். அது ரத்தம் கட்டிவிட்டது. அது கிட்டத்தட்ட அவளுடைய இருதயத்திற்கு செல்ல சில மணி நேரம் தான் இருக்கிறது. அது அவளுடைய இருதயத்தை நோக்கி போய் கொண்டிருக்கிறது. அவள் மறிக்கப் போகிறாள் என்றார். நான் சொன்னேன், என்ன, அது மிகவும் மோசம், நான் அதை கேட்கவே வெறுக்கிறேன் என்று நான் தொடர்ந்து துப்பாக்கியை மெருகேற்றிக் கொண்டிருந்தேன். அவர், இருக்கட்டும் என்றார். அவர், இருக்கட்டும், அவளுடைய அவள் மிகவும் மோசமாக இருக்கிறாள் என்றார். நான், ஆமையா என்றேன். அவனை சற்று வியர்க்கும்படி விட்டேன். நான் அப்படியே தொடர்ந்து துப்பாக்கிக்கு மெருகேற்றிக் கொண்டிருந்தேன். அவர், நல்லது, அவன், உம்மால் அவளுக்கு உதவி செய்ய முடியும் என்று நீர் நம்புகிறீரா என்றான். நான், என்னையா என்றேன். நான் ஒரு வைத்தியன் அல்ல என்றேன். எனக்கு என்ன செய்வதென்றே தெரியவில்லை ஐயா. நான் ஒரு வைத்தியன் அல்ல என்றேன். அவர், நல்லது, உமக்கு தெரியும், நீர் அவளுக்கு சற்று உதவி செய்யலாம் என்று நான் எண்ணினேன் என்றார். நான், நீர் என்ன சொல்கிறீர் என்றேன். அவர், இருக்கட்டும், உமக்கு தெரியுமே அங்கே இருந்த அந்த ஸ்திரீக்கு செய்தது போன்று என்றார். நான், பார்க்கலாம் என்றேன். நான், அப்படியா, அதை செய்தது நான் அல்ல, அது கர்த்தராகிய இயேசுவாயிற்றே என்றேன். அவர், நல்லது என்றார். நான், அவரில் உமக்கு விசுவாசம் இல்லையே என்று நான் நினைத்தேன் என்றேன். அவர் முன்னடந்த ஒரு சிறு கதையை எனக்கு சொன்னார். அவருடைய பாட்டியோ அல்லது அவருடைய அத்தை என்று நான் நினைக்கிறேன். அவள் ஒரு வயதான சுற்றுப்பயண பிரசங்கியாருக்கு அந்த வருடத்தின் முடிவிலே $5 கொடுப்பதாக ஒரு வாக்களித்திருந்தாளாம். அவள் துணிகளை துவைப்பவளாய் இருந்தாள். அந்த பணத்தை அவருக்கு கொடுக்க அவள் பணமில்லாதிருந்தாள். துவைக்க வேண்டிய நாள் வந்தது. அப்படியானால் அந்த பிரசங்கியார் அங்கே இருக்க போவதாக இருந்தது. அவளிடத்திலோ எந்த பணமும் இல்லாதிருந்தது. அவளிடத்தில் 10 அமெரிக்க காசுகளோ அல்லது ஒரு நிக்கல் அல்லது என்னவாயினும் அது ஒரு பண்டைய பெரிய நீள்கட்டி சோப்பிற்கான கிரயமாக இருந்தது. அவள் அவனை கடைக்கு அனுப்பினாள். திரும்பி வந்து அந்த நீள்கட்டி சோப்பை அவள் எடுத்துக்கொண்டு அறுது கொண்டே இருந்தாள். அவள் கீழே குனிந்து அவளுடைய பழைய பெரிய மேலாடை எடுத்து அவளுடைய கண்ணீரை துடைத்துக் கொண்டாள். அவள் அந்த பழைய கொதிநீர் பாத்திரத்தண்டை இருந்தாள். உங்கள் தாய்மார்கள் வழக்கமாக வைத்திருப்பது போன்று. நிச்சயமாக நீங்கள் வெறுமன ஒரு பொத்தானை இப்பொழுது அழுத்துகிறீர்கள், அது போய்விடுகிறது. நீங்கள் பாருங்கள். ஆனால் அவள் அந்த சலவை தேய்ப்பு கட்டையில் இந்த விதமாக அந்த சோப்பை வைத்தாள். அதன் மேல் தேய்க்கும் போது ஏதோ காரியம் உராய்வதை அவள் கேட்டாள். அவள் கீழே நோக்கி பார்க்க நேர்ந்தது. அந்த நீள்கட்டி சோப்பிலே அவள் அந்த வயதான சுற்றுப்பயண பிரசங்கியாருக்கு வாக்களித்திருந்த $5 பொன் நாணயம் அங்கே ஒட்டி கொண்டிருப்பதை பார்த்தாள். நான், அது எப்படி அங்கே இருந்தது என்றேன். அவர், நானே வியந்து கொண்டிருக்கிறேன் என்றார். அதை செய்தது உயிர்த்தெழுந்த இயேசு என்றேன். அவள் நல்ல முழு மனதோடு அதை வாக்கு கொடுத்தாள். அவளால் அதை செய்ய முடியும் என்று அவள் நினைத்தாள். தேவன் அவளுக்காக ஒரு வழியை உண்டு பண்ணியிருந்தார் என்று. அந்த விதமாகத்தான் அவர் செய்கிற காரியங்களை அந்த வழியிலே நீங்கள் அவரை அடையாளம் கண்டுகொள்கிறீர்கள். அவர் என்ன செய்கின்றாரோ அந்த விதமாகவே அவர் செய்கின்ற காரியங்களை அந்த வழியிலேயே அவர் அதை செய்கிறார். அவர், நல்லது, நான் எப்போதும் வியந்தேன். அது எப்பொழுதுமே என் இருதயத்தில் இருந்து கொண்டிருக்கிறது. அப்படி அங்கே இருந்திருக்குமா என்று வியப்புறுகிறேன் என்றார். நானோ, அப்படி அங்கே இருந்திருந்தாளா என்றேன். நான், திரு ஆண்ட்ரூஸ் அங்கே இருக்கிறது என்றேன். அவர், நல்லது, சகோதரன் பிரணாம் அவரால் மனைவிக்கு உதவி செய்ய முடியும் என்று நீர் நினைக்கிறீரா என்றார். நான், நிச்சயமாக அவரால் முடியும் என்று நான் அறிவேன் என்றேன். நான், நீர் செய்வீரா என்றேன். அவர், நீர் அவளுக்காக ஜெபம் செய்வீரா என்றார். நான், முடியாது, நீர் அவளுக்காக ஜெபியும் என்றேன். நான்,
ஜெபிக்க வேண்டிய நபர் நீர்தான் என்றேன். அவர், நல்லது, எனக்கு எப்படி ஜெபம் செய்வதென்றே தெரியாது என்றார். நான், அது எந்த நன்மையையும் செய்யாது, இருந்தாலும் நீர் ஒரு ஜெபம் செய்தால் நல்லது என்றேன். நான் கீழே உட்கார்ந்து அவரிடத்தில் பேசும் என்றேன். அவர், நல்லது, நான் அதை எப்படி செய்வது என்றார். நான், உம்முடைய நாற்காலியை பின்னாக தள்ளி அப்படியே அங்கே இருந்து அதன் மேல் அங்கே அப்படியே முழங்காற்படியிட்டு அந்த மேஜைகண்டை ஜெபம் செய்யுங்கள் என்றேன். எனவே அவர் அங்கே கீழே இறங்கி அவர் ஜெபிக்க துவங்கினார். அவர் சொன்னார், இப்பொழுது அவர், திருவாளரே, உம்மிடத்தில் எப்படி பேச வேண்டும் என்று எனக்கு தெரியவில்லை என்றார். அவர், ஆனால் நீர் என் மனைவிக்கு உதவி செய்தால் போதும் என்றார். அவர் எழும்பி, பிரசங்கியாரே, இப்பொழுது நாம் வெளியேறி மருத்துவமனைக்கு போய் அவரிடத்தில் பேசுவோம். ஒருவேளை அது எங்கே மருத்துவமனையில் இருக்கிறதோ அங்கே நாம் வந்தால் நல்லது என்றார். நான் சரி என்றேன். என்னுடைய மனைவி ஆயத்தமானாள். நாங்கள் அங்கே வெளியே சென்றோம். திருமதி ஆண்ட்ரூஸ் அவர்களால் அங்கே அவளுடைய கண்களை கூட இனி காண முடியாது. ரத்தமானது பிரித்து விட்டது. உங்களுக்கு தெரியும், ரத்தம் கட்டி போனதே இதற்கு காரணமாயிருந்தது. உங்களால் அவளுடைய கண்களை பார்க்க முடியாது. நான் அவளை நோக்கி பார்த்தேன். ஓ, என்னுடைய மனைவி அட ஆரம்பித்து விட்டார். நான் முழங்காற்படியிட்டு ஜெபிக்க துவங்கினேன். நான் கூறினேன், அன்புள்ள தேவனே, அந்த ஸ்திரீக்கு நீர் உதவி செய்வீர் என்று இப்பொழுது நான் ஜெபிக்கிறேன். நானோ, பார்ப்பதற்கு நாங்கள் எல்லோரும் நம்பிக்கையற்றவர்களும் உதவியற்றவர்களுமாயிருக்கிறோம். வைத்தியரோ அவரால் முடிந்த எல்லாவற்றையும் செய்திருக்கிறார். இருந்த போதிலும் அவள் இங்கே மரித்துக் கொண்டிருக்கிறவளாய் படுத்துக் கொண்டிருக்கிறாள் என்று நான், ஓ தேவனே, நாங்கள் என்ன செய்ய முடியும்? இப்பொழுது நாங்கள் எந்த காரியத்தையும் எப்படி செய்ய முடியும்? நாங்கள் உம்மை அழைக்கிறோம். நீர் மரித்தோரிலிருந்து உயிர் தெழுந்தீர் என்றும் நீர் எங்கள் மத்தியில் ஜீவனோடு இருக்கிறீர் என்றும் நாங்கள் அறிவோம். என் கரங்களின் மேலிருக்கும் ஒளியை போல நீர் அவ்வளவு தொட்டு உணரக்கூடியவராய் இருக்கிறீர். நீர் இங்கே இருக்கிறீர். உம்மிடத்தில் எல்லா வல்லமைகளும் இருக்கின்றன. உம்மால் அதை செய்ய முடியும். இப்பொழுது கர்த்தாவே, உம்முடைய பார்வையில் எங்களுக்கு தயவு கிடைத்ததானால் நாங்கள் தாழ்மையுடன் வந்து இந்த ஸ்திரீக்காக நாங்கள் இரக்கத்தை கேட்கிறோம் என்று நான் ஜெபித்துக் கொண்டிருக்கையில் அந்த விதமாக காரியங்கள் அசைய துவங்கின. நான் நோக்கி பார்த்தேன். அவள் என்னுடைய வீட்டிற்கு தன் கரத்தில் ஒரு ஆப்பிள் பை பலகாரத்துடன் வந்து எனக்கு கொடுப்பதை நான் கண்டேன். நான் முன்மண்டபத்தில் உட்கார்ந்து இந்த ஆப்பிள் பையை அதை புசிப்பதற்கு வாஞ்சிக்க துவங்கினேன். அவர் எனக்கு அந்த தரிசனத்தை காண்பித்திருந்த பிறகு நான் அப்பொழுது எழும்பி நின்றேன். அது என்னவாக இருந்தது? உயிர் தெழுந்த கர்த்தர். அது எப்படி இருந்தது? அவர் மனுஷர் மத்தியில் இருக்கிறார். நான் செய்கின்ற கிரியைகளை அவர் கிணற்றன்றையில் அந்த ஸ்திரீனிடத்தில் அவளுடைய பாவங்களை கூறினார். அவர் பிலிப்பு எங்கே இருந்தான் என்றும் அத்திமரத்தின் கீழே அவன் எப்பொழுது ஜெபித்துக் கொண்டிருந்தான் என்றும் கூறினார். மீன் எங்கே இருந்தது என்றும் அதனுடைய வாயில் நாணயம் இருந்ததையும் அவர் அறிந்திருந்தார். அவர் பிதா கிரியைகளை செய்து எனக்கு காட்டுகிறார். அதிலிருந்து நான் கிரியை செய்கிறேன். நான் செய்கின்ற கிரியைகளை நீங்களும் செய்வீர்கள் என்றார். அது என்னவாக இருக்கிறது? அது உயிர்த்தெழுதலாக இருக்கிறது. அவர் மரித்தோரிலிருந்து உயிர்த்தெழுந்தார். அவர் மரிக்கவில்லை. அவர் சரியாக இங்கே இப்பொழுது நம்மோடு இருக்கிறார். இந்த வெளிச்சம் இருப்பது போன்று அவ்வளவு நிச்சயமாக அவர் இந்த அறைக்குள் இருக்கிறார். அவர் அவ்வளவு உண்மை பொருளாக இருக்கிறார். ஏன், மனிதன் ஒரு சில வருடங்களுக்கு முன்னர் மின்சாரம் என்றால் என்னவென்று அறியாதிருந்தான். ஆனால் அது என்னவென்று அறிந்து கொள்ள வேண்டும் என்ற ஒரு பெருவேட்கை அவனுடைய இதயத்துக்குள் அவனுக்கு இருந்தது. அதை வெளிச்சமாக அவரால் ஆக்க முடியும் என்று அவன் விசுவாசித்தான். தாமஸ் எடிசன், அவர் 10,000 மின்சார கம்பிகளில் முயற்சித்தார். ஆனால் அப்படி இருந்தும் அவர் ஏதோ காரியத்தை கண்டார். அவர் உலகத்திற்கு மின்சாரத்தை கொடுத்தார். தொலைக்காட்சி மற்றும் எல்லா காரியங்களிலும் மனிதன் விசுவாசம் கொண்டான். தேவன் அது எல்லாவற்றையும் இங்கே வைத்திருக்கிறார். உயிர் தெழுந்த கிறிஸ்துவின் வல்லமை இந்த காலையில் இங்கே சரியாக இந்த கட்டடத்தில் ஒவ்வொரு பாவியையும் ரட்சிக்கவும் பரிசுத்த ஆவியினால் நிரப்பவும் உலகத்தில் அங்கே இருக்கின்ற ஒவ்வொரு வியாதியிலிருந்து சுகப்படுத்தவும் அங்கே இருக்கிறது. அதற்கு வழிநடத்துகிற சரியான கம்பியை மட்டும் நீ அறிந்திருந்தால் நல்லது. அது அன்பும் விசுவாசமுமா இருக்கிறது. அதுதான் சரியான கம்பி. அதற்குள்ளாக ஏறிக்கொண்டு ஒரு முறை பிரயாணம் செய்யுங்கள். அவர் உங்களுக்கு சொல்லவில்லையா என்று பாருங்கள். உங்களுக்கு தெரியும், பிராங்க்லின் மின்னலை பிடித்த போது அவனிடம் என்ன இருந்தது என்று அவனுக்கு தெரியவில்லை. அவன் நான் அதை பற்றிக் கொண்டேன், நான் அதை பற்றிக் கொண்டேன், நான் அதை பற்றிக் கொண்டேன், நான் அதை பற்றிக் கொண்டேன் என்றான். ஒரு உயிர்த்தெழுதல் அங்கே உண்டாகி இருந்தது என்று அவன் அறிந்திருந்தான். அவன் வைத்திருந்த ஏதோ காரியம் அங்கே இருந்தது. அது என்னவாக இருந்தது என்பதை அவன் அறியாதிருந்தான். ஒரு கால் சில சமயங்களில் பரிசுத்த ஆவியானவர் உன்னிடத்தில் பேசலாம். அது என்ன என்பதை நீங்கள் சரியாக அறியாதிருக்கலாம். ஆனால் அவர் செய்கின்ற விதமாகவே அது அங்கே இருக்கின்றதை நீங்கள் அறிவீர்கள். சரியாக அந்த விதமாகத்தான் தேவன் காரியங்களை செய்கிறார். அவர்கள் அதை அடையாளம் கண்டுகொள்கிறார்கள். இந்த திரு ஆண்ட்ரூஸ் பின்னர் நான் வெளியே சென்ற போது அவரிடம் கூறினேன், அந்த நேரம் முதற்கொண்டு 3ஆம் நாள் அன்று சுமார்
2 மணி நேரங்களுக்கு பிறகு நாங்கள் வீட்டுக்கு திரும்பி வந்தோம். அப்பொழுது இது இங்கே சாதாரணமானதாக இருந்தது. அவர் அங்கே குறுக்கே நடந்து வந்தார். அவர்கள் அவரை அழைத்திருந்தனர். உன்னுடைய மனைவி மரித்துக் கொண்டிருக்கிறாள், அவளுடைய தொண்டையில் அவள் மரண சத்தத்தை உடையவளாய் இருக்கிறாள், நீர் இங்கே வருவது நல்லது என்றார்கள். எல்லா ஏமாற்றமும் அடைந்தவராய் அவர் இங்கே வந்தார். சகோதரன் பிரணாம், அவள் மரிக்கப் போகிறாள் என்று வைத்தியர் கூறிவிட்டார் என்றார். அவர் இப்போது சரியாக அங்கே இருக்கிறார். அவள் மரிக்கப் போகிறாள் என்று அவர் கூறிவிட்டார் என்றார். நான், ஆனால் கர்த்தராகிய இயேசு அவள் ஜீவிக்க போகிறாள் என்றார் என்று. நல்லது, எப்படி முடியும்? அவள் மரித்து போனால் அவளால் ஜீவிக்க முடியுமா என்றார். நான், அவள் ஏற்கனவே ஜீவனோடு இருக்கிறாள் என்றேன். அல்லேலூயா, அல்லேலூயா என்பதால் உணர்ச்சி வசப்பட வேண்டாம். அதற்கு நம்முடைய தேவனை ஸ்தோத்திரியுங்கள் என்று அர்த்தம். அல்லேலூயா என்று ஜனங்களிடத்திலிருந்து வரவேண்டிய ஒரு காலை அங்கே எப்பொழுதாவது இருந்திருக்குமானால் அது இந்த காலைதான். அது உண்மை. மரணத்தின் ஒவ்வொரு நிழலும் நீக்கப்பட்டதற்காக நம்முடைய தேவனை ஸ்தோத்திரியுங்கள். அவர் ஜீவிக்கிறார். கவனியுங்கள். அவர், நல்லது, இப்பொழுது அவள் அதை எப்படி செய்ய போகிறாள் என்றார். நான் அதை யூகித்து கூற வேண்டியது நான் அல்ல, தேவன். அவர் செய்ய போவதாக என்ன கூறினாரோ அதை என்னை அப்படியே விசுவாசிக்க செய்கிறது என்று. ஆக அதன் பிறகு அவர் மட்டுமீறிய சோகத்துக்குள் இருந்தார். கொஞ்சம் கழித்து அவர் மருத்துவமனைக்கு சென்றார். இதோ அவர் திரும்பி வந்து வீட்டை சுற்றி கொண்டு மிக வேகமாக விரைந்து வந்தார். அவர் உள்ளே ஓடி, பிரசங்கியாரே, என்ன சம்பவித்தது என்று உமக்கு தெரியுமா என்றார். நான், என்ன திரு ஆண்ட்ரூஸ் என்றேன். நான் இன்னமும் அங்கே உட்கார்ந்து கொண்டு மெருகேற்றிக் கொண்டிருந்தேன். உங்களுக்கு தெரியும். அவர், என்ன சம்பவித்தது என்று உங்களுக்கு தெரியுமா என்றார். நான், என்ன சம்பவித்தது திரு ஆண்ட்ரூஸ் என்றேன். அவள் எழும்பி விட்டாள். அவளிடமிருந்து எல்லா தண்ணீரும் கடந்து வெளியே போய்விட்டது என்றார். அவள், நான் பட்டினியால் சாகிறேன் என்றாள். அவர்கள் போய் அவளுக்கு கொஞ்சம் கொழுஞ்சாறை கொண்டு வந்தார்கள் என்றார். அதற்கு அவள், எனக்கு கொழுஞ்சாறு வேண்டாம், எனக்கு கார சுவைமிக்க இறைச்சியும் ஊறுகாயும் வேண்டும் என்றாள். அவள் பசியாய் இருந்தாள். அது என்னவாக இருந்தது? அது என்னவாக இருந்தது? ஏனென்றால் அவர் மரித்தோரிலிருந்து எழுந்தார். அந்த ஸ்திரீயானவள் ஒரு ஆரோக்கியமான ஸ்திரீயாய் மருத்துவமனையிலிருந்து வந்தாள். அவர் ஜீவிக்கிறார். அவர் ஜீவிக்கிறார். ரட்சிப்பை பகிர்ந்தளிக்கவே அவர் எப்படி ஜீவிக்கிறார் என்று எனக்கு தெரியும். என நீங்கள் கேட்கிறீர்களா? அவர் என் இதயத்துக்குள்ளாக ஜீவிக்கிறார். அது உண்மையே. அவர் சுற்றி கொண்டு அங்கே வந்தார். 3 நாட்களுக்கு பின்னர் நான் என்னுடைய பாதத்தை முன்மண்டபத்தில் வைத்து அருமையான அந்த ஆப்பிள் பை பலகாரத்தை ஏறக்குறைய நான் எப்போதும் உண்பதை போல புசித்தேன். ஏன்? அவர் ஜீவிக்கிறார். அவர் மரித்தோரிலிருந்து எழுந்தார். இங்கே உள்ள இந்த சிறிய ஸ்திரீயானவள், அவள் ஷைரோகத்திலிருந்து எழும்பினவுடன் மருத்துவமனையில் உள்ளவர்கள் அவள் மரிக்கப் போகிறாள் என்று கூறினார்கள். அவள் இங்கே சுற்றி நடந்து வந்து பின்னர் அவள் மறுத்தாள். அவள் ஞானஸ்தானம் பெறும்படி வருவது அது மதவெறி என்று கருதினாள். ஓரிரவு அவளுடைய வீட்டில் அதிக காய்ச்சலோடு அங்கே உட்கார்ந்து கொண்டிருக்க அவளுடைய வீட்டினூடாக அங்கிருந்து நேராக நான் பிரசங்கித்துக் கொண்டிருந்ததை அவளால் கேட்க முடிந்தது. நான் தண்ணீர் ஞானஸ்தானத்தை குறித்து பிரசங்கித்துக் கொண்டிருந்தேன். அவள் எழும்பி அவளுடைய பாதையில் தடுமாற்றம் அடைந்து சபைக்குள்ளாக நடந்து வந்தாள். அவள் சரியாக அங்கே பின்னால் உட்கார்ந்து கொண்டிருந்தாள். அவள், நான் ஞானஸ்தானம் பெற வேண்டும் என்றாள். அவளுடைய தோளின் மேல் பெரிய கட்டி வீக்கம் அடைந்திருந்தது. இங்கே உள்ள திருமதி வீபர் போய் அவளுக்கு ஒரு மேலங்கியை கொண்டு வந்து அதை அவளுக்கு உடுத்தினாள். அவள் குளத்திற்குள் 104 பாகை ஜுரத்துடன் நடந்து வந்து அங்கே அவள் தேவனிடத்தில் வாக்களித்ததின் வழியாக ஞானஸ்தானம் பெற்றாள். அது அநேக வருடங்களுக்கு முன்பாக இருந்தது. இன்றைக்கு அங்கே அவள் இருக்கிறாள். ஜீவனோடு இன்று காலையில் இங்கே உட்கார்ந்து கொண்டிருக்கிறாள். காரணம், தேவன் ஜீவிக்கிறார், ஆளுகை செய்கிறார். அவர் மரித்தோரிலிருந்து எழுந்தார். சில வாரங்களுக்கு முன்னர் அவளும் அவளுடைய மகளும் இங்கே லூயிவில்லுக்கு வந்திருந்தார்கள். அவர்கள் வீதி வழியாய் வந்து கொண்டிருந்தனர். அங்கே ஒரு ஏழ்மையான வயதான பிச்சைக்கார ஸ்திரீ உட்கார்ந்திருந்தாள். அவள் பிச்சை எடுத்துக் கொண்டிருந்தாள். அம்மாளே, தயவு செய்து எனக்கு உதவி செய்யும், நான் தேவையுள்ளவளாக இருக்கிறேன் என்றாள். அவளுடைய ஜோபி அவள் பார்த்தால் அவளிடம் சரியாக போதுமான பணம் இருந்தது. 15 சென்ட்டுகள். அந்த பாலத்தை அவர்கள் கடக்க அது போதுமான பணமாக இருந்தது என்று நான் நம்புகிறேன். அவள் தொடர்ந்து நடந்து கொண்டே இருந்தாள். அவள் அந்த வீதி வழியாய் தொடர்ந்து நடக்க துவங்கினாள். கர்த்தர் அவளிடத்தில், இப்பொழுது நீ உதவியற்றவளாய் இருந்த பொழுது நான் உனக்கு உதவி செய்தேன். அந்த ஸ்திரீ உதவியற்றவளாய் இருக்கிறாள், உனக்கோ அவளுக்கு உதவி செய்ய விருப்பமில்லை என்றார். அவள் இன்னும் கொஞ்ச தூரம் நெடுக நடந்து சென்று, கர்த்தாவே, ஆனால் என்னிடத்தில் 15 சென்ட்டுகள் மட்டுமே இருக்கிறது. நானும் என் மகளும் எப்படி வீட்டை அடைவோம்? நாங்கள் அதை எப்படி செய்ய முடியும் என்றாள். அவர், அது உனக்கு எம்மாத்திரம், நீ என்னை பின்பற்றி வா என்றார். அவள் அப்படியே திரும்பி பின்னாக சென்றாள். அவள், அம்மாளே, என்னை மன்னிக்கவும் என்றாள். என்னிடத்தில் 15 சென்ட்டுகள் மாத்திரமே இருக்கிறது. இந்த பாலத்தை கடக்க எனக்காகவும் என்னுடைய மகளுக்காகவும் நான் வைத்திருந்ததெல்லாம் அதுதான் என்றாள். நான் அதை உனக்கு கொடுக்கிறேன். என்னிடம் உள்ளதெல்லாம் அவ்வளவுதான்.
அதற்கு மேல் என்னிடத்தில் இல்லை, நான் வருந்துகிறேன் என்றாள். அதற்கு அவள், என் மகளே, கர்த்தர் உன்னை ஆசீர்வதிப்பாராக என்றாள். அவள் அப்படியே திரும்பி நடக்க துவங்கினாள். அவளுடைய மகள், இப்பொழுது அம்மா, நாம் இப்பொழுது என்ன செய்ய போகிறோம் என்றாள். போக்குவரத்து நடமாட்டம் அதிகமாக இருக்கிறபடியால் அந்த பாலத்தில் நடந்து செல்வது அபாயகரமாக இருக்கும். இப்பொழுது நம்மால் அந்த பாலத்தை நடந்து தீர்க்க முடியாது என்றாள். அதற்கு அவள், எனக்கு தெரியாது, அதை போய் கொடுக்கும்படி அவர் எனக்கு சொன்னார், என்னிடம் இருந்ததெல்லாம் அவ்வளவுதான் என்றாள். வீதி வழியாக நடந்து போகையில் சரியாக அப்பொழுது அவள் கீழே நோக்கி பார்க்க நேர்ந்தது. அவளுடைய மகள், ஓ அம்மா, இங்கே பாருங்கள், இங்கே ஒரு நிக்கல் பணம் கிடைக்கிறது என்றாள். அவள் நோக்கி பார்க்க நேர்ந்தது. அவள், இங்கே ஒரு டிம் பணம் இருக்கிறது என்றாள். அது என்னவாக இருக்கிறது? அந்த விதமாகவே அவர் காரியங்களை செய்கிறார். அவர் இங்கே இருக்கிறார் என்பதை நாம் அறியும்படி அவர் செய்கிறார். இங்கே கடந்த கோடை காலத்தின் போது கூட்டங்களுக்காக நான் வெளியில் இருந்தேன். என்னுடைய மனைவி உள்ளே வந்து, பெலி, எனக்கு ஒரு காசோலை வேண்டும், சில பலசரக்கு சாமான்களை போய் வாங்கியாக வேண்டும் என்றாள். யாரோ வயதான ஏழை பிரசங்கியார் இங்கே வந்து, சகோதரன் பிரணாம், என்னிடத்தில் பணம் ஏதும் இல்லை என்று கூறி நான் உடைந்து போயிருக்கிறேன், நான் டெக்சாஸுக்கு போயாக வேண்டும் என்றார். என்னால் முடியும் போது என்றாவது ஒரு நாள் அதை நான் திருப்பி செலுத்துவேன். நீர் எனக்கு உதவி செய்வீரா? எனக்கு உதவி செய்வீரா? எனக்கு $50 வேண்டும் என்றார். நான் வங்கிக்கு சென்று எனக்கு அதில் பணம் இருந்ததா என்று பார்த்தேன். நல்லது, அங்கே சரியாக ஏறக்குறைய $100 தான் எனக்கு இருந்தது. எனவே நான் போய் அதில் $50 அவருக்கு கொடுத்து விட்டேன். அவர் அதை எடுத்துக்கொண்டு போய்விட்டார். வெளிவருகின்ற சிறிய காரியங்கள் அது எப்படி இருக்கிறது என்று உங்களுக்கு தெரியும். மனைவி, பில்லி, எனக்கு இன்று காலையில் சுமார் $20 ஒரு காசோலை அவசியம் வேண்டும், போய் பலசரக்கு சாமான்களை வாங்கி வர வேண்டும் என்றாள். நாங்கள் போய் சாமான்களை வாங்கி கொண்டு வந்தோம். திரும்பி வந்து விட்டோம். அவள் முட்டைகளை மறந்து விட்டாள். நாங்கள் எதையுமே வாங்கிக் கொள்ளவில்லை. எனவே நான் நினைத்தேன், ஓ என்ன இருக்கட்டுமே, ஒரு கால் யாராவது ஏதாவது காரியம் செய்வார்கள் என்று நினைத்தேன். எனவே நான் போனேன். நான் ஒரு விதமாக திரு மே அவர்களுக்கு உதவி செய்து கொண்டிருந்தேன். இருந்தாலும் வீட்டில் யாரும் இல்லை. நான் கொஞ்சம் அழுக்கை அங்கே அள்ளி கொட்டிக் கொண்டிருந்தேன். நான் நோக்கி பார்க்க நேர்ந்தது. ஒரு பழைய கார் உள்ளே வருவதையும் ஓரமாக போய் நின்றதையும் நான் கண்டேன். ஒரு விதமான முடமாக இருந்த ஒரு வயதான பிரசங்கியார் அங்கே அதை விட்டு இறங்கினார். நடந்து வந்து முன்மண்டபத்தில் உட்கார்ந்து பின்பக்கமாக சாய்ந்து கொண்டார். அந்த ஏழையான வயதான நிலை குறைந்த பிரசங்கியார், நான் போய் அவரை பார்க்க வேண்டும் என்று நான் நினைத்தேன். நான் அங்கே சென்றேன். நான் காலை வணக்கம் என்றேன். அவர், சங்கை பிரணாமே, நீர் எப்படி இருக்கிறீர் என்றார். உமக்கு என்னை தெரியும் என்று நான் யூகிக்கவில்லை என்றார். அவர் யார் என்பதை அவர் எனக்கு கூறினார். நான் ஏழை பிரசங்கிமார்களில் ஒருவன் என்றார். அவர், நான் கிளீவெண்டில் இருந்தேன், அவர்கள் இங்கே வரும் அளவிற்கு போதுமான அளவு பெட்ரோலை எனக்கு கொடுத்தார்கள் என்றார். என்னுடைய பழைய கார் அங்கே ஏறக்குறைய காய்ந்தே போயிற்று என்றார். ஏதோ காரியம் என்னிடத்தில் இங்கே வரும்படி கூறிற்று என்று கூறி, ஒருவேளை நீர் எனக்கு ஒரு சிறு உதவி செய்யலாம் என்றார். நான் அவரை நோக்கி பார்த்தேன். நான் நினைத்தேன், என்ன, ஓ உங்களுக்கு தெரியும், பாவம் வயதான நபர் என்று நான் எண்ணினேன். நாம் ஜெபம் செய்வோம் என்றேன். அதற்கு அவர், நீர் ஜெபிக்க வேண்டும் என்று நான் விரும்புகிறேன், என்னுடைய இடுப்பில் பாதிப்பு இருக்கிறது என்றார். நான் சரி என்றேன். நாங்கள் முழங்கார் படியிட்டு ஜெபிக்க துவங்கினோம். நான் ஜெபிக்க துவங்கையில் கர்த்தர் அவருக்கு $5 கொடு என்றார். நான், நல்லது கர்த்தாவே, நிச்சயமாகவே அதை குறித்து எல்லாவற்றையும் நீர் அறிவீர், அது அங்கே இருக்கிறதா அல்லது இல்லையா என்று உமக்கு தெரியும் என்றேன். மற்றும் நான், உமக்கு $5 கொடுக்கும்படி கர்த்தர் என்னிடம் கூறினார் என்றேன். சகோதரன் பிரணாம், அது மிகவும் அதிகம் என்றார். நான், ஆனால் அவர் $5 உமக்கு கொடுக்க சொன்னார் என்றேன். நான் ஒரு காசோலை எழுதினேன். நான், இதை ஸ்ட்ரூத்தர்ஸிடம் கொண்டு போங்கள், அவர்கள் அதற்கு பணம் கொடுப்பார்கள் என்றேன். இப்பொழுது என்ன என்று நான் நினைத்தேன். வெளியே போய்விட்டார். அவர் வண்டியை ஓட்டிக்கொண்டு போய்விட்டார். கொஞ்ச தூரம் போயிருப்பார். அங்கே இருந்த வீட்டில் வேலை செய்து கொண்டிருந்த ஒரு மனிதன் திரு லூத்தர் அவர்களோடு வந்திருந்தான். அவன், பிரசங்கியாரே என்றான். நான் ஆம் என்றேன். அவன், உங்களுக்கு தெரியும், எனக்கு வீட்டிலே 100 பெட்டை கோழிகள் இருக்கின்றன. அவைகள் வயதான பெட்டை கோழிகள். எல்லா முதல் தரமான உணவுகளையும் மற்றெல்லா காரியங்களையும் தீவனங்களையும் கொடுத்து விட்டேன். அவைகளை முட்டையிட வைக்க முடியவில்லை என்றார். அவர், சுமார் ஒரு வாரத்திற்கு முன்னர் நான் கீழே உட்கார்ந்து, நான், கர்த்தாவே, நீர் இந்த பெட்டை கோழிகளை முட்டையிடும்படி செய்வீரானால் நான் அவைகளில் பாதி முட்டைகளை கொடுத்து விடுவேன் என்று கூறினேன் என்றார். உமக்கு தெரியுமா, அவைகள் முட்டையிட துவங்கின என்றான். அடுத்த நாள் எனக்கு 90 முட்டைகள் கிடைத்தது என்றான். அவன், நான் இங்கே ஒரு பெட்டி நிறைய முட்டைகளை கொண்டு வந்துள்ளேன், அதை நான் உமக்கு கொடுக்க விரும்புகிறேன் என்றான். சரியாக $5. அது என்னவாக இருக்கிறது? சரியாக அந்த விதமாகவே அவர் காரியங்களை செய்கிறார். இந்த காலையில் நான் கூற முயற்சித்துக் கொண்டிருப்பது என்ன? இயேசு கிறிஸ்து ஜீவிக்கிறார், அரசாளுகிறார் என்று இதைத்தான் நான் கூற முயற்சித்துக் கொண்டிருக்கிறேன். அவர் மரித்தோரிலிருந்து உயிர்த்தெழுந்திருக்கிறார். அவர் அப்பத்தை பிட்டார். அவருடைய கண்கள் திறந்தன. ஏதாவது ஒன்றை அவர் செய்த விதத்திலேயே
அது அவர்தான் என்று அவர்கள் அடையாளம் கண்டுகொண்டனர். நீங்கள் முழுவதுமாக கவனித்தால் அந்த விதமாகவே சரியாக அவர் காரியங்களை செய்கிறதை நீங்கள் கண்டடைவீர்கள். அவர் இன்னமும் ஜீவிக்கிறார், அரசாளுகிறார். அவர் ஜீவிக்கிறார், அவர் ஜீவிக்கிறார், ரட்சிப்பை பகிர்ந்தளிக்கவே அவர் ஜீவிக்கிறார் என்று எப்படி எனக்கு தெரியும் என்று நீங்கள் கேட்கிறீர்களா? அவர் என்னுடைய இருதயத்திற்குள் ஜீவிக்கிறார். போய் என்னுடைய சீஷர்களிடத்தில் நான் அவர்களை கலிலேயாவில் சந்திப்பேன் என்று கூறுங்கள் என்பதே அவருடைய செய்தியாக இருந்தது. இன்றைக்கு அவருடைய செய்தி அவர் உன்னை சந்திப்பார் என்பதே ஆகும். நான் உன்னை சந்திப்பேன். நீங்கள் அவரை எங்கு சந்தித்தாலும் வருத்தப்பட்டு பாரம் சுமக்கிறவர்களே, நீங்கள் எல்லோரும் என்னிடத்தில் வாருங்கள் என்பதே ஆகும். ஆனால் என்னுடைய நண்பர்களே, கரையின் மேல் இருந்த அந்த மனிதன் உங்களுடைய வலையை போடுங்கள் என்று கூறுகின்றதை அவர்கள் கேட்டபொழுது அந்த ஜனங்கள் ஆச்சரியப்பட்டனர். அவர்கள் அதை அறியவில்லை. எம்மாவூருக்கு சென்ற இந்த மனிதர்கள் அவர்கள் அவரோடு நடந்து கொண்டு பேசிக்கொண்டு போகையில் அவர்கள் அதை அறியாதிருந்தார்கள். என் நண்பர்களே, நாம் அடையாளம் கண்டுகொள்ளாத காரணத்தால் நம்மில் அநேகர் கிறிஸ்துவுக்குள்ளான பரம அழைப்பின் லக்கை தவறவிட்டிருக்கிறோம். அநேக சமயங்களில் நியாயாசன தண்டையிலே, அதாவது இயேசு கிறிஸ்துவின் மார்க்கம் அது ரட்சிப்பையும் சந்தோஷத்தையும் மகிழ்ச்சியையும் கொண்டு வருகிறதை நீங்கள் உணரும் பொழுது அங்கே ஒரு ஏமாற்றம் உண்டாயிருக்கும். அது மதபேதம் என்று சொல்லுகிற மார்க்கத்தின் வழியே என்று பண்டைய நாட்களில் பவுல் கூறினது போன்றே அது அழைக்கப்படுகிறது. மார்க்கபேதம் என்பது பைத்தியமா இருக்கிறது என்று உங்களுக்கு தெரியும். மார்க்கபேதம் என்று சொல்லுகிற மார்க்கத்தின்படியே எங்கள் முன்னோர்களின் தேவனுக்கு நான் ஆராதனை செய்தது போல இவர்கள் மார்க்கபேதம் என்று சொல்லுகிறபடி அநேக சமயங்களில் சந்தோஷமாயும் கலிகூர்ந்து கொண்டும் தேவனுடைய ஆவியினால் நிறைந்தவர்களாயும் உள்ள ஜனங்களை நீங்கள் காணும் பொழுது அங்கே தெய்வீக சுகமும் வல்லமைகளும் அதிசயங்களும் அற்புதங்களும் நடைபெறுகின்றன. அவர்கள் அதை தன்வசப்படுத்தும் ஒரு வசீகர சாஸ்திரம் என்று கூறுகிறார்கள். அவர்கள் அதை அது இதுதான், அதுதான் அல்லது மற்றதுதான் என்று கூறுகிறார்கள். ஆனால் நீங்கள் வேதத்தை மட்டுமே எடுத்து வாசிப்பீர்களானால் அது கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவாக இருக்கிறது. நீங்கள் அவரை சரியாக அடையாளம் கண்டு கொள்கிறதில்லை. அது யார் என்பதை நீங்கள் சரியாக அடையாளம் கண்டு கொள்வதில்லை. இந்த நாள் முடிந்து போவதற்கு முன்னர் அவர் ஏதாவது காரியத்தை உங்கள் ஜீவியத்தில் செய்தால் நீங்கள் அவரை அடையாளம் கண்டுகொண்டு ஏற்கனவே அது இல்லை என்றால் உயிர்த்தெழுதல் உங்கள் இதயத்தில் துளிர்க்கும் என்று நான் நம்புகிறேன். பறவைகள் வித்தியாசமாய் பாடுவதை நீங்கள் கவனிப்பீர்கள். அருமையான உயிர்த்தெழுந்த இயேசு இக்காலையில் மரித்தோரிலிருந்து எழுந்தார். ஆகையினால் மரணத்தின் எல்லா பயங்களும் நீங்கி போயிற்று. அல்லேலூயா! அவைகள் மறதிக்கடலிலே முத்தரிக்கப்பட்டாயிற்று. பண்டைய பரிசுத்த பவுல் பாதையின் முடிவிற்கு வந்த பொழுது அவருடைய கால்களும் கைகளும் சங்கிலிகளினால் சுற்றி கட்டப்பட்டு அவன் அங்கே உட்கார்ந்து கொண்டிருக்கையில் அவர்கள் இரு பிளவான தொலைமர சட்டத்தை அங்கே ஆயத்தப்படுத்திக் கொண்டு அவர்கள் அவனுடைய தலையை துண்டித்து போடுவதாக இருந்தனர். அவர்கள், பவுலே, அதை குறித்து இப்பொழுது நீ என்ன நினைக்கிறாய் என்ற போது அதற்கு அவன், நல்ல போராட்டத்தை போராடினேன், ஓட்டத்தை முடித்தேன், விசுவாசத்தை காத்துக்கொண்டேன். இது முதல் நீதியின் கிரீடம் எனக்காக வைக்கப்பட்டிருக்கிறது. நீதி உள்ள நியாயாதிபதியாகிய கர்த்தர் அந்நாளிலே அதை எனக்கு தந்தருள்வார். எனக்கு மாத்திரமல்ல, அவர் பிரசன்னமாகுதலை விரும்புகிற யாவருக்கும் அதை தந்தருள்வார் என்றான். அவர்கள் அங்கே அந்த மேடையின் மேலிருந்து அவனிடம் நடந்து சென்று அவனுடைய கழுத்து பட்டையை அவன் கீழே பிடுங்கி அவனுடைய தலையை அங்கே வைத்த போது மரணம் அவனை நேராக அவனுடைய முகத்திலே முறைத்து பார்த்தது. அவன், இப்பொழுது நான் உன்னை பற்றிக் கொண்டேன், இப்பொழுது நீ பயந்து போயிருக்கிறாய் என்றான். அதற்கு அவன், ஓ மரணமே, உன் கூர் எங்கே என்றான். அங்கே வெளியே நோக்கி பார்த்தான். அவரை கல்லறையில் போடும்படியாக அவர்கள் பள்ளத்தை தோண்டிக் கொண்டிருக்கிறதை அவன் கண்டான். அந்த பழைய சேரான கல்லறை கூடி, நான் உன்னை பிடித்துக் கொள்வேன், நான் உன்னை முற்றிலும் பார்ப்பிப்பேன், நான் உன்னுடைய சரீரத்தை அழுகி போக செய்வேன், உனக்கு வெளியிலும் உள்ளிலும் தோல் புழுக்கள் ஊர்ந்து செல்லும் என்றது. அவனோ, பாதாளமே, உன் ஜெயம் எங்கே என்றான். ஆனால் அவன் தன்னுடைய தலையை எருசலேமின் பக்கமாக திருப்பி, ஓஹோ, என்ன, நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினாலே நமக்கு ஜெயம் கொடுக்கிற தேவனுக்கு ஸ்தோத்திரம். ஓ என்ன, நான் பாதையின் முடிவுக்கு வந்தாக வேண்டும். இந்நாட்களில் என்றோ என்னுடைய பிரயாசங்கள் முடிந்துவிடும். இங்கே உட்கார்ந்திருக்கிற பையன்களாகிய உங்களில் சிலர் நாம் ஒன்று சேர்ந்து விளையாடினோம், ஒன்றாக குத்து சண்டையிட்டோம், ஒன்று சேர்ந்து கோலி விளையாடினோம் மற்றும் எல்லா காரியங்களையும் செய்தோம். அப்பொழுது நாம் சிறு பையன்களாய் இருந்தோம். ஆனால் இப்பொழுதோ நான் கவனிக்க துவங்குகிறேன். நாளைக்கு என்னுடைய பிறந்த நாள். நாளைக்கு நான் 44 வயதுடனாய் இருப்பேன். என்னுடைய தோள்கள் தொங்கவும் என்னுடைய கண்களுக்கு கீழே சுருக்கங்கள் விட துவங்குகின்றன. எனக்கு என்ன தலைமுடி விடப்பட்டிருக்கிறதோ அவைகள் நரையாக மாறிக்கொண்டிருக்கிறது. அது என்னவாக இருக்கிறது? மரணம் உள்ளே நியமிக்கப்பட்டிருக்கிறது. அவள் என்னை அரைத்துக் கொண்டே போகிறாள். ஆனால் சகோதரனே, மரணம் ஒரு பக்கமாக அரைத்துக் கொண்டே இருக்கும் போது இன்னொரு பக்கத்தில் ஜீவனானது மறுபடியுமாய் புதியதாக ஆக்கிக் கொண்டே இருக்கிறது. அது உண்மை. இந்நாட்களில் ஒன்றில் நீங்கள் எல்லோரும் கல்லறை மைதானத்தில் எங்கே அவர்கள் அதை ஒழுங்கு செய்திருக்கிறார்களோ அங்கே எழும்பியிருப்பீர்கள். இயேசுவானவர் வருவதற்கு முன்னால்
நான் மரிப்பேனே ஆனால் நம்பிடுவாய், நம்பிடுவாய், எல்லா காரியங்களும் கைகூடும், நம்பிடுவாய் என்று அவர்கள் பாடப் போகிறார்கள். அவர் போய்விட்டார் என்று அவர்கள் கூற நீங்கள் கேட்கும் போது, அப்பொழுது நீங்கள் பூமியின் தூளை பெட்டியின் மீது தூவுங்கள். நான் போய்விடவில்லை, இருப்பினும் நான் ஜீவிக்கிறேன், ஏனென்றால் அவர் ஜீவிக்கிறார். இல்லை, இந்த மகிமையான வசந்த கால காலைகளில் ஒன்றில் எல்லா காரியங்களும் தீர்ந்த பின்னர் அணுகுண்டுகள் இந்த உலகத்தை வெடிக்க செய்து அவளை அக்கறைக்கு அனுப்பும். அவள் சுற்றிலுமாய் வருஷங்களாக சுழற்றப்பட்டு சுத்திகரிக்கப்பட்டு திரும்பி கொண்டு வரப்படுகிறாள். பனைமரங்கள் மீண்டுமாய் பூமியின் மேல் எழும்பும். தேவராதியிலே செய்தது போன்று எல்லா இயற்கைக்கும் ஒரு உயிர்த்தெழுதல் இருக்கும். அங்கே மண்ணின் மேல் எந்த மாசும் இருக்காது, ஆகாயத்தில் எந்த விதமான மாசும் இருக்காது. பனைமரங்கள் அவைகளை மீண்டுமாய் எப்போதுமே சீர்குலைக்க அங்கே கிருமிகளோ அல்லது வியாதியோ இருக்காது. ஆப்பிள் மரங்கள் படையதாகி போகாது. அல்லேலூயா, அவள் எழும்புவாள். என்றோ மகிமையான அழகான காலையில் பெரிய பறவைகள் மரத்திலிருந்து மரத்திற்கு பறந்து கொண்டிருக்கும் போது இயேசுவானவர் மீண்டுமாய் இங்கே உலகத்தில் தோன்றுவார். அவர் அதை செய்யும் பொழுது கிறிஸ்துவுக்குள் மரித்தவர்களை தேவன் அவரோடு கொண்டு வருவார். ஒரு ஈஸ்டர் காலை என்று நம்முடைய அன்பார்ந்தவர்களை சந்தித்து அவர்களை வாழ்த்த நாமும் கூட எழும்பி வருவோம். அது ஒரு அற்புதமான நேரமாக இருக்கும் அல்லவா? அக்கரையில் நான் நின்று கட்டடத்தின் பின்னாலே அங்கே பின்னாகிய காலையில் வயதாகிக் கொண்டும் நடுங்கிக் கொண்டும் முழுவதும் முடக்குவாதமுடைய என்னுடைய வயதான தாயாரை பார்க்கிறேன். அவளுக்கோ வயதாக துவங்கிவிட்டது. நான் அவளை அங்கே காணும் போது, அம்மா, இதுதான் உம்முடைய மகன் என்று கூறுவேன். என்னுடைய அன்பார்ந்தவர்களை, அதாவது இங்கே சபையிலே இருக்கிற என்னுடைய அருமையான நண்பர்களை, சிறிய வயதான சகோதரன் ஜார்ஜ் டியார்க் கிறிஸ்து இயேசுவுக்குள்ளாக சென்ற யாவரையும் நான் அங்கே காண கடந்து செல்வேன். என்னுடைய எல்லா அருமையான நண்பர்களையும் அவர்கள் உயிர் தழுகிற போது என்னால் அவர்களை சந்திக்க முடியும். பின்னர் அங்கே போய் அங்கே வந்து கொண்டிருக்கிற அந்த நபர் யார் என்று கூறுவேன். அதுதான் பவுல். இதோ வருகிறார் சீலா, தானியேல் இங்கே இருக்கிறார், இங்கே இருக்கிறார் எசேக்கியேல், இங்கே இருக்கிறார்கள். அவர்களில் மற்ற யாவரும் இந்த தேவனுடைய பரதேசமாக நம்மால் நடந்து செல்ல முடியும். நண்பனே, என்றோ ஒரு காலைகளில் அங்கே ஒரு உண்மையான உயிர்த்தெழுதல் இருக்கும். நாங்கள் உங்களை சந்திப்போம். இந்த விதமாக இருந்த மரித்து போன அந்த குழந்தை அவள் ஒரு வாலிபமான சீமாட்டியா இருப்பாள். அவளுடைய கரங்களை அவளுடைய தாயின் மீது போட்டு அங்கே அழுது கொண்டும் சத்தமிட்டுக் கொண்டும் அவருடைய குமாரனாகிய கிறிஸ்து இயேசுவின் மகிமையான உயிர்த்தெழுதலுக்காக தேவனை ஸ்தோத்திரித்துக் கொண்டும் இருப்பாள். என்றோ ஒரு மகிமை நாளின் போது அது வரும். அங்கே ஒரு உயிர்த்தெழுதல் இருக்கிறது என்று சாட்சி கொடுக்கின்ற நம்முடைய ரட்சிப்பின் அச்சாரமாகிய பரிசுத்த ஆவியை நாம் இங்கே உடையவர்களாய் இருக்கின்ற காரணத்தால் இப்பொழுது நாம் ஜீவிக்கிறோம். அது எப்படி இருக்கிறது? ஒரு சமயத்தில் நான் ஒரு பாவியா இருந்தேன். ஒரு சமயத்தில் நான் இந்த பிரசங்கப்படத்தின் பின்னே நின்றதே கிடையாது. ஒரு சமயத்தில் நான் என் சத்தத்தை எழுப்பி ஆமென் என்று கூற நீங்கள் கேட்டே இருக்க மாட்டீர்கள். நான் அதை செய்ய வெட்கப்பட்டேன். அங்கே ஒரு சொட்டு கண்ணீர் கூட என் கண்களில் எனக்கு உண்டாயிருந்திராத ஒரு நேரம் உண்டாயிருந்திருக்கும். அதை செய்ய வெட்கப்பட்டிருந்தேன். நான் பெரிய மோசமான பில்லாக இருந்தேன். ஆனால் ஒரு நாள் இயேசு கிறிஸ்து அவருடைய உயிர்த்தெழுந்த வல்லமையில் என்னை சந்தித்தார். அவர் அந்த கல்லான இதயத்தை நோக்கி போட்டு அதை என்னிலிருந்து எடுத்து போட்டார். அவர் ஒரு புதிய சிந்தையை வைத்தார். அவர் ஒரு புதிய சுவாபத்தை வைத்தார். அவர் ஒரு புதிய நபரை இங்கே உள்ளே வைத்தார். இன்றைக்கு அவர் ஜீவிக்கின்ற காரணத்தால் நானும் கூட ஜீவிக்கிறேன். நண்பர்களே, இந்நாட்களில் என்றோ உங்களையும் நம்முடைய மற்றவர்களையும் போல சரியாக நான் என் பாதையின் முடிவிற்கு வரும்போது யுத்தத்தில் இருந்த நம்முடைய ஆயுதங்கள் மிகவும் அடிக்கப்பட்டதாயிருக்கும். ஓ என்னே, அந்த பழைய கேடயத்தை பாருங்கள். என் மேல் எய்த எத்தனை கொடூர ஆயுதங்களை அது தடுத்திருக்கிறது என்று பாருங்கள். நான் அங்கே கீழே விழுந்து கிடந்தேன். அலைகளின் ஆத்மாவின் பேர் வருகின்றதை நான் உணர்கிறேன். நான் என் பாதையின் முடிவிற்கு வந்துவிட்டேன் என்பதை அப்பொழுது அறிந்து கொள்வேன். அங்கே இருக்கின்ற என்னுடைய தாயாரை போன்று, எல்லா பிரணாம்களை போன்று அவர்கள் உண்மையாகவே முதிர் வயதை அடையும் போது அவர்கள் முடக்குவாதத்தினால் நடுங்க துவங்குகின்றனர். பாதையின் முடிவில் அல்லேலூயா அந்த கம்பத்தின் மேல் சாய்ந்து கொண்டு நான் அங்கே நிற்க விரும்புகிறேன். என்னுடைய தலைச்சீராவை எடுத்து அதை கடற்கரை ஓரத்தில் கீழே வைத்து அங்கே கரையின் மேல் முழங்கார் படியிட்டு அந்த பழைய பட்டயத்தை நித்தியத்தின் உரையிலே திருப்பி போட்டு என்னுடைய கரங்களை உயர்த்தி சத்தமிட நான் விரும்புகிறேன். எனக்கு தெரியும், நான் மரண இருளின் பள்ளத்தாக்கினூடாக நடந்து போகையில் அந்த வழி வெளிச்சமாயிருக்க விடிவெளி நட்சத்திரம் தோன்றும். பரிசுத்த ஆவியானவர் அவருடைய பிரகாசமான சட்டைகளை அந்த பயங்கரமான யோர்தானின் சேற்றினூடாக விரித்து நம்முடைய விடாய்த்து போன ஆத்துமாக்களை சுமந்து கொண்டு ஒரு மேலான தேசத்திற்கு கொண்டு போவார். ஆமையா, நீங்கள் பயப்படாதீர்கள். நான் இந்த பொல்லாப்புக்கும் பயப்படேன். தேவரீர் என்னோட கூட இருக்கிறீர். மரணமானது முற்றிலுமாக ஜெகத்தில் விழுங்கப்பட்டது. மரணத்தினால் ஒன்றுமே செய்ய முடியாது. ஒரு எழுத்தாளன் தேவன் மரணத்திற்கு செய்த ஒரே காரியம், அவர் அதை ஒரு குதிரை வண்டியில் வைத்து அதற்கு சேணம் கட்டி அதை குதிரை வண்டியின் தண்டுகளில் பொருத்தினார். மரணம் செய்யக்கூடிய ஒரே காரியம் ஒரு விசுவாசியை அவனை உண்டாக்கினவருடைய சமூகத்திற்குள் இழுக்கிறதாக இருக்கிறது என்று கூறினான். அந்த ஒரு காரியத்தை தான் மரணம் செய்ய முடியும். இந்நாட்களில் என்றோ இந்த அழிவுள்ள பாகத்தை மரணம் அரைக்கும். ஆனால் நான் வெறுமன ஒரு சிறு குழந்தையா இருந்த போது அங்கே ஒரு இயற்கைக்கு மேம்பட்ட ஜீவன்
நான் பிறந்த பொழுது எனக்கு ஜீவனை கொடுக்கும்படியாக என் தாயின் அண்டை காத்துக் கொண்டிருந்தது. எனவே இந்த பூமிக்குரிய கூடாரம் அழிந்து போனாலும் அங்கே அக்கறையிலே ஏற்கனவே ஒன்று மகிமையில் காத்துக் கொண்டிருக்கிறது. அக்கறையிலே ஆயத்தம் பண்ணப்பட்டிருக்கிறது. அங்கே வியாதியும் இல்லை, துன்பங்களும் இல்லை. இங்கே நான் ஆவியினால் பிறப்பிக்கப்பட்டிருக்கிறது போல, தேவனுடைய ஆவியானவரை அப்பா பிதாவே என்று கூப்பிடுகிறது போல, என்னை மட்டுமல்ல உலகத்தில் இருக்கிற ஒவ்வொரு நபரையும், அதாவது மறுபடியும் பிறந்தவர்களையும் கூப்பிட செய்கிறது. இந்த ஆவிக்குரிய சரீரத்திலே கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையினாலே நாம் வளர்ந்து கொண்டிருக்கையிலே அப்படி செய்கிறது. என்றாவது ஒரு நாள் நாம் அக்கறையின் எல்லையை தாண்டுவோம். நாம் அந்த புதிய சரீரத்துக்குள்ளாக இருப்போம். அங்கே எந்த நடைமுடியும், தொங்கின தோள்பட்டைகளும் அல்லது அதை போன்ற எந்த காரியமும் ஒருபோதும் இருக்காது. அங்கே நாம் என்றைக்கும் வாலிபமாய் இருப்போம். ஏனென்றால் இயேசு கிறிஸ்து 3ஆம் நாளன்று உயிரோடு எழுந்தார். அவருடைய உயிர்த்தெழுதலுக்கு பின்னர், அவருடைய மரணத்துக்கு பின்னர் மீண்டும் உயிர்த்தெழுந்தார். அவர் ஜீவிக்கிறார், அவர் ஆளுகை செய்கிறார். இப்பொழுது போய் என்னுடைய சீசரிடத்தில் சொல்லுங்கள், நான் உங்களை கலிலேயாவில் சந்திப்பேன் என்று அவர் கூறினார் என்று போய் அவருடைய ஜனங்களிடத்தில் கூறுங்கள். என் நாட்கள் ஒன்றில் தேவனுடைய கலிலேயாவில் அங்கு எங்கோ அக்கறையில் நான் அவரை சமாதானத்தில் சந்திக்கும்படி எதிர்பார்க்கிறேன். ஏனென்றால் அவர் இன்றைக்கு என்னுடைய இதயத்தில் ஜெபிக்கிறார். உங்கள் ஒவ்வொருவரோடும் அவர் அதே விதமாக இருக்கிறார் என்று நான் நம்புகிறேன். நான் வருந்துகிறேன், நான் இங்கே அதிகப்படியான நேரத்தை எடுத்துக்கொண்டேன். அப்படியே ஏறக்குறைய ஞாயிறு பள்ளி ஆராதனை துவங்குகிற வரையாய் ஒரு சில மணி நேரங்களை எடுத்துக்கொண்டேன். நம்முடைய தலைகளை நாம் தாழ்த்துவோமாக. ஓ இரக்கமுள்ள தேவனே, வானத்தையும் பூமியையும் சிருஷ்டித்தவரே, நித்திய ஜீவனின் காரணரே, ஒவ்வொரு நல்ல வரத்தையும் கொடுப்பவரே, இந்த காலையில் இயேசு கிறிஸ்துவின் உயிர்த்தெழுதலுக்காக நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துகிறோம். சற்றேறக்குறைய 1900 வருடங்களுக்கு முன்னர் இந்த காலையில் இந்த மகத்தான சம்பவம் நடந்தேறியது. அதற்கு முன்னதாக மனிதர்கள் மரணத்திற்கு பயந்து கொண்டிருந்தனர். ஆனால் அவர் வந்த பிறகு, அதன் பின்னர் அவர் எல்லா மரண பயத்தையும் தூர நீக்கி போட்டார். இன்றைக்கு அவர் எங்களுடைய இருதயங்களில் ஜீவிக்கிறார், ஆளுகை செய்கிறார். அவர் கூறினார், அவர் மரித்தோரில் இருந்து எழுந்த பின்னர் அவர், நான் உங்களோடு இருப்பேன், உங்களுக்குள்ளாக இருப்பேன், உலகத்தின் முடிவு பரியந்தம் இருப்பேன் என்றார். அந்த சம்பவத்திற்கு பின்னர் 1900க்கும் சற்று அதிகமான ஆண்டுகள் கடந்திருக்கின்றன. ஆனால் இந்த காலையில் அவர் புத்தம் புதியதாய் எங்களுடைய இருதயங்களில் ஜீவிக்கிறார். நாங்கள் இங்கே இந்த காலையில் கர்த்தாவே அவரை ஆராதிக்கவும், அவருடைய வார்த்தையை போதிக்கவும், அவருடைய ஆவியை உணரவும், ஒருவரோடொருவர் கரங்களை குலுக்கவும், ஒருவருக்கொருவர் கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் என்று கூறவும் ஒன்று கூடி வந்திருக்கிறோம். ஏனென்றால் அவர் மரித்து உயிரோடு எழுந்தார் என்று நாங்கள் விசுவாசிக்கிறோம். கர்த்தாவே, தேவனுடைய கிருபையால் எங்களுடைய சரீர பிரகாரமான ஜீவியங்களில் அழியாத ஜீவன் ஆளுகை செய்கிறதையும், இந்த காலையில் அது எங்களுக்குள்ளாக இருக்கிறதையும் நாங்கள் விசுவாசிக்கிறோம். அங்கே உள்ளாக மறிக்க முடியாத தேவனுடைய ஆவி இருக்கிறது என்றும், அது ஒருபோதும் மரியாது என்றும் நாங்கள் விசுவாசிக்கிறோம். அவர், நான் அவர்களுக்கு நித்திய ஜீவனை கொடுப்பேன், அவர்கள் ஒரு காலம் கெட்டு போவதில்லை, கடைசி நாளிலே நான் அவர்களை எழுப்பேன் என்றார். கர்த்தாவே, நாங்கள் அதை விசுவாசிக்கிறோம். ஏனென்றால் அவருடைய உயிர்த்தெழுதலின் சாட்சிகளாய் நாங்கள் இருக்கிறோம். இப்பொழுது பிதாவே, நாள் முழுவதுமாக எங்களை ஆசீர்வதியும், எங்களுடைய வாசலில் இருக்கும் அந்நியர்களை ஆசீர்வதியும். இன்றைய நாள் ஒரு சந்தோஷமான நாளாய் இருப்பதாக. கர்த்தாவே, இதுவரை மறுபடியும் பிரமாதவர்களாய் புதிய ஜீவியத்தில் உயிர்த்தெழுந்த ஜீவனில் இயேசுவோடு ஜீவித்துக் கொண்டிருக்கும் அனுபவத்தை அறியாதவர்களாய், அங்கே அந்த பழைய கட்டுகளும் உலகத்தின் காரியங்களின் வாஞ்சைகள் எல்லாம் தூர நீக்கப்பட்டு கிறிஸ்து இயேசுவுக்குள் ஒரு புதிய சிருஷ்டியாய் இருப்பது என்ன என்பதை அறியாதவர்களாய் இருக்கின்ற யாராவது இந்த காலையில் இங்கே இருப்பார்களாயின், ஓ பரிசுத்த ஆவியானவரே, இன்றைக்கு அவர்கள் மேல் அசைவாடும். அவர்களுடைய ஜீவன்களுக்குள் அழிவில்லாத ஜீவனை ஊதுவீராக. பரலோகத்தின் சந்தோஷ மணிகள் இந்த ஈஸ்டரில் ஒலிக்கப்பட்டு இன்றைக்கு ஒரு கிறிஸ்துமஸ் நற்செய்திகளை கொண்டு வருவதாக. உமக்குள்ளாக ஒரு புதிய சிருஷ்டிகளாய் இருக்க அவர்கள் இங்கிருந்து போவார்களாக. உம்முடைய ஊழியக்காரனின் ஜெபத்தை கேளும் கர்த்தாவே. இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே நான் இந்த ஆசீர்வாதத்தை கேட்கிறேன். ஆமேன். சரி, நாம் எழுந்து நிற்போமாக. சரி சகோதரன் நெவில்.